ஹை ஆல். நான் கனகராஜ் ராமசாமி, உங்கள் கேஆர் பேசுகிறேன். இந்த பார்ட் 1 பார்ட் 2 இது எல்லாமே வந்து அன்பிளான்டுங்க. டேஸ் உங்களுக்கு தெரியும், இந்த பார்ட் 1ன்னு நம்ம பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக பண்ணோம்னா, இப்போ ஏசல் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக பாரத யூனிவர்சிட்டி, பிஎம்ஹெச்எஸ் இப்படிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் எல்லாருமே உங்களோட இருக்கிறோம்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணணும், அப்போ நாங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது, யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் சம்திங் இல்லையா? நம்ம வந்து எடுத்தோடனே பெருசாக எதுவுமே பண்ணாமல் எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா? ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அங்கே படிச்சிருக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம பில்டு பண்ணி பண்ணலாம். அங்கேருந்து ஒரு இடத்த சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன கோல்ஸாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணினது. பட் அதில் போய் பார்க்கும்போது ஏதோ வந்து அந்த சைல்ட்ஹுட்டை பற்றி கொஞ்சம் தெரியாமல் அது ரொம்ப நேரம் பேசலை பார்ட் 1ல். அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கூப்பிட்டு எல்லோரும் பேசுனீங்க, எவ்ரிபடி கனெக்டடு. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2 பண்ண சொன்னீங்க. பார்ட் 2 பண்ணால் அதுக்கு அதை விட அதிக கமெண்ட்ஸ் வந்துச்சு. பார்ட் 2 வந்து கொஞ்சம் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ பார்ட் 3 அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வந்து நம்ம விஜய் ஏசரில் அவரெல்லாம் ஆடியோ அனுப்பிச்சாரில் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப 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 ஹாப்பி. இதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. டைம் கிடைக்காதனால பண்ண முடியாமல் இருந்துச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு ஒரு நம்பிக்கை தான். நம்ம பண்ணுறது வந்து இந்த வேலை வந்து யாரோ ஒருத்தரை வந்து கொஞ்சம் அவங்க இருக்கிற லைஃபோட கொஞ்சம் பெட்டராகுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. கொஞ்சம் பெட்டராக்குனா ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்சிட்டா போதும். ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, இப்போ நானும் முன்னுக்கு வந்துடுவேன் லைஃப்பில் அப்படின்ட்டு. நான் பெருசாக எதையுமே சாதிச்ச மாதிரிலாம் எப்போவுமே நினச்சிக்கிறதே இல்லைங்க. எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை பெருசாக. இந்த டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டைம் இங்கே இருக்கிறோம் அவ்வளோதானே தவிர, இதில் பெரிய சாதனைலாம் ஒன்றும் சொல்லிக்கிறதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து என்ன ஒரு சேலஞ்ச் இங்கே பெருசாக இருக்குது. நான் என்ன ஒரு சேலஞ்ச் இங்கே பார்க்குறேன்னா, இப்போ நான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல்லலாம் சொன்ன மாதிரி பயந்து தான் பண்ணுறோம். இப்போ ஒரு 30 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? 30 இயர்ஸ் முடிஞ்சு இல்லையா? அப்போது அது எவ்வளோ ஹார்டாக இருந்திருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேணுங்கிறது ஒரு அப்ரிஷியேஷன் மட்டும்தானே, ஒரு அன்பு தானே, ஒரு புரிஞ்சுக்கிறது மட்டும்தானே. அது இருக்காது. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த நான் டிசிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி, அந்த நல்ல ஜாப் போகிறதுக்கு முன்னாடிலாம் ஹெல்ப் பண்ணணும்னா அப்போ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, கேஆருக்கு வந்து ஒன்றுமே இல்லை லைஃப்பில், அதனால் அவனுக்கு எந்த எக்ஸ்போஷர் இல்லை, அதனால் அவன் எதையுமே பார்த்ததில்ல, எதுவுமே தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு கஷ்டப்பட்டால் ஹெல்ப் பண்ணுங்கிறது, அதனால அதை பண்ணுறான், ஹீ டோன்ட் நோ ஹவு டு என்ஜாய் ஹிஸ் லைஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிஎஸ் வேலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கு. பட் அவனுக்கு என்னப்பா நிறைய சம்பாதிக்கிறான். இதை நான் வந்து யாருக்கெல்லாம் அவங்க ரூம் ரெண்ட்டு சாப்பாடுக்கெல்லாம் செலவு பண்ணுறனோ, வேலை கிடைக்கிறதுக்கு, அவங்களே அப்படி தான் சொன்னாங்க ஒரு சிலர்லாம். அவனுக்கு என்னப்பா டிசிஎஸ்ல நிறைய சம்பாதிக்கிறான் அதனால் கொடுக்குறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபெல்லாம் அங்கே வந்ததுக்கப்புறம், அவன் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பான், அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் கொடுக்கலாம், அவனை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க ஒய்ஃபெல்லாம் பெரிய வேலையில் நிறைய சம்பாதிக்கல, அதனால் அவங்கெல்லாம் வந்து எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கேரை, அதனால் இவன் கேட்க மாட்டான், இவன் எவ்வளோ வேணால் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணலாம், இவனுக்கு பிடிச்சது மட்டும்தான் பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கிளம்பிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அவன் டவுரியெல்லாம் பெருசாக எதுவுமே அவன்கிட்ட அப்படிலாம் வாங்கிக்கல, யார்கிட்டும் போய் 2 ஃபேமிலியிலையும் வந்து அவன் பெருசாக எதையும் வாங்கிக்கல, டிபெண்ட் பண்ணிலாம் இருந்ததில்லை, அதனால் அவன் எப்போவுமே வந்து அவனுக்கு பிடிச்சது தான் பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து, அவனுக்கு என்னப்பா 2 பேர் வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவன் கொடுத்துருவான் அப்படின்ட்டு. இதில் எங்கேயுமே வந்து இப்படி ஒரு மனசு இருக்குது, அவங்க அம்மா இப்படி விட்டுட்டு போயிருக்கிறாங்க, இல்லை அவங்க அப்பா அப்படி வளர்த்திருக்கிறாங்க, இல்லை இந்த சொசைட்டி அவனை உருவாக்கி இருக்குது, இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸு உயிரை கொடுக்குற மாதிரி நண்பர்கள் அவன் சம்பாரிச்சிருக்கிறான், அப்படிலாம் ஒரு கிரெடிட்டும் யாருக்கும் கொடுக்கல. எவ்வளோ ஒரு மோசமான மனநிலைன்னு பாருங்கள். நான் வந்துங்க ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு, சரியா, ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஆசாபாசமெல்லாம் இருக்குமில்ல. ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, எங்கேயாவது வெளியில் போய் பார்க்குறது அவங்க பேரண்ட்ஸோட, இல்லை ரிலேட்டிவோட போகிறது, இல்லாட்டி வந்து நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இல்லைனா வேணுங்கிறத சாப்பிட்றது, பிடிச்சதை படிக்கிறது, இன்ஜினியரிங் பிடிக்குமா அதுக்கு படிக்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் சாப்பிட்றது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, இதெல்லாம் தானே ஒரு பேசிக்கானது தானே. இதெல்லாம் எனக்கு எதுவுமே நடக்கலையில்ல.
இதை விட தாண்டி பின்னாடி வாங்க, கல்யாணமெல்லாம் ஆகிட்டு இதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், இது யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தா போதுங்க. நான் எடுக்கிற எஃபர்ட்னால ஒருத்தர் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் பெருசாக எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். பட் கொஞ்சம் பேர் நல்லா இருந்தாலே எனக்கு அது போதுமானதாக இருக்கும், சரிங்களா? அதை எய்ம் பண்ணி தான் அதை பண்ணுறேன். ஷேர் பண்ணுறாட்டி சொல்ல மாட்டேன். கல்யாணம்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது குழந்தை பெற்றுக்கலான் இருக்கோம். நீங்கள் குழந்தை பெற்றா நாங்கள் பார்க்க மாட்டோம், நம்மகிட்ட பணம் இல்லை அப்படியெல்லாம். அது அந்த அந்த அந்தந்த காலத்து மெச்சூரிட்டி. இதெல்லாம் யார் மேலேயும் தப்பு ரைட்லாம் சொல்ல வரல. அப்படியெல்லாம் வந்து கேட்டது. குழந்தை பெற்றுக்குன்னு ஒருத்தர் சொன்னது கிடையாது, நல்லா இருங்கன்னு ஒருத்தர் சொன்னது கிடையாது, படிங்கன்னு சொன்னது கிடையாது, பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது, வேலைக்கு போங்கன்னு சொன்னது கிடையாது, 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது, கஷ்டப்பட்டு பெரிய வேலை போய் சம்பாதிங்கன்னு சொல்லலை, காசு மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலை. எனக்கு எதுவுமே சொல்லலையே. அப்போ ஒரு பவர் ஆஃப் விமனுங்கிறது எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஒரு குழந்தை வந்துங்க, இது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு குழந்தை எல்லாத்தையும் கேட்குறது எங்கேன்னா அவங்க அம்மாட்ட மட்டும்தான் கேட்கும், கேட்டு பழகும். அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருந்தால் அதிகமாக அவங்க எப்பவுமே ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்டில் ஒரு அம்மாட்ட தான் கேட்டு பழகும். அவங்க அம்மாட்ட தான் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்படியே கேட்டு கேட்டு பழகி அது எல்லாத்துட்டும் கேட்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த சேனல் கட் ஆச்சுன்னா கேட்கவே தெரியாது. எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு கேட்கவே தெரியாது, சரிங்களா? அப்போது இந்த வாட்ச் கூட பார்த்தீங்கன்னா, அருண் நம்ம விர்ஜீனியா கெட்டூர் போயிருந்தேன், 2019 ஏசல் கெட்டூருக்கு போயிருந்தேன். அருண் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே வாட்சை கட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாரு. அப்போ இது விலையை கேட்டேன், சொல்லலாமான்னு தெரில. ஒரு $250 என்னமோ இது, சரிங்களா? ஐயோ இதெல்லாம் பட்ஜெட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு $250 ஏதோ சொன்னார். நான் கேட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்லுங்க மச்சின்னு கேட்டேன். $250 அப்போயே என் பையனுக்கு கொடுத்துட்டேன். அன்னிலிருந்து என் பையன் தான் கட்டியிருக்கிறான். எனக்குள்ள இவ்வளோ காஸ்ட்லியாக வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த வீடியோ எல்லாத்துலேயும் அதான் கட்டிக்கிறேன். அவனை பார்ப்பேன், அவனுக்கு பார்ப்பேன், நீ பாடுறா டைம் கிடைக்கும்போது அப்படின்னு போய் கேட்பேன். தம்பி நீ பாரு தம்பி, உனக்கு டைம் கிடச்சா அப்படின்னு. அப்போ டேட் என்ன டேட் எல்லா வீடியோலையும் ஒரே வாட்ச் கட்டியிருக்கிறீங்க அப்படின்ட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தான். இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறேன், சத்தம் போடாத, டே டைம் பண்ணுறேன் ஈவினிங்கில். அதனால் கொண்டு வந்து ஒரு புதுசாக கொடுத்துட்டு போனார். அருணை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக கட்டியிருக்கேன். நட்பு, என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கார், அருண் கண்டுசாமி. அப்புறம் இந்த மாதிரி அந்த கிரெடிட் எப்போவுமே கொடுத்தது இல்லைங்க. அது இல்லாமல் இன்னுமே எப்படி இருக்கும்னா, நான் இங்கே ஒரு ஃப்ரெண்டோட அவங்க ஃபேமிலியோடு இருந்தோம். அப்போ ஒரு ரன்னிங் ஒன்று போகிறோம், சரிங்களா? ஒரு ஓடுறோம், எல்லோரும் சும்மா ஒரு இதுக்கு ஓடுறோம். அதனால் வெல் பில்டாக ஆள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போல்லாம் டிப்ரெஷன்லாம் போயிடுச்சு, இப்போல்லாம் ஜம்முன்னு இருக்கேன். எதை பிடிச்சாலும் உடஞ்சி போயிருதுங்க, நம்புங்க. அதனால் இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த வயிறு மட்டும் கொஞ்சம் வந்துருச்சு. அதுதான் சொன்னது, டிப்ரெஷன் இல்லைப்பா. டிப்ரெஷன்னா அது இவங்க நம்ம சும்மா நம்மளே ஏமாற்றிக்கிறோம். டிப்ரெஷன்னா சாகடிக்கிறது, அழிக்கிறது, சரிங்களா? நீங்கள் பில்டாகி வரீங்கன்னா டிப்ரெஷன் போயிடுச்சு. அதுதான் சொல்ல வந்தேன். ஓவர் ஈட்டிங்கில் டிப்ரெஷன் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்கள், சரிங்களா? அப்படி சொல்லிட்டே இருந்தால் உங்களை வச்சு ஒருத்தர் ஏமாற்றுவாங்க, காசு வாங்குவாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு சொன்னேன், நல்லா சாப்பிட முடியும், தூங்க முடிஞ்சதுனாலே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு, ஸ்மோக் ட்ரிங்க்ஸ்லாம் பெருசாக இல்லை, ஸ்மோக் சுத்தமாக கிடையாது, விட்டுட்டேன். என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபேமிலியோடு இருந்தாங்க, போய் ஓடுறோம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேங்க ஓடி. உடனே நம்பவே முடியல அவங்களால. அப்புறம் அவங்க மனசுலேயே இதை ஒட்டலிங்க. நான் இங்கே வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு டைம் மறுபடியும் மீட் பண்ணும்போது ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது, அன்றைக்கி நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்றது ஒரு இதாக ஒரு அதை பெருமைக்காகலாம் சொல்லலை, சும்மா ஒரு நார்மலாக சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு டவுனாக இருக்கிற பாயிண்டில் ஹைலைட் பண்ணி காட்டுவோம்ல, நம்ம கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக. அப்படியா இல்லையே, நான் மிந்திட்டேனே அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்கன்னு. நான் தப்பாக சொல்லலை. இப்போ விமன்னா கொஞ்சம் குறைவாக தானே ஓடுவீங்க, மென்னை விட. விமன் அவங்களோட நல்லா ஓடுவீங்க, பட் எங்களோட குறைவாக தானே ஓடுவீங்க. அதை சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு, நான் கம்முன்னு இருந்துக்கிட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே நல்லா சம்பாரித்து படித்து வேலைக்கு போய் டாலரில் சம்பாரித்து நிறைய சொத்து வாங்கி நிறைய டைம் கொஞ்சம் இருந்து அதில் நீங்களாம் ஓடுறீங்க, சரிங்களா? ஒன்றுமே இல்லாதப்போ ஒன்றுமே இல்லாதப்போ அத்தனை வேலை எங்கள் ஊரில் பண்ணிவிட்டு பொண்ணு ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் 100, 200 லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்பில் இருந்தேன். நான் இவன் டில் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போயிருக்கேன். கபடி யூனிவர்சிட்டி வரைக்கும் விளையாண்டுருக்கேன். நான் ஊருக்கே தெரிஞ்சது தானே. அது ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் ஒருத்தர் படிக்கும்போதும், ஒருத்தர் ஸ்கூலில் வேறு இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் ட்ராக்குக்கு பண்ணி அந்த காலத்துலேயும் ஓடணும் தான், அவ்வளோ ஓடனவங்க தான். ஸோ அதனால் அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம நண்பர்கள்னால் இது முடியும் இது முடியாதுன்னு ஒரு அக்செப்ட் பண்ணுற அந்த பெருந்தன்மை இருக்கும்ல, அதுதான். இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நம்மளாம் என்னெல்லாம் ஒரு இப்போ இது எப்படி பெருசாச்சு அப்படிங்கிறது, ஏன் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கானாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன்
நம்மளுக்கு எதெல்லாம் கிடைச்சதோ, அதெல்லாம் யாரும் கிடைக்கவே இல்ல. அப்படின்னு அக்செப்ட் பண்ற அந்த மனசு இருக்கு இல்லைங்களா? அவன் நல்லா இருக்கணும். எனக்கு இதெல்லாம் கிடைச்சது லைஃப்ல. அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. பட் அவன் முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னு அத அத ஏத்துக்கிற மனசு, அந்த பியூரிட்டி, அந்த ஜெம் ஆஃப் அ பெர்சன் எத்தன பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு லைஃப்ல? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில எத்தன பேர்த்த பார்க்க முடியும்? அவங்கலாம் இருந்ததுனால தான் ஈசல் அலுமினிலாம் வந்துச்சு. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சரிங்களா? என்னால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். என்னோட ஒரு பையன் ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறான். ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டா, "அப்பா என்னப்பா இப்படி அப்பப்பா! என்னப்பா இவ்ளோ நல்லா பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு நான் போய் அப்படியே உச்சி குளிர்ன்னு அவங்கள போய் அரவணைச்சுக்கிறது, அன்பு செலுத்துறது, அவங்கள அப்படிதான் வச்சுக்கிறது. அவங்க அதனால ரொம்ப ஹேப்பியாவும் நெகிழ்ந்து போய் தான் இருப்பாங்க நான் பேசும்போதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம உண்மை தான் பேசுறோம். ஹார்ட் டு ஹார்ட் தான் பேசுறோம். நம்ம பொய் சொல்லல அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த கபடி ஒரு 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 விஷயம் இருக்கு. நான் அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறேன். இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்ததுனால சொல்றேன். கபடி வந்துங்க சரி வேண்டாம். கபடி கபடி வந்து கபடிக்கு முன்னாடி இந்த கதைய சொல்லிறலாம். இதுக்கு முன்னாடி வந்து இதில கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. அதுதான் நீங்க கேட்டீங்க. அது கபடியோட இன்னொரு கன்டின்யூ ஸ்டோரி இருக்கு. அதையும் சொல்றேன். ம். நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னா எடுத்துக்கிற ரிஸ்க் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அது வலின்னு நெனைக்கிறீங்க? அது உங்களுக்கு அதுதான் இங்க கொண்டு வந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டுக்காக எனக்காக நான் அந்த ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டேன். ஆனா என் ஃப்ரெண்டுக்காக எடுத்திருப்பேன். என் கூட இருக்கிற பையன், பொண்ணுக்காக எடுத்திருப்பேன். அவங்களுக்காக எடுத்துக்கிட்ட வலி மட்டும் தான் இத பெருசு பண்ணுச்சு. அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பியூரான ஹார்ட் வேணும். உங்க முக்காவாசி பேர்த்துக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது சொன்னேன்ல, ஒரு ப்ளூ கலர் ஸ்கூல் வேன் ஒரு மயில் போட்டு வரும். நாங்க அதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தோம் எல்லாரும் அப்படி. அப்போ போம்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த வேன்ல போம்போது சசி, சுரேஷ், கனகு, தேவி இந்த மாரி வந்து பொண்ணு ஒரு 3 பேர், பசங்க ஒரு 5, 6 பேர், 7, 8 பேர் போவோம். இது ஒரு 4, 5 பேர்த்தோட லஞ்ச் பாக்ஸ் என்கிட்ட குடுத்துருவாங்க. அந்த அப்பவே விஜய் அக்கா அங்க இருப்பாங்க. அவங்க குடுத்துருவாங்க. அந்த பேக்ல வச்சு குடுத்து நான் எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்பி ஒருத்தர் வீட்டுக்கு போறது. அப்போ கடைசியா யார் கிளம்புறோமோ எங்க வீட்டுக்கு வருவாங்க. எல்லாம் வச்சு குடுத்தாங்கன்னா, அப்புறம் நான் திங்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லா லஞ்ச் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போணும். நான் தான் கொண்டு ஸ்கூல்ல குடுப்பேன். இவங்க கீழ போட்டுருவானுங்க, மிஸ் பண்ணிட்டு வந்துருவானுங்கன்னு சொல்லி. அப்பவே நம்மகிட்ட தான் குடுப்பாங்க இதெல்லாம். அந்த மாரி தெரியல. பட் ஐ லவ் டு டூ தட். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு சில அப்போலாம் கஷ்டமா இருக்கும். செமக்கணும்ல. வீட்லருந்து கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாப் இருந்தாலும் என்கிட்ட எதுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து குடுப்பாங்க. எதுக்கு குடுத்தாங்கன்னு தெரியல. குடுப்பாங்க. நான் கொண்டு போய் குடுத்துருக்கேன். அப்புறம் இன்னொன்னு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சது வந்து, அம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த டைம்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுக்கிற ரிஸ்க் இருக்குல்ல, நாங்க வந்து கொஞ்ச நாள்ல வந்து இது காசு அதிகமில்ல வேன்ல. கொஞ்சம் மாசம் போனோம். அப்புறம் கொஞ்சம் 1 வருஷம், 2 வருஷம் மாரி போனோனே, அப்புறம் வந்து 2, 3 வருஷம் போயிருப்போம்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பஸ்ல போக ஆரம்பிச்சுட்டோம். அப்போ வந்துங்க எங்க ஊர்லருந்து பஸ் பாஸ்லாம் அப்ப இல்லையல்ல. அப்ப எங்க அம்மாவோட ஒர்க் என்னன்னா, எங்கள வந்து காலையில வந்து பஸ் ஸ்டாப்ல செலாம்பலத்துலருந்து செலாம்பலை தண்ணிப்பந்தல் ரோட்மேட்டுக்கு வந்து பஸ் ஸ்டாப்ல எங்கள வந்து என்னையும் தம்பியும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து சமைச்சு வச்சிருக்கோம். அந்த சாப்பாடு எடுத்துட்டு தோட்டம் போகணும். அப்ப அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் வருவாங்க நாங்க வரும்போது. இப்படிதான் அவங்களோட ரொட்டீனு. அப்ப நாங்க எல்லாரும் போவோம். அம்மா மட்டும் தான் கூட வருவாங்க. ஏன்னா தம்பி சின்ன பையன். மத்தவங்க எல்லாரும் என்னோட 1 வயசு, 2 வயசு பெரியவங்க. இல்ல 1 வயசு ஈக்குவல் வயசு அப்படிதான் எல்லாரும். 1 வயசு சின்னவங்க, இல்லாட்டி 1 வயசு பெரியவங்க, இல்லைன்னா ஈக்குவல் ஏஜ். தம்பி மட்டும் ரொம்ப சின்ன பையன். அதனால அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. பஸ் ஸ்டாப் வரைக்கும் வருவாங்க. அம்மா ஒரே ஒரு பேரண்ட் அம்மா மட்டும் தான். அப்போ இந்த மாரிலாம் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ண பஸ்ஸுக்கு வந்துங்க, அப்ப நாங்கலாம் ஸ்கூலுக்கு போம்போது எனக்கு அந்த விவரம் தெரியும் ஸ்டேஜ்ல 50 பைசா. அது 50 பைசாங்கிறது வந்து டவுன் பஸ்ல. சர்வீஸ் பஸ்ல 60 பைசா. ஸோ 50 பைசா திருமலையில போவோம். 8:45 8:30 8:45க்கு. திருமலையில போய் எங்க பொண்ணு ஸ்கூல் கிட்ட இறங்கிக்கிறது. அது வந்து 50 பைசா. போக 50 பைசா, வர 50 பைசா. ரூ. 1 ஆச்சுங்களா? என் தம்பி வந்து சின்ன பையன். அப்பலாம் ஆஃப் டிக்கெட்ன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அவனுக்கு வந்து பாதி காசு தான். அதில 25 பைசா. 25 பைஸ். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயா வந்துகிட்டு இருந்தான். அந்த அந்த பஸ்லயே வந்து டவுன் பஸ்ல டிக்கெட் வாங்க மாட்டாங்க. வயசு கம்மியா இருக்கிறதுனால. அப்படி போயிட்டு இருந்தான் அப்படி அவன். அம் இந்த மாரிலாம் காலம் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் இப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பா வந்துங்க 50 பைசா, 50 பைசா ரூ. 1 எனக்கு. அவனுக்கு ஒரு 50 பைசா இருக்குமா பஸ்ஸுக்கு 50 பைசா, 60 பைசா இருக்குமா, மொத்தமா ரூ. 2 குடுப்பாங்க. சரிங்களா, ஒரு நாளைக்கு. ரூ. 2 குடுத்தாங்கன்னா, நாங்க வந்து பஸ்ஸுக்கு போக 2 பேர்த்தோட பஸ்ஸுக்கும் போக அத வாங்கி சாப்பிட்டுக்கணும். 20 பைசா கிடைக்கல, 30 பைசா கிடைக்கல, 25 பைசா கிடைக்கும். ஒரு சில நாள் பஸ்ஸில வந்து சில்லற குடுக்க மாட்டாங்க. அது என்னமோ நம்மளுக்கு தெரியல. என்ன பார்த்தாலே இப்படி தெரியுதுன்னு. அங்க வந்து அந்த 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 இதுலயே வந்து அந்த குட்டி பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சண்ட போட்டு அந்த டிரைவர் கண்டக்டர்ட்ட கேட்பாங்க. "அண்ணா 5 பைசா குடுக்கல, 10 பைசா குடுக்கலன்னு" வாங்கிட்டு வந்துருவாங்க. எனக்கு வந்து என்ன பார்த்தாலே குடுக்க மாட்டாங்க. தெரியல நான் கேட்கறது இல்லையா? என்னன்னு தெரியல. அப்புறம் அப்புறம் நான் சொல்லுவேன். நான் வந்து 2 நாள் கிளம்பி சொல்லுவேன். எனக்கு நேத்து 10 பைசா குடுக்கல அப்டிம்பேன். அப்ப குடுத்துருவாரு. அப்படி சொன்னோனேல குடுத்துருக்காங்க. அவரு அந்த அந்த அண்ணன் பேரு மறந்துட்டேன். பட் முகம் ஞாபகம் இருக்கு இன்னும். சரியா? அம் அப்போ அப்பலாம் வந்து எங்க இதுல ராம்னு ஒரு 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 கசின் இருந்தாப்டி பக்கத்து வீட்ல. அவங்க தாத்தா வந்து வெள்ள கலர் குதிரை வச்சிருப்பாரு. குதிரை வண்டியில வந்து அப்படியே பஸ்ல சைடு போறதெல்லாம் நான் அந்த ரஜினி படத்துல வர மாரிலாம் பார்த்துருக்கிறேன். வெள்ள கலர் குதிரையில சைடுல போகும். குதிரை அவ்வளோ வேகமா போகும். அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த முத்து படத்துல வந்து ஓவர்டேக் பண்ற மாரிலாம். ஓவர்டேக் பண்ணல. பட் அந்த மாரி போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்த பணம் வந்து அப்பா வந்து 2 ரூபா வச்சுட்டு போவாங்களே, இவங்க என்ன பண்ணிட்டானுங்க பசங்க, என்னோட கேங்கு பணத்தை திருடிட்டோம். எப்படின்னா, நான் வந்து வச்சுட்டு போனோடனே அந்த இன்னொரு மாமா பையன் இருக்கிறான், பேர் வேண்டாம், அவன் எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிட்டான். அப்புறம் போட்டோன்னே எனக்கும் தெரியல அப்போ ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கும் தெரியல, என் தம்பி மட்டும் தான் இருக்கிறான். என் தம்பி வந்து கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் இதுலலாம். அப்புறம் அந்த பணத்தை எடுத்து வச்சுன்னு நாங்கள் 5 பேர் இருந்தோம்ல, எடுத்துட்டு எங்கள் அப்பா வந்து நான் வந்து பணம் எங்கேங்கப்பா பஸ்ஸுக்குன்னு கேட்டேன். வச்சுட்டுனேனாரு, இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி டேபிள் அவர் அப்போவே அந்த காலத்துலேயே கேட்டு பாருங்க, 3 புக்கு எங்கள் வீட்டுக்கு வரும். ராணி, குமுதம், தராசு 3 புக்கு வந்துடும். குங்குமம் பூ வாங்குவார். அதை படிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. 2500 to 3000 கேஸ்ட் வாங்கிச்சு. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த செயினை போய் அந்த யாராவது பாருங்களேன், அந்த செயின் அடமானம் வச்சு ரேடியோ வாங்கிட்டு வந்தார், டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு 2 பக்கம் அந்த மாதிரி 2 வட்டமாக இருக்கும், அந்த பெரிய டேப் ரெக்கார்டர் 3000 அந்த காலத்துலேயே. அதுக்கு எத்தனையோ நகை வாங்கிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் யாராவது பாட்டு வேணும்னா எங்கள் அப்பாட்ட 2000 3000 கேஸ்ட் இருக்கும். இந்த 60 90 இந்த மாதிரி கேஸ்ட் வேணும்னா எங்கள் அப்பாட்ட வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த புக்கு படிக்கிறதுக்கு அவர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இந்த பணத்தை வச்சோடனே இது கீழே விழுந்துருக்கு. நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு பணத்தை இல்லைங்கப்பா விற்கலின்ட்டேன். செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேனே அப்படின்னு கேட்டார். இல்லைங்கப்பா அது இங்கே இல்லைன்னு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து இவர் இந்த டேப் ரெக்கார்டர் இருக்குது, இங்கே ஒரு பச்சை கலரில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி போட்டிருக்காரு, அதுக்கு அது டேபிள், அதுக்கு மேலே அது கவரு, டேப் ரெக்கார்டர் இருக்குது, அங்கே தான் பணம் வச்சுருப்பார் கீழே. இப்படி நான் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து சொல்லி வேறு எங்கேயாவது சந்துக்குள்ள விழுந்துருக்க மாட்டேங்க, கொடுங்க லேட் ஆச்சுன்னு சொல்லி மறுபடியும் 2 ரூபா ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த அங்கே ஒருத்தர் அந்த ஒரு கூடையில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இதெல்லாம் கூட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் இன்னும் கிடைக்கிறதில்ல. அந்த கடல முட்டா மாதிரி ஒன்று அப்படி தின்னாக ஒன்று அப்படி ஒரு இதை கொடுத்து கொண்டு வருவாங்க. அப்புறம் ஜவு முட்டா அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இழந்த வடை மெயினாக இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கி எல்லாம் 4-5 பேர் போய் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு 2 ரூபாய்க்கு நிறைய வரும் ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்கூல் வரும்போது ஈவினிங் வந்து சொல்கிறாங்க, டேய் எங்கடா இவ்வளோ காசு எடுத்தீங்க, உங்கள் வீட்டில் எடுத்துங்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டில் எடுத்து வந்தேன்ல, அப்போ எடுத்து வந்து கொடுத்தேன்ல அப்படின்னா, அப்போ ஒரு தடவை அவன் ஒரு எடுத்து 50 பைசா எடுத்து வந்தான். அந்த மாதிரி திருடிட்டு வந்துட்டு அவங்க ஆத்தாட்டிருந்து அவங்க ஆத்தா என்னையெல்லாம் கூப்பிட்டு கேட்டுது, வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு 50 பைசா வச்சுருந்த காணா அப்படின்னு கேட்டுது. அவங்க தாத்தா கடை இருக்குது, அங்கே போய் வாங்கி சாப்பிட்ட ஊருக்குள்ளே. அப்புறம் செகண்ட் டைம் என்ன ஆயிடுச்சு, இதே மாதிரி நான் சொன்னாட்டி வேணாண்டா எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, வேணாண்டா பயம். அவர் கண்டாலும் பயம், ரொம்ப பயந்துக்குவோம். ரெண்டாவது நான் கொஞ்சம் எவ்வளோ பாசம் இருந்தாலும் ரொம்ப ஒட்டியெல்லாம் இருந்ததில்லை. மாதிரி என்னென்னா அந்த எனக்குள்ளேயே ஒரு அந்த சர்க்கிள் வந்துருச்சு. எனக்குள்ளேயே வந்து இன்றைக்கி இருக்கிற கேர்லாம் வந்து அன்றைக்கி கிடையாதுல்ல. நானே வந்து யார்கிட்டும் போகாமல் எனக்குள்ளே ஒரு நட் அந்த ஷெல்லுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எனக்குள்ளே ஒரு வளையத்தை வச்சு நானே உள்ளே இருந்துக்கிட்டேன், நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படிங்கல. அப்புறம் செகண்ட் டே அதே மாதிரி பண்ணாங்க. அந்த பணம் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பணத்தை வந்து திரும்ப அதே மாதிரி சொன்னோன்னே எங்கள் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது அடுத்த நாளே பண்ணுறாங்க. நான் இருக்கும்போது எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் அப்பாவும் கரெக்டாக வந்துட்டார். அந்த காசு எடுத்து ஜோப்பில் வைக்கிறேன், எங்கள் அப்பா வந்துட்டார். அப்புறம் நான் வந்து கேட்டேன், அப்பா பணம்ப்பா பஸ்ஸுக்கு அப்படின்னேன். அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சோடனே அப்போ டவுட்டும் வந்துருச்சு. டவுட் வந்தோடனே என் தம்பி வந்து எங்கள் அப்பா கொண்டு ரொம்ப பயந்துக்குவான். சாட்டை இருக்குது, மாட்டு வண்டி தானே அப்போல்லாம். அப்போ வந்து தோட்டத்துலேருந்து வீட்டிலேருந்து எல்லாமே வீட்டு ஊருக்குள்ளே தான் குடியிருக்கிறோம். தோட்டம் வந்து நாங்கள் 6th படிக்கும்போது தான் தோட்டத்துக்கு குடி போகிறோம். அது வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். அப்போ என்னென்னா சாட்டை இருந்துச்சு. சாட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படி நின்னார். அடிக்க கூட இல்லைங்க. அப்போல்லாம் மாட்டு வண்டிக்கு சாட்டை இருக்குமில்ல, நம்ம வீட்டில் காலையெல்லாம் இருந்துச்சு. அப்போ சாட்டையை வச்சு நிற்கிறாரு. அவ்வளோதான். என் தம்பி அப்படி தம்பி அப்படின்னாரு. சாட்டையை வச்சுக்கிட்டு அப்படி காலில் அப்படி ட்ரௌசரோட யூரின் போகிறான் பட்ட பட்ட பட்டன்னு. ஸ்கூல் யூனிஃபார்ம்லோட பயந்துக்குவான், பயங்கரம் பயந்துக்குவான் அப்பாவை கண்டா. அப்புறம் அப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டான், அவன் பேரும் கனகு தான். சரிங்களா, கனகு தான் எடுத்தான்ட்டான். எடுத்தான்னு சொன்னா அவர் என்னன்னே கேட்கல. சரியா, ஒன்றும் ஈன்னே கேட்கல. எது கூட எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சு அந்த தொட்டைக்கு கீழே கையிலே உளுந்து அடியெல்லாம் உரிச்சிருச்சு. ரொம்ப நேரம் அடித்தார். அது எத்தனை அடி அழுகு கூட இல்லை. அதெல்லாம் வந்து இன்றைக்கி நினச்சாலும் அந்த வைராகியம் தாங்க நீங்கள் கொண்டு வந்துருச்சு, வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் வந்து அத்தனை அடி. எங்கள் ஆத்தா வந்துருச்சு பக்கத்தில், சத்தம் கேட்டு ஓடி வந்து அழுது. எங்கள் அப்பாவோட அம்மா ரொம்ப பாசம், என் மேலே பயங்கர அடிக்ஷன். அவங்க அடி தாங்க. நான் சத்தம் போடணும்ல, அழுகணும்ல, ஒரு ஸ்டேஜில் அழுதுருப்பணும்ல, கத்திருப்பணும்ல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அழுகலை, பட் ரொம்ப அடி வந்து அழுகும்ல. அப்புறம் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு கூட இருந்தது, அது வந்து சொல்லிருச்சு, இவன் தான் எடுத்தான் அப்படின்ருச்சு. இவன் வேணான்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் எடுத்தான், நேற்று எடுத்தான், இன்றைக்கி எடுத்தான்ருச்சு. இங்கே அடி உழுகிறத பார்த்து அதுக்குள்ள உண்மை சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தார்.
அவங்கள வர சொல்லி அப்புறம் அப்பவும் வந்து அப்பா அப்படிலாம் வந்து வந்து அவர் வந்து அவங்க பையனை அடிக்க போகும்போது, "விடுங்க விடுங்க சின்ன பசங்க தானே இதெல்லாம்" அப்படின்னு சொல்லி அவங்க பையனை காப்பாத்துனாரு. என்னையெல்லாம் உரிச்சு அடி அடின்னு அடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் புண்ணாகி போச்சு. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகல. யாருமே போகல அன்னைக்கு ஒரு நாள். அப்புறம் ஆத்தா வந்து அழுதுகிட்டே உட்காந்துருந்து அப்புறம் மருந்து அப்புறம் எங்கள் அப்பாவும் போட்டார். அப்புறம் அப்புறம் வந்து அவன் தான் நான் எடுக்கலின்னு தெரிஞ்சோடனே அது எமோஷனாக இருக்குது. நான் எடுக்கலின்னு தெரிஞ்சோடனே வந்து அழுதாரு. அது இப்போ நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது. நான் எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அப்புறம் அழுதாரு. சொல்லியிருக்க வேண்டியதான்டா, சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அழுதுகிட்டே மருந்து போட்டார். அப்புறம் யார் போடுவா? அவர் போடலின்னா அவர் தான் போட்டார். அப்புறம் போயா நான் அப்புறம் எனக்கு வந்து போயான்ட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொன்னேன் நினைக்கிறேன். போயான்ட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். அந்த அடி வாங்கிட்டு ஃபஸ்ட் அதுக்கப்புறம்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னதே கிடையாது. கொன்றுவாங்க சொன்னோம்னா. பட்டு அந்த கோவத்தில அந்த வலியில அப்படி சொன்னது. அப்போ நான் கொஞ்சம் பெரிய பையன் தான். இவங்கலாம் தான் சிறுசா இருந்தாங்க. நான் ஓரளவுக்கு எங்கள் செட்டெல்லாம் கொஞ்சம் பெருசு. தம்பி மட்டும் தான் சின்னது. அப்போ அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காக அவன்லாம் இன்னும் உயிர் நண்பன். இப்போ போய் நான் கூட சொல்லுவேன் அப்படி போனோம்னா, எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போகும்போது எல்லாம் பார்த்தோம்னா, அன்னைக்கு அத்தனை அடி வாங்கினேன் எனக்காக அப்படின்னு அப்படின்னு அதெல்லாம் விட்டெல்லாம் எப்போவுமே விட்டு கொடுத்ததில்ல. அதை விடவெல்லாம் அன்னைக்கு ஃபிசிக்கலாக வேணா ஹார்ம் ஆகிருப்பேன். அது மாதிரி நிறைய டைம் இன்னொரு பையனுக்கு அடி வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி நிறையா அதெல்லாம் தான் நம்மளை இங்கே கொண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃப்ரெண்டு தான் உலகம், ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன வேணாலும் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அது அப்பாட்டிருந்து வந்தது தான். அப்புறம் இன்னொன்று வந்து அவர்கிட்ட அடி வாங்கினது மட்டும் சொல்கிறேன். ஒரு 3 தடவை வாங்கியிருக்கிறேங்க. 3 தடவை லைஃப்பில் அடி வாங்கியிருக்கிறேன். இது ஒன்று பணம் திருடிட்டோம்னு எங்கள் கேங்கில். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த வினோத் நம்ம ஊருக்கு வந்தான். நம்ம இந்த பாலகார்த்திகேயன் வினோத்னு சொல்லுவோம் நம்ம ஸ்கூல் அலுமினி. 4th படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் இருந்தால் அப்படி. அப்புறம் வினோத் வந்துட்டு கொஞ்சம் அது மறுபடியும் லேட்டர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து இங்கே வந்தோடனே நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான். அந்த நாய்க்குட்டி வேணும்னு. அப்புறம் என்னை வந்து எங்கள் அப்பா என்கிட்ட வந்து சொல்கிறான். நான் வந்து கனவு கூட்டிகிட்டு போகிறேங்க மாமா. நான் கொண்டு வந்து விட்டேன். மறுபடியும் சாயந்தரம் வர சொல்கிறேன் அப்படின்னோடனே அவர் சொல்லிட்டாரு, இல்லைப்பா கடல போட்டுருக்குது, நெடக்கடல போட்டுட்ருக்குது. காக்கா முடுக்கணும் நம்மளுக்கு ஒன்று. அப்போ சின்ன பையன் தானே. அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்று போய் பெருசாக போய் மம்முட்டி வேலை பாத்தி பிடிக்கிற வேலையெல்லாம் அன்னைக்கு இல்லை. தண்ணி கட்டுற வேலையில் இல்லை. பொம்பளைகளுக்கு வந்து கடலமுத்து போட்டுட்ருக்குறாங்க. கடலமுத்து போட்டோடனே வந்து அது காக்கா வந்து பொறுக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி பாய்ச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி பொறுக்கும். தண்ணி பாய்ச்சாலும் மேலே வரும் கடலமுத்து. அதை பொறுக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து சாப்பிடுது. அப்போ அது தண்ணி பாய்ச்சி மேலே இருக்கிற அதுக்குள்ளே போக முடியாது. பட் காக்கா வராமல் நான் முடுக்கிட்டு இருப்பேன். அப்போ அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொன்றும் உள்ள அமுத்தி விடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்குது. இதுதான் வேலை எனக்கு. நான் இவனை பார்த்தோன்னே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறான்ப்பா, பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்துடுறேன், நீயே 8 படம் நாய்க்குட்டி கொண்டு போக மாட்டேங்கிறான். பஸ்ஸில் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கி அப்புறம் நான் போயிட்டேன். போய் அவங்க வீடு பூக்கடமுக்கில் இருக்குது. உள்ளே போனதுலேருந்து போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து நடந்து போய் பூக்கடமுக்கு வரைக்கும் அப்படி நடந்து போய் அங்கே நாயை விட்டுட்டு அவங்க அம்மா சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பி வர்றேன். இங்கே வரும்போது சாயந்தரம் ஆகி போச்சு. கொண்டுட்டு போட்டு வந்தேன். நான் உங்கள்கிட்ட என்ன வேலை சொன்னேன், நீ என்ன வேலை செஞ்சேன்? அப்புறம் எல்லோரும் இருந்தாங்க. எல்லாம் ஒரு 4 மணிக்கு வந்து சேர்ந்தேன். அப்புறம் அந்த கயிறு இருக்குல்ல, அந்த காக்கா முழுக்கிற கயிறு வச்சுருப்போம். அதுலேயே 2 விட்டார் வாங்கிட்டு 2 அடி. அப்புறம் அழுதேன். அப்புறம் எல்லாம் வந்து எங்கள் ஆத்தா எல்லாமே குறுக்காட்டி எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் அடிக்க விடல. அது ஒரு டைமு. இன்னொரு டைம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, கொஞ்சம் பெருசாகிட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் பெருசாகி இந்த அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பீப்புள் நம்ம வந்துங்க நாங்களாம் வளரும்போது கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு தான் வந்து அந்த டைம்லாம் இருக்காதுல்ல. அதனால் விளையாண்டதில்ல. பட் கபடி விளையாடுவேன். இப்போ இந்த நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எங்கள் அப்பா வந்து எப்போவுமே என் வயசில் என்ன கொஞ்சம் பெரிய பையன் எடுத்துக்குவாங்க. வேலைக்கு இருப்பாங்க. அவங்களோட க்ளோஸாக இருப்பேன். அப்போ அந்த உலகமெல்லாம் தெரியும். அவங்களோட உலகமெல்லாம் தெரியாதனால அவங்க கபடி விளையாடுவாங்க பயங்கரமாக. பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க. பேப்பர் மில்லேருந்து வருவாங்க. பேப்பர் மில்லில் ஒர்க் பண்ணுவாங்க. லாரி டிரைவராக இருப்பாங்க. கூலி வேலைக்கு போவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்க. இவங்கெல்லாம் கபடி விளையாடுவாங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை. நானும் விளையாடுறேன் அப்படின்ட்டு. நான் கூப்பிட்டு போனோன்னே என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது ஃபஸ்ட்டு. எனக்கு தெரியாது. பயங்கர அக்ரெசிவ் விளையாடுவாங்க. விளையாண்டு அப்புறம் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டாங்க. தொடர்ந்து போனாங்க. சேர்த்திக்கிட்டு அப்புறம் டைம் கிடைக்கும்போது நான் போனேன் சைக்கிளில் போனதுக்கு. அப்புறம் வந்து ஒரு டைம் வந்து எட்டியெல்லாம் உதச்சிட்டாங்க பயங்கரமாக. எட்டி உதச்சி ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து கிக் பண்ணால் இந்த இடத்துல அப்படியே வந்து உதடு பிஞ்சு அப்படியே ரத்தமாக வந்துருச்சு ஒரு நாள். பயங்கர கஷ்டம். அதோடலாம் சாப்பிட்றது மேனேஜ் பண்ணுறதெல்லாம் பயங்கர கஷ்டம். அது வெளியிலையும் சொல்ல முடியாது. அத்தனை அடி விட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், எட்டி இங்கே உதச்சிட்டான். உதச்சி 2 நாள் யூரின்லாம் போக முடியல. அந்த மாதிரி பெரிய கஷ்டம் அதெல்லாம். தூக்கி போட்டுருவானுங்க டொம்முன்னு. அதெல்லாம் பண்ண அப்படி ரொம்ப ஹார்டாக. அப்போ எனக்கு அன்னைக்கு புரியுது, இன்னைக்கு புரியுது. அவங்க வந்து அந்த சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவங்ககிட்ட பணம் இல்லை. அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற லைஃப் அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த ஆதங்கம் அந்த பண்ணுற வேலையில் அது தெரியும். அது என்ன பண்ணாலும் தெரியும். இன்றைக்கி எனக்கு புரியுது. பட் அன்னைக்கு அந்த வயசில் அதெல்லாம் தெரியலிங்க. ஸோ அப்படி வந்து அது நடந்துச்சு. அப்புறம் அதில் போய் அவங்களோட விளையாண்டு நல்லா கற்றுக்கிட்டேன். கபடி நல்லா கற்றுக்கிட்டேன்.
அதனால தான் நம்ம ஸ்கூல் டீம்லாம் கேப்டனாக இருந்தோம். ஸ்கூல் டீம் வந்து நம்ம ஜோனல் விளையாண்டு டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கெல்லாம் போக முடிஞ்சது. பட் எல்லா இடத்துலையும் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்க தான் செய்யும். அங்கே வந்து யாராவது வந்து இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லல. இப்போ வந்து யாராவது அவங்களோட நான் தப்பா சொல்லல. பட் ரியாலிட்டி சொல்றேன். அவங்க அப்பா, அம்மா ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்து நம்ம டீச்சர்ஸ் அவங்ககிட்ட படிச்சிருக்கலாம். இல்ல அந்த மாரி அவங்க சப்போர்ட்லாம் தேவைன்னு நெனச்சா, அந்த பார்ஷியாலிட்டி எல்லா இடத்துலயும் நீங்க ஃபேஸ் பண்ணத நானும் பண்ணியிருப்பேன். ஸோ, அந்த கபடி அப்படிதான் விளையாண்டது. அவ்வளோ நல்லா கத்துக்கிட்டது அவங்ககிட்ட. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம நேச்சர் தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சோனே அப்புறம் நம்மள சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆளா சேர்த்துக்கிட்டாங்க. எப்பவுமே நான் வந்து மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறேன். யூனிஃபார்ம் போட்டு போறேன். ஷூ போடுறேன். டை கட்டுறேங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஆடா தெரியல. ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். அப்புறம்லாம் தெரியல. அவங்களுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டேன் நானு. அப்படிதான் இருந்தேன். அது அது வந்து எப்படி நடந்துச்சுன்னா, நம்ம திரும்ப இதுக்கு வர்றேன். என்னன்னா, அந்த காசு விஷயத்த இன்னொன்னு மறந்துட்டேங்க. அத சொல்லிர்றேன். அப்புறம் இந்த கபடிக்கு வரலாம். காசு வந்து என்ன ஆயிருச்சு அப்டின்னா, எங்க அப்பச்சி, ஆத்தா இருந்தாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் அ என்ன வந்து எங்க அப்பா என்ன பண்ணிட்டு எங்க அப்பச்சி என்ன பண்ணிட்டாரு, எங்க ஆத்தா வீட்ல போய் படுத்து தூங்குவோங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து எங்க வீடு கிழவரம், ஆத்தா வீடு மேவரம். ஆத்தா மட்டும் தனியா இருக்குது, அப்பாவோட அம்மா. நைட் என்ன பண்ணுவேன், இந்த மண் ரோடு எங்க வீட்டுக்கு முன்னாடிலாம். ஊருக்குள்ள தானே ஒரு 200, 300 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதிகபட்சமா. யூரின் போறதெல்லாம் வெளிய ரோட்ல தான் போவோம் இந்த குட்டீஸ் எல்லாம். நான் வந்து கதவு நீக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்கிற மாரி வெளிய வந்துட்டு, ஓடி போய் ஆத்தாவோட போய் கட்டி பிடிச்சு படுத்துக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆத்தாவோட இருக்கிறது, அதோட சாப்பாடு, என் வாழ்க்கையில அந்த மாரிலாம் அப்பா! ஒருத்தர லவ் பண்ணோம்னா, அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தர் மேல லவ் இருந்துச்சுன்னா, அது பண்ணுன குழம்பு, அது வச்சிருந்து எனக்கு போட்டு குடுத்த டீ, காஃபி என்னலாம் பண்ணுங்கிறீங்க? அவங்க எது பண்ணாலும் அழகு தானே. நம்மள நேசிச்சவங்க என்ன பண்ணாலும் அப்படிதான். எனக்கு விட்டுக் குடுக்க முடியாதுல்ல, என்ன தப்பு பண்ணாலும். நான் வந்து ஆத்தா இருக்கிற வரை என்னையெல்லாம் அது வந்து எனக்கு வாழ்க்கையில இருந்த கொஞ்சூண்டு கான்ஃபிடென்ட் அது குடுத்தது தான். ஏன்னா, என்னைய அவ்வளோ பிடிக்கும். என்னைய ஒரு 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 ராகுல் காந்தி மாரி, பிரின்ஸ் மாரி தான் வச்சிருக்கும். அப்படிதான் வச்சிருந்தாங்க. அப்புறம் போய் ஆத்தாவோட்ட போய் நைட் போய் படுத்துக்குவேன். படுத்து படுத்து கட்டி கட்டி பிடிச்சு படுத்துக்குவேன். விடிய வரைக்கும் கட்டி பிடிச்சுட்டு தூங்குவேன். எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஆனா, அது கொஞ்ச நாளா நடக்காது. ஏன்னா, அடுத்த நாள் வந்து எங்க வீட்ல எங்க அம்மா என்ன அடிச்சு போடும். ஏன்னா, அம்மா இறந்து போனது இப்போ வந்து என்னன்னா, மாமியார் மாமியார் பிரச்சனை எப்பவுமே எல்லா வீட்லயும் இருக்கிற மாரி இருக்கும். ஒரு வேள வந்து எங்க அம்மாவுக்கு என்னன்னா, இந்த ஆத்தா சொல்லிக் குடுத்து என்னையும் அதையும் பிரிச்சுரும்னு ஒரு பயம். ஸோ, இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கும். பாப்போம் அதுவும் அதுவும் ஆசைப்பட்டது பெருசா கிடைக்கல. அந்த மாரி போய் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, எங்க அம்மாவோட அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு 4, 5 பேத்த கூட்டு வந்து வண்டி கட்டிட்டு வந்து, ஓட்டு வீடு தானே, எங்க ஆத்தா தூங்குனதுக்கப்புறம் இத பார்த்துட்டு இருந்திருக்காங்கண்ணே, இந்த மாரி வர்றேன்னு சொல்லி எத்தன நாள் வெயிட் பண்ணாங்கலாம் தெரியாது. அவ்வளோ ஒர்த்தும் நான் இல்ல. நான் வந்து பார்க்கறதுக்கு பதிலா ஓட்ட பிரிச்சுங்க, இறங்கி என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. நாட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 3, 4 வருஷம் அங்க தான் என்ன வளர்த்துனாங்க. எங்க அப்பா வந்து வண்டி ஓட்டிட்டு போனா, அப்போலாம் பஸ் இல்ல. வண்டி ஓட்டிட்டு போனா, அங்க போய் பெரிய சண்டை நடக்கும். அப்புறம் அங்க இருக்கிறவங்க நியாயம் பேசி அப்புறம் திரும்ப அனுப்பிச்சுருவாங்க. அப்புறம் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர்ல போய் சண்டை கட்டிலாம் ஜெயிக்க முடியாதுல்ல. அது கிராமத்துக்குள்ள இப்பவும் பண்ண முடியாது. அப்போலாம் ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க. அப்புறம் நான் அங்கேயே இருந்தேன். அப்புறம் நானா எங்க அத்தை பையன் வரும்போது ஒரு ரீசன் அவங்க என்ன பார்க்க வந்தா, அப்போ வந்து சொல்ட்டாப்படி. இங்க வரும்போது வந்து ஒவ்வொரு தடவும் வந்து எங்க அப்பா அனுப்புவாரு. வருஷம் வருஷம் எங்க ரவி மாமன் அவரு தான் நான் என்ன தப்பு பண்ணல வருவாரு. அப்பாலஜி லெட்டர் எழுதி குடுக்குறதுக்கு. அத்தை பையன். ரொம்ப க்ளோஸ் அவங்க. நான் எல்லாத்தோட க்ளோஸ் தான். அப்போ இவரு என்ன கூட்டு ஒவ்வொரு வருஷம் வருவாரு. எங்க அப்பச்சி அனுப்ப மாட்டாரு. அப்போ கடைசியா வரும்போது நான் கொஞ்சம் பெருசாயிட்டேன். அப்ப என்ன சொன்னாருன்னா, "டேய் உங்க அம்மா, உன் தம்பியெல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்னோனே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிருச்சு. நான் அதுவரைக்கும் எங்க அப்பச்சி, ஆத்தாவ தான் அப்பா, அம்மான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். அம்மாவோட அப்பா, அம்மாவ தான் அப்பா, அம்மான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு அத கேட்டோனே ரொம்ப ஐயோ! எங்க அம்மா இவங்க இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு விவரம் தெரிஞ்சு வருது. என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அங்க போனோனே அப்பச்சி, ஆத்தாங்கிறத நான் அத அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் அது அம்மா இல்லைன்னு தெரியுது. அம்மா ஊர்ல இருக்குன்னு சொல்லி வளர்த்துனாங்க. அப்புட்னா தம்பி, அம்மாலாம் ஊர்ல இருக்கிறோனே எனக்கு பயங்கர எக்ஸைட்மென்ட், சந்தோஷம். நான் போவேன், நான் அழுகுறேன் உருண்டு பெரண்டு. அது எங்க அப்பச்சி வந்து வாழ்க்கையில 2 பேர்த்துக்கு நான் ரொம்ப 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 நான் நேசிச்சது வந்து ஒண்ணு எங்க அம்மாவோட அப்பா. பியூர் டூ த கோர்ங்க அவர்லாம். 2வது வந்து அப்பாவோட அம்மா, அம்மாவோட சாரி அம்மாவோட அப்பா, அப்பாவோட அம்மா. சரிங்களா? தாத்தா. அம்மாவோட அப்பாங்கிறது. அவரு வந்துங்க பயங்கர மொரட்டாளு. இதோடலாம் இன்னும் நல்ல ஆள், இன்னும் நல்லா இருப்பாரு பார்க்கறக்கு. அந்த அந்த கேங்லயும் நான் தான் சுமாரான ஆளுன்னு வச்சுக்கங்க. சுமாரான லுக்கு, சுமாரான ஆளுன்னு வச்சுக்கங்க. அப்பச்சியும் நல்லா இருப்பாங்க. அப்பாவுமே அந்த காலத்தில நல்லா தான் இருந்திருப்பாங்க. நம்ம தான் ஒரு மாரி. அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த அப்பச்சி என்ன பண்ணாரு, நான் என்ன கூட்டு போனேன். இந்த கீரிப்புழு வந்துருச்சு. அப்ப அந்த மருந்தெல்லாம் நெறைய குடுப்பாங்கல்ல. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு பாருங்க. கீரிப்புழு வந்துருச்சுன்னா, இந்த நெறைய டாய்லெட் போயிட்டே இருக்கும்ல, குட்டியா இருக்கும்போது. அப்ப காரத்துளு ஆஸ்பத்திரிக்கு அதுவரைக்கும் ஞாபகம் இருக்கு. பட் அதுக்கப்புறம் தெரியல. கூட்டு வர்றோம். 2 கால வச்சிருக்காரு. மாட்டு வண்டியில வர்றோம். அங்க இறக்கி விடுறாரு. நான் வந்து டாய்லெட் காட்டுக்குள்ள தானே போவோம். டாய்லெட் போயிட்டுருக்கேன். அப்ப அந்த கால வந்து இடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அப்பா! அதெல்லாம் எனக்கு யாரு பண்ணுவாங்கன்னு தெரியல. அழுதுறக்கூடாது. உங்ககிட்ட சிரிச்சுட்டே பேசிறணும். ஏன்னா உங்கள ஃபீல் பண்ண வச்சிறக்கூடாது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும்னு தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்றேன். இதெல்லாம் சொல்லக்கூட மாட்டேன். அப்போ வந்து தூக்கி போட்டுருச்சுங்க. எனக்கு வந்து அந்த அந்த தாய்ப்பால் குடிக்காததுக்கு எனக்கு ரொம்ப நாள் அந்த கீரிப்புழு இருந்துச்சு.
ஐயோ! அதெல்லாம் பயங்கர கஷ்டங்க. அது என்ன வலி அதெல்லாம் வெளியிலயும் சொல்ல முடியாது. குச்சி எடுத்து உள்ள குத்தலான்னு இருக்கும். அப்படிலாம் குத்தியிருக்கிறேன். அதெல்லாம் அது ரொம்ப, 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 ரொம்ப பெயின்ஃபுல்லானது. வெளியிலயும் போய் சொல்ல மாட்டேன். ரத்தம் ஒழுகுனாலும் சொல்ல மாட்டேன். யார்ட்ட போய் சொல்றதுன்னே தெரியாது. அப்படிதான் இருக்கும். அ ஓப்பனா ஒரு கம்யூனிகேஷன் மனச விட்டு ரொம்ப ரிசர்வ்டு வேற. அது இப்ப நம்ம இந்த கேர்லாம் அப்படி இல்ல. இது வந்து உங்ககிட்டலாம் இருந்து கத்துக்கிட்டது. இப்ப இந்த சொசைட்டிக்கு ஒர்க் பண்ண வரும்போது ஒரு பையனையும் பொண்ணையும் நான் நேசிச்சது, அவங்களோட அன்பா இருந்தது, அவங்க வாழ்க்கைய கத்துக்கிட்டது, அவங்க வெற்றி தோல்வியில கூட இருந்தது. அப்போ ஒரு ஆளா மாறுவோம்ல. உங்க இன்ஃப்ளூயன்ஸ் எனக்குள்ள இருந்தது. என் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாரி உங்க இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நெறைய இருக்கும்ல. நீங்க சொன்னா நான் பண்ணுவேன்ல. அந்த மாரி அப்படிலாம் மாறுனது. அம் அப்போ வந்து இந்த மாரி கீரிப்புழுலாம் வந்து இருக்கு. அவரு மருந்து வாங்கி குடுக்குறாரு. டைம் வந்து இடிச்சோனே தூக்கி போட்டுருச்சு கால. அப்புறம் அந்த கொம்பு பட்டுருச்சு முதுகுல. கட்டி வச்சு அடிச்சா, அவரு கையெல்லாங்க எனக்கு இங்க இவ்ளோ பெருசு இருக்கு ஆர்ம்ஸு. இப்ப எனக்கு நானும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். அவருக்கு இந்த 4 ஆர்ம்ஸே இவ்ளோ பெருசு இருக்கும். மொரட்டாளு. பொரியெல்லாம் இவ்ளோ போடணும். சாப்பாடெல்லாம் இவ்ளோ கட்டி வச்சு அடிச்சாருன்னா, ஆ காளைய கட்டி வச்சு மாட்டு வண்டியில எனக்காக அந்த மாரி யாரும் பண்ணி நான் பார்த்ததில்ல. கட்டி வச்சு அடிக்கிறாரு. இன்னொரு 10, 20 நிமிஷம் அடிச்சா கால செத்துருக்கும். அந்த கண்டிஷனுக்கு அடிச்சு போட்டாரு. எல்லாரும் வந்து குறுக்காட்டி பக்கத்துல இருக்கவங்க வந்து, "என்னடா இப்படி பண்ணிட்ட? காணா இடிச்சு போடுச்சுங்கிறாரு." அப்பா இப்ப நெனச்சாலும் அதெல்லாம் தூக்கி வாரி போட்டுரும். அதெல்லாம் அந்த காலத்துல அது விலை எவ்வளவு? அது செத்து போனா என்ன ஆகுறது? என் மேல அவருக்கு இருந்த அன்பு மேபி எங்க அம்மாவ வந்து அவ்ளோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் அவருக்கு. இல்லையா? அப்படிதான் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கண்ட்ரோல். அப்புறம் அது ஒண்ணு பண்ணுனாரு. என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. அப்புறம் நான் அங்கிருந்து இங்க வந்துட்டேன். இப்ப வந்து அப்புறம் நம்ம சொல்றது தானே, என்ன குறும்புங்கிறீங்க அப்ஷியாத்தா வீட்ல இருக்கும்போது? காசு காலைல எந்திரிச்சோனே குடுக்கணும். காசு குடுக்கலைன்னா கல் எடுத்து அடிப்பேன் அப்பல்லாம். அங்க எனக்கு வந்து என் வாழ்க்கையில நீ ஒரு ஒரு சுருக்குன்னு ஒரு அடி அடிச்சது இல்ல, அங்க இருக்கும்போதெல்லாம். ஒரு வார்த்தை தப்பா பேசினது இல்ல. அம் அங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் போறேன் நாட்டில்பாளையத்துல. அங்க போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, மோரெல்லாம் பாட்டில்ல ஆத்தா ஊத்தி குடுத்துரும். ஊத்தி குடுத்தோனே என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு ஆத்தா நேரமே கிளம்பி தோட்டம் போயிரும். ஆத்தா, பிச்சிலாம் போறோம்னா, மாமா புள்ளைலாம் இருந்தாங்க. இன்னொருத்தர் கோயந்தாவரத்துல இருந்தாங்க, ஒருத்தர் நாட்டுப்புறத்துல இருந்தாங்க. அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தோனே, அந்த சத்துணவு தான் சாப்பிட்டேன். கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம். நான் எடுத்துட்டு போக மாட்டேன் இங்கலாம். நம்ம தான் உங்களுக்கு தெரியுமில்ல, அங்க போனா பசங்களோட அந்த உலகமா மாறி அதுக்குள்ள தான் இருப்பேனே தவிர, எடுத்துட்டு போக மாட்டேன் குடுத்தாலாம். காசு மட்டும் தான் கேட்பேன். காசு வந்து டெய்லியும் குடுப்பாங்க. எவ்வளோ குடுப்பாங்க தெரியுங்களா? வாழ்க்கையில நான் பிரின்ஸ் தான் அங்க இருக்கும்போதெல்லாம். அப்படி ஜாலியா பயங்கர ரவுடித்தனம், குறும்பு. அப்பயே வந்து அங்க இன்னொரு அக்கா சித்தி இருக்கிறாங்க. உடுமல்பேட்டையில இருக்கிறாங்க. அவங்க அப்பவே வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு அத்தை மாமா பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு. கவிதான்னு சொல்லி. பயங்கர ஃபேரா இருக்கும் அந்த பொண்ணு. நல்லா இருக்கட்டும். அதுக்கும் பையன்லாம் ரொம்ப பெரிய பையன். எங்கள வந்து கல்யாணம் பண்ணி வச்சுரும் அப்பவே. மாலையெல்லாம் அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு வீட்ல ஒரு ஃபன்னுக்காக சொல்றது. இந்த மாலைலாம் இருந்துச்சுங்க. மாலை வந்து ஓட்டு மேல போட்டுருவாங்க கல்யாணம் பண்ணிட்டு. குப்பையில போட மாட்டாங்களா? அத எடுத்துட்டு வந்து எங்கன்றது அந்த அந்த சித்தி அந்த விளையாட்டுலாம் விளையாடும். அந்த மாரிலாம் சின்ன பசங்க தானே அப்பல்லாம். நான் ராஜா தான் அங்க இருக்கும்போது. அப்புறம் இங்க அப்படியே என்ன எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? எனக்கு வந்து எங்க அப்பச்சி எப்படி வந்து பயங்கர செல்லம் பண்ணுவேன். அப்பச்சி மேல தான் ஏறி படுத்து தூங்குவேன். அ அங்க இருக்கிற வரைக்கும் அப்படிதான். அப்பச்சி மேல தான் தூங்குவேன் மேல ஏறி. அப்பா! அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பாடெல்லாம் அங்க கவர்மெண்ட் அந்த சத்துணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா, கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க ரயில்மாமன் என்ன சைக்கிள்ல கூட்டிட்டு வர்றாரு. வர்ற வழியில அந்த 8 அடி வாய்க்கால்ல சைக்கிள்ல வரும்போது, மணல்ல வந்து ஓட்டி கீழ விழுந்து 2 பேரும் ஒரு காயமாயி போய் தண்ணீல கழுவிக்கிட்டு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் அவர் ரொம்ப ஃபேரா இருப்பாரு எங்க அத்தை பையன். நான் எங்க சொந்த பந்தத்திலேயே சுமாரான ஆள் நான் தான் நெனைக்கிறேன். அவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்ல லட்சணமான ஆளுங்க தான் எல்லாரும். சூப்பரா இருப்பாப்படி பார்க்கறதுக்குலாம். அவர்லாம் நல்லா எப்படி வாழ்க்கையில வந்திருக்கணும். அவ்வளோ ஒரு அழகான முகம் அவருக்கெல்லாம். அவங்க பொண்ணு கூட அபி தான். நம்ம அம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிருச்சு பேங்க்ல. ரொம்ப சந்தோஷம். எங்க அத்தை பையன். அப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பி வர்றோம். வந்தோனே எங்க வீட்டுக்கு கொண்டு எங்க அப்பா வந்து அண்ணாமலை சைக்கிளுங்க. ஊருக்குள்ள அது நம்ம இதில ஒண்ணு கூட உங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. எங்க ஊருக்குள்ளேயே அந்த சைக்கிள் அவர்கிட்ட தான் இருந்தது. அந்த அண்ணாமலையில வர சைக்கிள அவர் வச்சிருந்தாரு. நீங்க யார வேணா போய் கேட்டு பாருங்க. சைக்கிள் புது சைக்கிளு. அதில அப்படியே வந்து அந்த சைக்கிள் அந்த சீக்கியெல்லாம் இருக்குங்களா அது, ஹாரனு, அப்புறம் வந்து அந்த 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 பின்னாடி அந்த இதுக்கு மேட்டு, சீட்டுக்கு பின்னாடி கீழ கவரு, அப்புறம் அந்த அதாவது என்னன்னா, இப்படி ஹாரன் அடிக்கிற மாரி இருக்கும். இன்னொன்னு வச்சிருப்பாரு. அந்த பெல்லும் இருக்கும், ஹாரன் இருக்கும். அதே மாரி வந்து அந்த ஹேண்ட் பார் இருக்குல்லங்க, அதில இந்த மாரி இந்த ரிப்பன கட்டி கலர் கலரா தொங்க விட்டுருப்போம்ல, அந்த மாரி ஒண்ணு இருக்கும். 2 கண்ணாடி இருக்கும். கண்ணாடியில ஒரு நூல் அந்த மாட்டு கட்டுற மாரி நூல் இந்த மாரி இப்படி கட்டியிருப்பாங்க. அழகா இருக்கும் அது. பின்னாடி வந்து டயர் கிட்ட வந்து மேட் மாட்டியிருப்பாரு. அப்புறம் என்னன்னா, அந்த அந்த 3 இருக்குல்லங்க, இப்படி ஒரு கம்பி வரும். இப்படி வெக்டார் மாரி இப்படி ட்ரையாங்கிளா இருக்கும்ல, அந்த 3க்கு கவர் போட்டிருப்பாங்க பிளாஸ்டிக்ல. அது ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் பாக்ஸு சைக்கிள் பெட்டி மாட்டியிருப்பாரு. பைஸ் அத பார்த்தா அத தொட்டு பார்த்தா ஆசையா இருக்கும்.
அப்படி வச்சுருந்தார். அது ஊருக்குள்ள எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எப்படி வச்சிருப்பாருன்னு தெரியும். என்ன வச்சிருந்தாரு. அப்புறம் சைக்கிள் அப்படி வச்சிருந்தாரு. எனக்கு அத பார்த்தோனே என் தம்பிய போய் பார்க்குறேன். இதான் உங்க தம்பின்னு எங்க அத்தாவையும் கூட்டு போய் காட்டுறாப்படி. நான் பார்க்குறேன். இதான் உங்க அம்மா அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு அப்ப அம்மா இல்லைன்னு தெரியாது. அப்போ நான் வந்து அவனோட பயங்கர க்ளோஸ் ஆயிட்டேன். அப்ப இருந்து இன்னும் அப்படிதான். 2 பேருமே அப்படிதான் இருப்போம். அப்போ க்ளோஸ் ஆயிட்டோம். அப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு. ரொம்ப ஹார்டா இருந்தது. இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இங்க வந்ததுக்கப்புறம் டோட்டலா உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சுன்னு. இங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டு. சரியா? அங்க இருந்து டோட்டலா டிஃபரெண்ட்டு. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க வந்தோனே எனக்கு வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு அந்த மாரி இப்ப கண்ணு மஞ்சக்காமாலை வந்துருச்சு. அத வந்து அப்ப அங்க சத்துணவுல சாப்பிட்டு தான் உனக்கு வந்துருச்சு அப்படி இப்படின்னு அப்பாலாம் பயங்கர கோவப்பட்டுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது தெரியல. அது சின்ன 2 மந்த்ஸ் வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அம்மாவுக்கு சிசேரியன் தான். நான் பொறந்தது ஆப்ரேஷன் தான். அப்புறம் அப்புறம் சரி அப்ப தாய்ப்பால்லாம் குடிச்சிருக்க மாட்டோம்ல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. பட் எனிஹவ் தட்ஸ் ஆல் ஃபைன். அப்புறம் இப்படி தான் ஊர்ல வந்து இந்த மாரி தான் எல்லாம் இருந்து நம்மள தூக்கிட்டு போய் அப்புறம் திரும்ப நான் வந்துட்டேன். வந்து தான் அப்புறம் இந்த லைஃப் இங்க கன்டின்யூ ஆகுது. அப்புறம் தான் அந்த நாய்க்குட்டி ஸ்டோரி சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு அப்புறம் என்ன பண்ணேன், இந்த கபடி விளையாண்ட்டு இருக்கும்போதுங்க சாரி கொஞ்சம் எமோஷன் ஆகுது. அழுகாம இருந்துட்டா சரி. இதெல்லாம் பேசும்போது ஆக்சுவலா இல்ல இப்ப தான் இறந்துட்டாங்க. 1 வருஷம் இருக்கும். 1 1/2 வருஷம். 2021 ஜனவரில இறந்துட்டார். ஓகே. அப்புறம் அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இங்க வந்துட்டு இந்த கபடி விளையாட போற டைம்ல அங்க ஒரு பையன் வந்து சொன்னான். ஒரு பொண்ணுண்டு வச்சிருந்தான். அப்படி ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த பொண்ணுண்ட கேட்டேன். "டேய் இந்த பொண்ணொண்ண குட்றா" அப்படின்னு கேட்டோனே அவன் சொன்னான், "எங்க வீட்ல சர்க்கரை இல்ல. அம்மா சொல்லிட்டே இருக்குது." எங்க அம்மா சொல்லுது, எங்க ஐயங்கிட்ட ஐயன்னு சொல்லுவாங்க அப்பாவெல்லாம். எங்க ஐயங்கிட்ட சொல்லுது, "சர்க்கரை இல்லைங்களாம். நீ இந்த நீ வந்து" எங்க அப்பா வந்து எனக்கு பீடி தீப்டிலாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு ரூ. 2 பணம் குடுத்துருக்காரு. போயெல்லாம் வாங்கிட்டு வாடான்னு. கடைக்கு வந்து இத வாங்கிட்டு இந்த தண்ணி கட்டிட்டு இருக்காங்க தோட்டத்துல. முக்காவள்ளக்காடு ஓட்டிட்டு இருந்தோம். அந்த டைம்ல மேக்கால அது அம்மாவுக்கு வந்து பங்கு அப்ப வச்சிருந்தோம். அ அங்கிருந்து நான் வாங்கிட்டு அங்க போகணும். எவ்வளோ தூரம் போகணும். பீடி, தீப்பெட்டி, ஃப்ளாஸ்க்ல டீ வாங்கிட்டு வரணும். ராமன் கடையில வாங்கிட்டு போகணும் நம்ம ஊர்லருந்து. அதுக்கு வந்து பார்த்தேன் இவன் இப்படி வச்சிருந்தான். இந்த பணத்த குடுத்தீங்கன்னா நம்ம சர்க்கரை வாங்கிக்குவோம். இல்ல சர்க்கரை இல்லைன்னோனே, பொண்ணோட்ட குடு அப்படின்னு கேட்டேன். பொண்ணோட்ட குடுத்துட்டான். நம்ம பாரு வாங்கிட்டு அங்க போகாமயே இருக்கலாம்ல. பொண்ணோண்ட எடுத்துக்கிட்டு அப்படியே நூல் கட்டி வச்சிருந்தான். அத எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த தோட்டம் போறேங்க. அதுவும் முக்காவள்ளக்காடு கிட்டத்தட்ட 2 மைல் இருக்குமே எங்க வீட்ல இருந்து. அங்க போனேன். இவரு எங்கடா பீடி தீப்டிக்கான எங்கடா டீ எங்கடான்னு கேட்டாரு. இந்த பொண்ணு வண்டு வாங்கிட்டு ரூ. 2 எனக்கு இது வேணும் அப்படின்னா, டீ ஐயோ! நல்ல அடி அன்னைக்கெல்லாம். அப்புறம் அவன் போய் எல்லாத்துட்டும் சொல்ட்டான். அந்த கபடி விளையாண்ட பசங்கட்டலாம் இந்த மாரி கனகு வந்து ரூ. 2 குடுத்தா இந்த பொண்ணு வண்டுக்கு அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மாரி வேலை செய்றவங்க அவங்கலாம் கல் எடுத்துங்க. எங்க ஊர்ல இந்த பொண்ணு வண்டு வந்து எங்க இருக்கும்னா, இதில இருக்காது. இந்த சீன்புளிங்கா மரத்தில தான் இருக்கும். அது பெரிய மரமா இருக்கும். கிலுவா மரத்திலே இருக்காது. எங்களுதெல்லாம் வயல் இல்ல, வயல் காடு இல்ல. சென்னாக்கிப்பாளையம் மாரி ட்ரை ஏரியாவா இருந்து கொஞ்சம் காடா இருந்தா பொன் வண்டுலாம் புடிப்பாங்க. அந்த மாரி சின்ன சின்ன இந்த நெய் பொன் வண்டு புடிப்பாங்க. பச்சை கலர்ல வெள்ள வெள்ளையா புள்ளி புள்ளியா. இங்க அது எங்களுக்கு கிடைக்காது. அது வந்து வேளாண் மரம் அந்த மாரி தானே இருக்கும். இங்க வந்து பூரா சீனிப்புளிங்கா மரம், கிலுவா மரம் அப்படிலாம் இருக்கிறதுனால எலந்த மரத்தில இருக்கும். எலந்த மரம் எங்க ஊருக்குள்ளேயே எங்க வீட்லயே இருந்துச்சு. தோட்டத்தில இருந்துச்சு. அது மாரி எலந்த மரம் போய் பிடிக்கணும். அப்புறம் இந்த பையன் இந்த மாரிலாம் சொன்னாப்படி. எல்லாத்துட்டும் போய் சொல்லி இந்த மாரி ரூ. 2 குடுத்தா பெரிய பிசினஸ் மேன். பெரிய இன்வெஸ்டர் நான் தான் அப்போ. அவங்கள பார்த்தா ரூ. 2 பெரிய காசு. அடி அத்தன வாங்குனேன் உன் வீட்ல. அது பொண்ணுண்டுக்காக குடுக்கலீங்க. சாரி கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு அப்ச்சி பத்தி பேசும்போது. பொண்ணுண்டுக்காக குடுக்கல. பொண்ணுண்டுக்காக குடுக்கல. அது வந்து அவன் என் கூட விளையாடுறான். சர்க்கரை வாங்குற காசு இல்லைன்னு காசு இல்லைங்கிறான்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு நம்ம சும்மா குடுத்துட்டு சும்மா எனக்கு இத குடுக்குறியா? அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்கிறேன். அது நீ குடுத்தா தான் குடுப்பேன்ல. சும்மா கேட்டிருந்தா கூட குடுத்துருப்பேன்னு நமக்கு தெரியல. பட் அப்புறம் அது போயிடுச்சு. அப்புறம் அடி வாங்கிட்டு அப்புறம் வந்தேன். அப்புறம் போய் எல்லாத்துட்டும் சொல்லிட்டான். அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னு கேளுங்க. அதோட நிக்கல. அவன் போய் இன்னும் அந்த கபடி விளையாடுற அந்த கூட்டத்த கூட்டிட்டு வரான். திரும்ப கூட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு 50 பைசா வேணும், ரூ. 1 வேணும், ரூ. 3/4 வேணும் இதெல்லாம் சொல்றாங்க. சொன்னோனே எங்க அத்தை பசங்க, மாமா எங்க கசின்லாம் இருப்பாங்கல்ல, நம்மளோட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போயி ஒண்ணும் இல்ல. அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயி எல்லாத்துட்டும் இந்த காசையும் புடிங்கி அவங்களுக்கு குடுத்து, நம்ம எத எடுத்துக்கிறது இல்லையே. நம்ம இருக்கிற காசையே வந்து அந்த ஸ்டோரி தான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்றேன். இருக்கிற காசையும் மத்தவங்களுக்கு செலவு பண்ணிருந்தேன். நான் அப்புறம் வந்து எல்லா பசங்கட்ட இருக்கிற காசையும் புடுங்கி புள்ளைகிட்டலாம் வாங்கி இவங்களுக்கு குடுத்துட்டு போறதுக்கு பொண்ணு வாங்கி குடுத்துட்டேன். எல்லா பக்கம் பொண்ணு மட்டும் மொய் மொய்ன்னு ஊறுது. எல்லா வீட்லயும் இருக்குது. இந்த கனவு கூட்டு போய் இந்த மாரி பண்ணிட்டான், இந்த மாரி பண்ணிட்டான். இருக்கிற காசு பூரா குழந்தைங்க பூரா இருக்கிற காசுல எடுத்துட்டு வந்துருது. அவங்க எல்லாம் வந்து வேணுங்கிறதெல்லாம் வீட்டுக்கு வாங்குறாங்க. அப்புறம் அதோட விட்டேன்னா, ஸ்கூலுக்கு அப்ப வந்து ஸ்கூல்ல வந்து அவன் என்னோட மாமா பையன் என்கிட்ட பொண்ணு வந்து வாங்குனான். அந்த 50 பைசா அது அர்ஜுனன் ஒருத்தன். அவன் வந்து சொன்னான் எனக்கு 50 பைசா வேணும்னா. இவன கூட்டு போய் 50 பைசா குடுத்து பொண்ணு வாங்கிக்கோ அப்படின்ட்டேன். இவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அது பொண்ணோட முட்டை வைக்கும். மண்ணுக்குள்ள வைப்போம். மண்ணுக்குள்ள வச்சோம்னா அது அந்த ஊக்குன்னு சொல்லுவோம். அது வந்து அந்த வால் மாரி பின்னாடி நீட்டி அது முட்டை வைக்கும். அந்த முட்டை வச்சு அது குஞ்சு பொரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. எப்படா முட்டை வைக்கும், குஞ்சு பொரிக்கும்னு சூடாயிரும், பொண்ணுண்டு அடக்காக்கும் என்னென்னமோ பண்ணுவோங்க. சீனிப்பிங்க தலையெல்லாம் போட்டு என்னென்னமோ வச்சு பார்ப்போம். அது குஞ்சே பொரிக்கல. அதே மாரி கொக்கு வந்து
நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. கொக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்போம். அப்போ நிறைய கொக்கு போகும். வயலில் கொக்கு போச்சுன்னா, கொக்கு கொக்கு பூ போடு, கோயிலை சுற்றி பூ போடு, மாமன் பிள்ளைய தேடி மடி சுற்றி பூ போடுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி பாடினா அப்போ இந்த விரல் சந்தில் பூரா வெள்ளை வெள்ளையே இருக்கும். வெள்ளை வெள்ளையே வந்துடும். அது கொக்கு வந்து பூ போடுன்னு அர்த்தம். இந்த வெள்ளை வெள்ளையே இருக்கிறதால கொக்கு பூ போட்டுருச்சு, எனக்கு போட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் அப்படிலாம் விளையாண்டுருந்த காலம். இவங்க அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து இவன் எடுத்துகிட்டு வந்தோடனே எனக்கு அங்கே ஒரு பையன் வந்து கேட்குறான், எனக்கு இதை கொடுன்னொடனே இவன் சொல்கிறான், இல்லை அது கணக்கு தான் எனக்கு வாங்கி கொடுத்தான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னு. அப்போ நம்ம ஃப்ரெண்டில் என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் இருப்பாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, இங்கே தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து சொன்னோன்னே, இல்லை அவங்களுக்கு இப்போ பார்க்க முடியாது, வீக்கெண்டு தான், சனி ஞாயிறுலாம் பார்க்க முடியும்னு சொல்கிறேன். அப்போ இவன் எனக்கு 3 வேணும் 4 வேணுங்கிறானுங்க. அப்புறம் அங்கே போய் சொன்னேன், என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்கன்னே எனக்கு. அப்போ அதே மாதிரி தான் அவங்களுக்குலாம் இப்போ குறைஞ்சி ஒரு 20-30 ரூபா வாங்கி கொடுத்துருப்போம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில். அப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு, அப்போ வந்து ஸ்கூலில் பொண்ணு வச்சுருந்தேன், கொண்டு வந்து இந்த பையனுக்கு கொடுக்குறக்கு அதை யாரோ போய் டீச்சர்கிட்ட சொல்லி அவர் என்னை அவமானப்படுத்துறதுக்கு வந்து அதை வாங்கி தலை மேலே வச்சு, இவங்களுக்குலாம் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பொண்ணோடு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எது கொண்டு வந்தேன்னு கூட தெரியாது. அதை எடுத்து தலை மேலே வச்சு கிளாஸ் சுற்றி ஒரு ரவுண்டு வர சொன்னார். அப்புறம் ரவுண்டு வந்தோன்னே பிடிச்சி பறக்க விட்டார், ஏதோ ஒன்று பண்ணார். அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணாங்க. அப்புறம் எங்கள் அப்பச்சி ஆத்தா வந்து அப்புறம் என்ன போக விடல. எங்கள் அப்பா விடல. நான் பயந்துக்கிட்டேங்க வந்ததுக்கப்புறம். எனக்கு போகணுங்கிற கான்ஃபிடென்ட்டே வரல, அடிச்சு போடுவாங்க அப்படின்னு பயந்துட்டீங்க வந்ததுக்கப்புறம். இவங்களை பார்த்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் லைஃப் அங்கே இருந்துக்கு. அங்கே ராஜா அப்பச்சி வீட்டில், இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து பார்த்து பயந்தாச்சு. அப்புறம் என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னு தெரியல, அவர் வந்து அப்பா வந்து கெட்டு போயிருங்கிறதுனால ரொம்ப ஹார்டாக வளர்த்துனாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே சொல்லுவாங்க. இப்போ அவர் வந்து பெருசாக பண்ணாதனால அதை பூரா அது டிப்பிக்கல் ஃபாதர் மதர் அந்த மைண்ட் செட்டு தானே. நான் நல்லா பண்ணல, என் பையன் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாரோ அதை பூரா எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் எங்கள் அத்தை பையனே வந்து சொன்ன பையனே வந்து ஒரு சில நாள் நான் வேலை செய்யும்போது வருவோம். அப்படி அவர் வந்து சும்மா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போயிடும். அப்படி ஆனால் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், பாத்தி குடிச்சிட்டு இருப்பேன் கள்ளக்காடு. அந்த மாதிரி அப்பாவோட சேர்ந்து அப்படி தான் இருக்கும் எங்களுக்கு. எனக்கெல்லாம் பயங்கர வேலை இருக்கும். அப்படி தான் வளர்த்துனாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பார்க்க வந்தாங்க எங்கள் அப்பச்சி ஆத்தாலாம். தெரியாமல் வருவாங்க. வந்துட்டுங்க அந்த வறுக்கி, இந்த நெய் வறுக்கி, பிஸ்கட்டு, மிக்சரு என்னென்னலாம். அப்போ அந்த ஒரு எல்லோ கலரில் ஒன்று மேலையில் சக்கரை போட்ட மாதிரி மீன் மாதிரி இப்படி பெருசாக செமையாக இருக்கும். அந்த பழைய வெஸ்டர்னில் விற்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே இதை பூரா வந்து ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. ஸ்கூலில் கொண்டு வந்து கொடுத்துட்டு நிறைய பேக்கில் வாங்கிட்டு வருவாங்களா. ஏன்னா நான் வந்ததுக்கப்புறம் 2 தடவை எங்கள் அப்பச்சி அதில் பார்க்க வந்தாங்க. இந்த கணக்கு நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த காசு எடுத்து பண்ணல அந்த டைமு பிளான் பண்ணி. அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே தான் போய் உட்காந்துருந்தாங்க எங்கள் அப்பச்சி. எங்கள் அப்பா உள்ளோட பண்ணிட்டார் எங்கள் வீட்டுக்குள்ளே. அப்புறம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தோன்னே ட்ரெஸ் எல்லாம் இந்த ட்ரௌசர் சட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எல்லாம் தூக்கி ரோட்டில் வீதியில் போட்டுட்டார். அப்புறம் அன்னிலிருந்து அவங்க வர்றதில்லை. செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே விடல, ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்கன்னு. அப்புறம் எங்கள் அப்பச்சி வர்றதில்லை. எங்கள் அப்பச்சி ஆத்தா வரல. எனக்கு ஸ்கூலில் பார்க்க வருவாங்க. ஸ்கூலில் பார்க்க வரும்போது அந்த மாதிரி இத்தனை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ எங்கள் ஹரிப்பிரியா மிஸ்டர் சொல்லுவாங்க, கிளாஸ் டீச்சர், இந்த மாதிரி அவங்க சித்தி அவனுக்கு கொடுக்காது, அது கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணும். பட் இவங்க வந்து நம்ம தான் பாவமான மூஞ்சியாச்சு எப்போ பார்த்தாலும். அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்ல. நம்ம மூஞ்சியில் எதாக இருந்தாலும் தெரிஞ்சிருமே, சந்தோஷம் தெரிஞ்சிடாது. தெரியலிங்க. ஒரு சிலருக்குலாம் வரோம். எப்போ பார்த்தாலும் மேலேயே கொஞ்சம் வீரப்பணம் பிடிக்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. மேலே பார்த்துட்டு வந்துருப்பாங்க. அவங்க என்ன ரியாக்ஷனும் ஃபேஸில் தெரியாது. இங்கே தான் எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த ஸ்நாக்ஸை பூரா இங்கே கொடுத்துருவாங்க. ஸ்கூலில் ஹரிப்பிரியா மிஸ் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் அன்றைக்கே வந்து அங்கே வேலை செய்கிறவங்கலாம் வருவாங்க. எல்லாத்துக்கும் அன்றைக்கி ஒரே நாள் தான் அதெல்லாம். ஆனால் வச்சு நீ நாளைக்கு சாப்பிடுன்னு மிஸ் சொல்லுவாங்க. போங்க மிஸ் அதெல்லாம் அப்படின்ட்டு. அங்கே எங்களுக்கு தூங்கும்போது பிஸ்கட் கொடுத்து தூங்க வைப்பாங்கல்ல அந்த ஸ்கூலில். அந்த மாதிரி குட்டிஸாக இருக்கும். எல்லாத்துக்கும் வர சொல்லி எல்லாத்தையும் அன்றைக்கே கொடுத்துட்றது. அதெல்லாம் வந்துட்டு போனோன்னு 5 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. 5 ரூபாய் அன்றைக்கெல்லாம் செலவு பண்ண முடியாமல் பட்ட கஷ்டம் இருக்குதுங்களே, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லி, அத்தனை பிள்ளைகளையும் வர சொல்லி, வீட்டுக்கு கிட்ட போனால் மாட்டிக்குவோம்ல. நீங்கள் காசை அப்போல்லாம் காசை விற்க தெரியாதுங்க, எங்கேயுமே ஒழிச்சு வைக்க முடியாது. அப்படின்னா ஒரே நாள் தான் நான் அந்த ஆள் என்னை கண்டாலே அந்த கூடையில் ஒரு ஐயன் தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம், பக்கத்தில் தான் இருந்தாங்க. அந்த ஒரு கோயில் இருந்துச்சு விநாயகர், அங்கே தான். இப்போ நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூல் மட்டும்தான் இருந்தது. சுற்றியும் காடு, ஒரு வீடு கூட இல்லை. பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்கும் பூரா காடு, பூரா வந்து கிலோமீட்டர் வேலி தான் போட்டிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஸ்கூலை சுற்றி இருக்கிறது பூரா டெவலப் ஆனது. நான்லாம் படிக்கும்போதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்போல்லாம். அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம காசெல்லாம் செலவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அதனால் அப்படி அப்புறம் அந்த கபடி விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த கபடியோடது வந்து எங்கே இருந்துச்சு எனக்கு ரொம்ப எங்கே பிடிச்சதுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி அதை சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நம்ம அலுமினி ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷம் ஆகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும்லாம் ஒர்க் போகும்போது, நம்ம கமிட்டியில் ஒரு லீடர் இருந்தாங்க சரிங்களா. கரஸ்பாண்டன்ட்டு 3 பேர் இருந்தாங்கல்ல. அதில் ஒவ்வொருத்தரையும் ரீச் பண்ணலான்னு சொல்லி 1 ஆஃப் த கரஸ்பாண்டன்ட், இந்த ஸ்கூல் ட்ரஸ்டி இருப்பாங்கள்ல, அவங்க தானே ஓன் பண்ணுறாங்க, பார்த்துக்குறாங்கல்ல, ரன் பண்ணுறாங்கல்ல ஸ்கூலை. அவங்களோட பொண்ணு வந்து யூஎஸில் இருக்காங்க, டாக்டருக்கு படிச்சுட்டு ரஷ்யாவில் இங்கே இருக்காங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம கமிட்டியில் இருந்த ஒரு லீடு வந்து அவங்க ஃப்ரெண்டு, அவங்க வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கேஆர் பேசணும்னு சொல்கிறாரு, உங்கள் அப்பாக்கிட்ட நம்பர் வாங்கி கொடுத்து அப்படி ஷி ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்ஸ்மா ஹெல்ப் பண்ணாங்க.
அப்போ அவர் கேஆர்ன்னு சொன்னோன்னே அப்போ தெரியும் அதில் கணக்கு தானே அப்போல்லாம். அப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, யார் அந்த கபடி விளையாடுவார் அவரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னொன்னே அப்போ அப்போ வந்து சொல்லியிருக்கேன், அவர் எப்படி விளையாடுவார் கபடி, அவரெல்லாம் மறக்க முடியுமா லைஃப்பில், அவ்வளோ நல்லா விளையாடுவார்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்படி. அப்படி சொன்னோடனே இவங்க லீடு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஸ்கூலில் கமிட்டி குரூப் இருக்குங்க, அந்த கமிட்டி குரூப்பில் போய் இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து கேஆரை பற்றி இவங்க வந்து இந்த கரஸ்பாண்டண்ட்டோட பொண்ணு இன்னும் இப்படி சொல்கிறாங்க, அப்படி கபடி விளையாடுவார்னு அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு அந்த சந்தோஷம். நம்மளை யாராவது நம்ம உண்மையாக இருக்கிறத ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. நான் உடனே போகிறக்க முடியாமல் நம்பர் வாங்கி கால் பண்ணிட்டேன். கால் பண்ணோடனே ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து கமிட்டி குரூப்லேயே எழுதிட்டாங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னொன்னே. ஆமாங்க கேஆர், அது வந்து எனக்கு நீங்கள்லாம் அப்பா எப்படி கபடி அது சொன்னது சொல்கிறேன், எப்படி விளையாடுவீங்க நீங்கள்லாம், போய் ரொம்ப வருஷம் கழிச்சு தாங்க கில்லி படம் வந்தது. நான் விஜயெல்லாம் விளையாடும்போது ஒரு நீங்கள் விளையாடும்போது எப்படி பார்த்தோன்னா அப்படி தான் இருந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹீரோ விளையாண்டா எப்படி இருக்கும், அப்படி தானே கபடி விளையாடுவீங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் அத்தனை சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷம் தாங்க எல்லாத்துக்கும் வேணும். ஒருத்தன் உண்மையாக ஒன்றை பண்ணுறான்னா அதை பாராட்டுங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஒரு விஷயம் நேர்மையாக ஒன்று பண்ணுறங்கும் போது ஒருத்தர் அதை உணர்ந்து பாராட்டினாங்கன்னா அதை விட ஹாப்பினஸ் லைஃப்பில் வேறு என்ன இருக்க போகுது. அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சரிங்களா? சும்மா சும்மா என்ன அப்ரிஷியேட் பண்ணாலும் சிரிச்சுட்டு வந்துடுவேன், சும்மா இருங்க அதில் ஒருத்தலின்ட்டு வந்துடுவேன். பட் உண்மையாக ஒன்று சொல்லும்போது நான் அப்படி தான் இருந்திருப்பேன், அப்படி தான் நான் விளையாண்டுருப்பேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, நம்ம டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணுற கிளைண்ட் 1000 எம்ப்ளாயிஸ் ரீச் பண்ணிட்டோம். 1000 கான்ட்ராக்ட் எங்கள் சைடு டிசிஎஸ் சைடு ஒரு 1000 பேர் ரீச் பண்ணிட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதை வந்து குஞ்சன் ஒரு மேனேஜர், அவரும் நானும் 2 பேர் தான் கோஆர்டினேட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வைக்கிறோம், கிரிக்கெட்டு, வாலிபால், டென்னிஸ், ஷட்டில் கார்க்கு என்னென்னமோ வைக்கிறாங்க. அப்போ நான் வந்து கபடி வைக்கலாங்கிறேன், எல்லாம் சிரிக்கிறாங்க, கபடி வைக்கிறியா ஐடி கம்பெனியில் அப்படின்னு. இல்லை கபடி வைக்கணும் அப்படின்னா, உனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா, யாருக்கு தெரியும், எனக்கு தெரியும்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் சொன்னால் கேட்பாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் குட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவ்வளோ வேலை பார்த்தேன். டிசிஎஸ்க்கு வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அவ்வளோ வேலை பார்த்துப்பேன். எங்கூட டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க அத்தனை பேர் என்னை பார்த்தா பரிதாபப்படுவாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணது தான், அப்பா இவ்வளோ வேலை பண்ணி அந்த கம்பெனி போய் கதவை திறந்து விடுறது, நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது, அப்படி தான் அப்படி தான் வேலையெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த அளவுக்குலாம் இருந்து வந்துட்டு நமக்கு ஒரு EB1 க்ரீன் கார்டு பண்ணல, நம்ம வெளியே வந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு எமோஷன் தான். நம்ம ஒரு 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 டிசர்விங்கான இடத்துல ஒரு 100%க்கு 1000% வேலை, நல்லா ஒரு 1000% எஃபர்ட்டை போட்டுட்டு அங்கே ஒன்று பேசிக்கல அங்கே ஒரு பெருசாக ஒன்று எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும்ல, அது கிடைக்காம நம்ம ஒன்று வந்திருப்போம்ல. இதுதான் ஒரு எமோஷனை கிரியேட். நான் என்ன இழந்தேன்னு இருக்குல்ல, திஸ் ஆல்சோ ஆடட் இன் த லிஸ்ட்டு. ஸோ அப்படி தான் அங்கே 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 கபடி விளையாண்டோம். ஒய்ஃப்ட்டு சொன்னால் சண்டை வந்துருமில்ல, அதனால் விளையாண்டுட்டு வந்துங்க வேளச்சேரியில் இருந்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த முட்டியெல்லாம் உடஞ்சி போச்சு. ஃபஸ்ட்டு இது ஜெயித்தோம், செகண்ட் செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சிட்டோம். சம்பு கருப்சாமி இருப்பாங்க ஏஎஸ்எல்ல, அவங்களோட தான் விளையாண்டேன், அவங்க டீமை ஜெயிச்சிட்டோம். செமிஃபைனலில் தோற்று போயிட்டோம், ஃபைனல் போக முடியல. ஃபைனலுக்கு நான் தான் அம்பையர் பண்ணேன், தாய் மாணவன் டீம் தான் ஜெயித்தாங்க. அந்த அதாவது நான் அம்பையர் பண்ணுறதுக்கு பார்க்க அத்தனை கூட்டம் வந்துச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் வந்து டிசிஎஸ்ல கபடி வச்சுருந்தோம். அதான் நான் இப்போ நம்ம பசங்கள்லாம் பேசின இப்போ சொல்லுவாங்க, மச்சி அதான்டா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, நீ போனதுக்கப்புறம்லாம் யாரும் பண்ணலிங்க. அவ்வளோ பேஷன் அது. காலேஜ் படிக்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். காலேஜ் படிக்கும்போது என்னாச்சுன்னா, அப்போல்லாம் அது சொல்ல எனக்கு கட்சி ரீதியாக அதை என்னை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்கிறேன். அப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிறது புதுசு, எனக்கு தெரியாததெல்லாம். அவங்க வந்து கபடி விளையாடுவாங்க, அந்த டீமோட தான் 2 வருஷம் விளையாண்டேன். இவங்களாம் பயந்துக்குவாங்க போய் விளையாடுறதுலாம். அப்போல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இல்லை, அப்படி ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னாலே பயந்துக்குவாங்க. நான் அதில் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து கபடி விளையாட கூப்பிட்றாங்க. ஒரு அண்ணன் சீனியர் இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன், ஹைட்டாக இருப்பார், அவர் தான் கூப்பிட்டு போவார். நான் ஃபஸ்ட் இயர் இருக்கும், வாடா போகலாம் அப்படின்னு. அப்படி தான் போனது. அப்புறம் அது மூலமாக தான் டியூஷன் எடுத்தேன்னு சொன்னேன்ல ஃப்ரீயாக, அது வந்து அங்கே எடுத்தது தான். எனக்கு இந்த கட்சி இப்போ உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு அந்த ஜாதி பேதம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதில் தான் போய் இந்த ஸ்கூல் அந்த 3 வருஷம் டியூஷன் எடுத்தேன். அது கவர்மெண்ட் ஸ்கூலு ஃப்ரீயாக. அந்த ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் வந்து எங்கள் காலேஜ்லேருந்து எல்லாம் போவாங்க, நானும் போய் எல்லாம் பண்ணேன். ஸோ இப்படி தான் நம்ம லைஃப்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த மாதிரி அந்த ஸ்கூலில் இருக்கும்போது அப்பாவை பற்றி இன்னும் 2-3 விஷயம் சொல்லணுங்க. ஏன்னா எங்கள் இதில் வந்து அவர் எப்படி இருந்தாருன்னா, எங்கள் முருகன் ஒருத்தன் வந்து எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சா. அப்படி இப்போது ரொம்ப க்ளோஸ் தான். போனால் பார்ப்பாங்க, பொண்ணெல்லாம் பிஇ முடிச்சிருக்குது, வேலை வேணும் கேட்டுட்ருக்குது. முருகனை பற்றி 2-3 இன்சிடென்ட் சொல்கிறேன். முருகன் வந்து 10 வருஷம் 11 வருஷம் இருந்தால் அப்படி நம்ம தோட்டத்தில், சின்ன பையனாக வந்து பெரிய ஆளாகிற வரைக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து பல் விளக்கிட்டு நின்றுட்டுருக்காரு இந்த பக்கம். அவர் ஒரு ஹீரோ வாழ்க்கை தான் வாழ்ந்தார், நம்மளை தான் அப்படி வாழணும்னு நினைக்கிறேன். அவர்லாம் ஜாலியாக தான் இருந்தார், நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஜென்ரேஷன் ஜாலியாக இருந்தால் அப்புறம் அப்படி தானே. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயம், பல் விளக்கிட்டு இருந்தார். முருகன் வந்து சாப்பிட்றான். முருகன் வந்து சாப்பிட
முருகன் வந்து நாங்கள் ஊருக்குள்ள இருந்தோம். அப்போ ஊருக்குள்ள இருந்தோம். 6th படிக்கும்போது தான் தோட்டத்துக்கு குடி போகிறோம். அது வரைக்கும் ஊருக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்னொரு ஸ்டோரி அதில் சொல்லணும். அது பேரலாக கனெக்ட் ஆகி சொல்கிறேன். அப்போ இவன் வந்து இது சாப்பாடு வாங்குறதுக்காக காலையில் வந்து தோட்டம் வந்து அப்போல்லாம் சின்ன பையனாக இருக்கும், அவன் தான் சாணியெல்லாம் எடுத்து எல்லாம் முருகன் எல்லாம் பண்ணுவான். அப்படி தோட்டம் ஊருக்குள்ள வந்து அம்மா சமைச்சு வச்சிருக்கும், சாப்பாட்டை போட்டுரும். ஒரு நாள் அம்மா போகும், ஒரு நேரம் போகாதில்ல. அதனால் வந்துட்டு சாப்பாடு வாங்கி அந்த பித்தாளை பூசி இருக்குங்க, அதில் சாப்பாடு வாங்கிட்டு போவோம். சாப்பிட்டுட்டு காலையில் மத்தியானத்துக்கு வாங்கிட்டு போவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து சோறு போடுது. சுடுசோறு தான் போடும், அட்டி விழுந்துருல அட்டியெல்லாம். சுடுசோறு போட்டுட்டு சுண்டைப்பருப்பு வைக்குதுங்க உருண்டையா. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சூடு பண்ணி தான் வச்சுது, அது பழசெல்லாம் கிடையாது. நேற்று வச்சது தான் சூடு பண்ணி. இன்றைக்கி தான் நம்ம அதெல்லாம் சாப்பிட்றோம். அன்றைக்கெலாம் அது பழசு அப்படிங்கிறது வந்துடும் கிராமத்துலலாம். சூடு பண்ணி கொண்டு வந்து உருண்டையாக வச்சு இப்படின்னு கையில் எடுத்து போட்டுது. இவர் இங்கேருந்து பல் விளக்கிட்டு இருந்தார். எனக்கு அந்த சீன் அப்படி ஞாபகம் இருக்குது. சொல்கிறேன் பாருங்க. என்ன பூங்குடி, என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டார். அவர் இப்படி தான் பேசுவார். உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நல்லா தான் இருக்குதுண்ணே. அந்த அம்மாலாம் வரேன்ப்பா வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு லேடியெல்லாம் அந்த அன்றைக்கே சொன்னேன்ல, அப்படி ஒரு பொண்ணு, ஒரு விமன், ஒரு மென் இப்படி லவ் பண்ண முடியுமாங்கிறத எங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் அதெல்லாம். அப்புறம் அவரை தாண்டி அவர் மட்டும்தான், அவர் தான் உலகம். அவரை தாண்டி வந்து இந்த சொத்து பணம் இது அது நகை ஒன்றுமே கிடையாது. அவரை எதிர்த்து கூட பேச முடியாது. இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்க, அவரையெல்லாம் ஒன்றுமே பேச முடியாது. அப்போ என்னென்னா பல் விளக்கிட்டு இருந்தார். வந்து சுண்டை பருப்பு எடுத்து வச்சிருச்சு. சொன்னே வந்து கேட்குறாரு, என்ன போய் உடம்பு சரியில்லைன்னு கேட்டார். இல்லைங்க, நல்லா தான் இருக்குன்னு. சமைக்கலையா அப்படின்னு கேட்டார். சமைக்கலையா, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. சமைக்கலையா அப்படின்னு கேட்டார். சமைக்கலைன்னா அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. அம்மாங்கிறது ஆத்தா மேவர் இருக்குது. இவங்க ரெண்டு மாமியார் மருகள் ஊருக்குள்ள பயங்கர சண்டை போடுவாங்க. அப்பா இல்லாத பார்த்தா அப்பா இருக்கிற சண்டை விட்டு அடி விடுக்கும். அதனால அம்மா ஒன்றும் பேசாது, ஆத்தா தான் சொல்லும். அது இன்னமும் ரெண்டுத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பட் இது ஒன்றும் சொல்லலை. இல்லை சமைச்சிட்டேன் அப்படிங்குது. சமைச்சிட்டியா, அப்புறம் எதுக்கு அவனுக்கு பழைய குழம்பு போடுறேன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இது சுண்டைப்பருப்பு தான் அப்படின்னு. அதை நீ சாப்பிடு, சுண்டைப்பருப்பு தானே நீ சாப்பிடு, இல்லாட்டி மணிக்கு போடுங்கிறாரு. மணிங்கிறது நாய், வெள்ளை நாய் இருக்குது, அந்த ஸ்டோரிக்கு வர்றேன். மணிக்கு போடுங்கிறாரு. அவனுக்கு எதுக்கு போடுறேன், அவன் வெயிலில் வேலை செய்கிறான்ல, பழச போடுற, இப்போ வேறு குழம்பு கொண்டு ஊற்று அப்படின்னு இருக்கு. அப்போ எப்படி இருந்துருக்குன்னு பாருங்கள். ஊருக்குள்ளைங்க எல்லாம் இங்கே ஒரு வீட்டில் பேசினா ஒரு வீட்டில் கேட்கும். ஆசாரம் வாசலில் கதவு நீக்கி வச்சுருக்குது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது வந்து பழசெல்லாம் போடாதீங்கிறாரு. சுண்டை வச்சு சுண்டைப்பருப்பு தான் அதுக்கே. அப்புறம் இது ஒன்று நடந்துச்சுங்க. இன்னொன்று முருகனை பற்றி பேசின இது ஒன்று ஞாபகம் இருக்கும். நான் சின்ன வயசில் நடந்தது. இன்னொன்று வந்து என்னென்னா, போர் போட்டுட்டு இருந்தாங்க. இவன் தோட்டத்துக்குள்ளே வேலை செய்யும்போது நம்ம எருமாடு மேய்ப்பேன். நான் சின்னதாக இருப்பேன் அவனோட. அதனால் வந்து தோட்டத்துக்குள்ளே போகும்போது நான் எருமாடு மேய்ப்பேன். முருகன் வந்து காட்டு வேலை செய்வோம். அப்படி மம்டி வேலை, தண்ணி கட்டுறது, வாய்க்கால் வெட்டுறது, வரப்பெட்டுறது, மரம் வெட்டுறது. அது இன்னும் சித்தகத்தி மரம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க கரும்பு காட்டு ஓரத்தில். எதுக்கு அதெல்லாம் பண்ணான்னு கூட தெரியாது. அத்தனை மரத்தை போடுவாங்க, வெட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு கிடப்பாங்க. அப்புறம் சுற்றி பள்ளம் இருக்குது தோட்டத்தை சுற்றி. அதனால் அதில் முள்ளுவேலி மரம் இருக்கணும், அதெல்லாம் வெட்டுறது, அந்த வேலையில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி போர் போட்டுட்டு இருந்தாங்க. பில்லு வந்து போர் போட்டுட்டு ஏதோ பில்லு வந்து கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அவங்க போர் போட்டு முடிச்சது போக ஏதோ அந்த டைம் ஆயிடுச்சு, இது எக்ஸ்ட்ரா பணம் கேட்டதோ போயிட்டாங்க. அதை வந்து எங்கள் அப்பா வந்து தனியாக ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு மட்டும் தனியாக முதல்ல பேசி விடுவாங்க. டெய்லி வேஜஸ்க்கு ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம பில்லை சம்மந்து கொண்டு வந்து மேலே போட்டோம்னா அவங்க வந்து இப்போ பில்லை தூக்கிட்டு வந்து இப்படி மேலே புஷ் பண்ணி போட்டோம்னா மேலே போர் மேலே இருக்கிற கொடுங்கோல் வச்சுட்டு இருப்பாங்க. கொடுங்கோலில் பிடிச்சி இப்படி இழுத்து அந்த கட்டை இழுத்து பில்லை அப்படியே வச்சு அமுத்தி விட்டு அப்படி தானே போர் போடுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தார். இவன் வந்து பில்லை இப்படி மேலே போடும்போது எங்கள் அம்மா கவக்குச்சியில் பில்லை மேலே போடும்போது எங்கள் அம்மா கவக்குச்சி வச்சு இப்படி புஷ் பண்ணி விட்டுதுன்னா அவன் இழுத்துக்குவான், மேலே இருக்கிற ஒரு ஆள் இழுத்துக்கிற. இப்படி தான் போயிட்டு இருந்தது. இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சா. இவன் தெரியாமல் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டான், கீழே விட்டுட்டான். பில்லு கீழே வந்து உடஞ்சி போச்சு கட்டு. செகண்ட் டைம் அதே மாதிரி போட்டோன்னே எங்கள் அம்மா வந்து ஜாதி சொல்லி திட்டிருச்சு. திட்டலை, இதை கூட பார்த்து சரியாக பண்ண மாட்டேடா அப்படின்னு சொல்லிருச்சு. அதாவது அது கெட்ட வார்த்தையில் அந்த ஊர்லிங்க இது ரொம்ப நார்மல். எல்லாரும் பேசி கெட்டி யூஸ் டு இட் இல்லை. அதனால் நாங்களும் கெட்டாதையெல்லாம் பேசினதே இல்லை. கொன்னே ஓடுவாங்க கெட்டாதையெல்லாம் பேசினேன். அதனால் நான் யார்கிட்டும் பேசினதில்லை, லைஃப்லேயே பேசினதில்லை. அங்கே அங்கேருந்தும் பேசினதில்லை. இப்போ என் குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே இருக்குன்னு பேசிக்கவே தெரியாதுல்ல. ஜாதி சொல்லிடுச்சு. இதை அது திட்டக்கூட இல்லை. ஏன்டா இதை கூட சரியாக பண்ண மாட்டேன்னு கலோகிலாக பேசுகிறாங்க அந்த ஜாதி சொல்லி. ஒட்டாக்கிருந்து வந்தாருங்க. இப்போ நினச்சா இன்னும் அப்படி சிவரிங் ஆகுது. அந்த கவக்குச்சி, அந்த மாடு கட்டுற கட்டித்தாரி இருக்குங்களா, அதில் கவக்குச்சி வச்சுருப்போம். அந்த பில்லை கூட்டி போடுறக்கெல்லாம் வந்து கவக்குச்சி இருக்கும், அந்த ஊஞ்ச மரத்தில் வெட்டி வச்சுருப்பாங்க. அங்கிருந்து எடுத்து வந்து அடிச்சா நம்ம ஒரு 4-5 அட்டியில் சுருண்டு விழுந்துருச்சு, மயக்கமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒட்டஞ்சு கவக்குச்சியெல்லாம் இவன் வந்து குறுக்காட்டிட்டான். கவுண்டர் விட்டுருங்கன்னு வந்து முருகன் வந்து குறுக்காட்டி, ஐயோ கண்ணு சின்ன கண்டிச்சு போய் சேர்ந்துருவாங்களாட்டு இருக்குது, விட்டுருங்கன்னு. அந்த மாதிரி அவருக்கு அந்த ஜாதியெல்லாம் சொல்லி பேசிட்டா இப்போ புரியுது. அப்புறம் இன்னொன்று பண்ணார். என்ன பண்ணாருன்னா, நாங்கள் அந்த தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி வந்தோடனே இது போனதில் நான் சொன்னேனான்னு தெரியல.
இந்த ராம் பிரசாத்து, அருளன்னு 2 பேர் அத சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பொங்கல் வாழ்த்து அனுப்புவோம். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து 50 அதெல்லாம் வாங்கி குடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு 50, 50 வாங்கிட்டு வந்து குடுத்துருவாரு. எனக்கு 50, என் தம்பிக்கு 50. அவன் ஒரு 20 தான் போடுவான். நான் 25, 75 எடுத்துக்குவேன். அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் வாங்கிட்டு வந்து பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு வாழ்த்து அனுப்புறது. இப்போ ஸ்டாம்ப்பு அதிலேயே இருக்கும். அப்படியே போயிரும் அது. அந்த மாரிலாம் அனுப்புவோம் அப்போலாம் அந்த காலத்துலலாம். பொங்கல் வாழ்த்து அனுப்புறது அட்டை, இந்த இன்விடேஷனு, இந்த கார்டு இல்லை லவ் லெட்டர் குடுக்குறோம்ல அந்த மாரி கார்டு அது. ஒரு ரஜினி படம், கமல் படம்லாம் போட்டு அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் வாங்குறதே அந்த காலத்தில ஒரு ரொம்ப அப்போலாம் நடிகர் மரியாதை இருந்துச்சுங்க. ஏன்னா, நம்ம வந்து அவங்களலாம் ரியல் ஹீரோவா அப்போ அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லைல்ல. அப்போ அப்படி தானே பார்த்துருப்போம். எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில நடிகர், நடிகைக்கு இன்னும் மரியாதை இருந்துச்சு. ரஜினி காலத்தில ஓரளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல. வி நோ எவ்ரிதிங் அபௌட் தெம் இல்லையா? ஸோ, அதனால அது ஒரு வகையில ட்ராபேக் தான் அவங்களுக்கும் பாவம். அப்புறம் அந்த பொங்கல் வாழ்த்த பிரிச்சு எல்லாத்துக்கும் குடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பொக்குன்னு போயிருச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாருன்னு ராமுக்குமு, அருணண்ணனுக்கு 2 பேத்துக்கு குடுத்துட்டாப்படி. அதே மாரி எங்க பட்டாசு வாங்கிட்டு வந்து எங்க தம்பி பூபதி வந்து ஈக்குவலா தான். அவர்கிட்டலாம் வந்து அவர்கிட்ட வந்து பட்டாசு இந்த இந்த பொங்கல் வாழ்த்து வந்து 100 இருக்குதுன்னா, ஆளாளுக்கு 25 குடுக்குறாரு. எனக்கு 50 நான் 75 யூஸ் பண்றேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. 50 கொண்டாடாங்கன்னு கூப்பிட்டு எனக்கு என் தம்பிக்கு 50 குடுத்துட்டு இன்னும் 50 வாங்கி ராமுக்கு 25, அருணனுக்கு 25 இப்படி தான் குடுத்தாரு அருணண்ணனுக்கு. அருளண்ணன். அந்த மாரி அப்ப அருளண்ணனுக்குலாம் எங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும். மாமன்னு ரொம்ப இதா எனக்கு ஒரு வயசு 2 வயசு சீனியரா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பங்காளி தான். அப்புறம் அப்படி போச்சு. அதே மாரி பட்டாசு வாங்கிட்டு வந்தா தீபாவளிக்கு வந்து அது எங்க தம்பிகிட்ட தான், பூபதி கிட்ட தான் வந்து அது அப்படிதான். அதெல்லாம் அப்புறம் வந்து சொல்லுவாரு, "நீ வந்து இரு வாங்கி தரேன்னு" சொல்லுவாங்க. அத்தை புள்ள, மாம்பிள்ளைலாம் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து குடு அதெல்லாம் அவரு மாரிலாம் அ இன்னைக்கு தெரியுதுங்க. 4 அப்பா வந்து அப்பாவோட பிறந்த 2 அக்கா கூட. அப்பாவோட தாத்தாவுக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஒரு பையன் இருந்து பாம்பு கடிச்சு செத்து போயிடுச்சு 16 வயசுல. இன்னும் 2 பொண்ணுங்க. அப்புறம் அப்பாவோட பிறந்த 2 மொத்தம் 4 பொண்ணுங்க. அந்த மூத்த குடி 2 அக்கா இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி பார்த்ததே கிடையாதுங்க. அவருக்கு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருந்ததே இல்ல. எனக்கு இப்ப நான் அப்பா ஆயி, நம்ம குழந்தைகள்லாம் வந்து, நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து, இதெல்லாம் பண்ணும்போது தான், அவங்கலாம் எப்படி அவரெல்லாம் வந்து செல்ஃபிஷ்ஷா ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்ததில்ல. நான் பார்த்ததில்ல. எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாம போயிருச்சு. அந்த ஒரு வருத்தத்த தாண்டி, அவர் வந்து ஒரு செல்ஃபிஷ்ஷா ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாதுங்க. அம் இன்னொன்னு வந்து என்னன்னா, அது இது சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்றேன். எங்க அத்தை பையன் பசங்கள்லாம் சேர்ந்து ஊருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி எல்லாம் ஒரு 10 பேர்த்த உள்ள வீடு புகுந்து எல்லாம் அடிச்சு போட்டு அடிதடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடிதடி பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கப்புறம் அ அம்மா கூட அந்த இதில மெம்பர் இன்னும் தோத்து போச்சு அதனால. இவங்களுக்கு வந்து வந்துட்டாங்க பார்த்துக்கறக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் முன்னாடி என்கிட்ட பணம் இல்ல அந்த டைமு. எங்க அம்மா கொடி கழட்டி குடுத்தது. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா, இது ஆய்வுனா அந்த திருப்பிட்டு வந்தப்ப அந்த கொடி கழட்டி குடுத்துருச்சு. சாப்பாடு போடுறதுக்கு. இவங்க ஒரு வாரம் இருந்தாங்க கேஸ் எல்லாம் எடுக்கிற வரைக்கும். அந்த ஜாமீன்ல எடுக்கிற வரைக்கும், அந்த கேஸ்லாம் வர வரைக்கும். அப்படி வந்து அம்மா வந்து ஊருக்காக அவங்கள ஊருக்காகலாம் குடுத்தாங்க. எனக்கு நம்பிக்கைலாம் ஒண்ணுமே அப்படிலாம் பண்ணல. எனக்கு அது அது நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வர்றப்போ, நம்மளுக்கு அத பண்ணா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். இத வந்து நம்ம அப்பா, அம்மா வந்து நம்மளுக்கு பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ ஹேப்பியா இருக்கும். இந்தாடா நீ போய் படி, நீ இத எடுத்து குடுக்குறது ரொம்ப எமோஷனலா இருக்கும்ல. அந்த மொமெண்ட் நடக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரும் அப்படிதான். இன்னைக்கு புரியுது. பட் அன்னைக்கு அந்த ஏஜுக்கு அதெல்லாம் புரியல. ஸோ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாரி நெறையா விஷயங்கள் அவங்கள பத்தி சொல்லிட்டே போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் இப்போ ரீசென்ட்டா இன்னொன்னு சொல்றேன். நம்ம பீக் டிப்ரஷன்ல இருக்கிறேங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அழுதா தான் 1/2 மணி நேரம் பேச முடியுங்கிற கண்டிஷன். அதெல்லாம் லைஃப்ல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தவன். சரிங்களா? இல்ல இத முடிச்சுட்டு இங்க வர்றேன். சரியா? ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சரி பரவால்ல. இப்ப இந்த ராமெல்லாம் சொல்லும்போது இன்னொரு கதை இருக்குது. பக்கத்து வீட்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க பெரிய குடும்பம். சரிங்களா? பெரிய குடும்பம். அந்த அக்கா வந்து அந்த மாமாவும், அக்காவும் அவங்களுக்கு 3 பொண்ணுங்க. அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் அவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க டிவி பார்க்குறக்கு அவங்க வீட்டுக்கு தாங்க போவோம். ஃப்ரைடே ஆனாலும் ஒளியும் ஒலியும் பார்ப்போம். அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒளியும் ஒலியும் பார்ப்போம். ஊருக்குள்ள இருக்கும்போது. அப்புறம் சண்டே ஆனா டிவி பார்க்குறக்கு அந்த ஆசாரத்த எடுத்து வச்சுருவாங்க. அவ்வளோ பெரிய வீடு. அங்க போம்போது அந்த அக்கா வந்து எல்லாரும் இருப்பாங்க. எனக்கு கொண்டு வந்து காஃபி, டீ குடுத்து அந்த பிஸ்கட்டு, மண்ணு இதெல்லாம் குடுத்து சாப்பிடுன்னு தொந்தரவு பண்ணும். அ எனக்கு அவங்க அதாவது அதாவது தாயில்லா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு இருக்குல்ல, அவ்வளோ பியூரு. அவங்கலாம் கிங்குங்க. அவங்கலாம் பெரிய குடும்பம் ஊருக்குள்ள. என்னையெல்லாம் எதுக்கு கண்டுக்கணும்? நான் வந்து ஒண்ணுமே இல்லாம சும்மா ஒரு ஓட்டர் ட்ரவுசர் போட்டு சுத்திட்டு இருந்த பையனா இருப்பேன். ஓட்டர் ட்ரவுசர் போடலாம் விட்டதில்ல. பட்டன்லாம் போட்டிருக்கிறேன். பட்டன்லாம் பின்னூசிலாம் குத்திட்டுலாம் போட்டிருக்கிறேன். ஓட்டை யாரால விட்டதில்ல. பட் பின்னூசி இருக்காது. இங்க உள்ள இருக்கிற பட்டன் போயிரும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீங்கலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. அந்த மாரி அந்த அக்கா வந்து அப்படி பார்த்துக்கும். வந்து டீ குடுக்கும், காஃபி குடுக்கும். அதான் நம்மளுக்கு ஒரு பெரிய உபச்சாரம். அதாவது வந்து நம்மள உபசரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி நம்மள அப்படிலாம் பண்ணா எவ்வளோ இதா இருக்கும். அந்த அக்கா என்ன அப்படி அந்த மாரி பார்க்கும். நான் இப்போ ஒரு 1 வருஷம் 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். உங்க பொண்ணுக்கு கால் பண்ணி அந்த அக்காட்ட பேசினேன்.
அப்பா நீயாவது இன்னும் மனசு அக்கா நீங்கள் அப்படிலாம் போட்டு இன்னும் அவங்க எமோஷன் ஆகிட்டாங்க, பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டாங்க. கண்ணு நீங்களாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறியா அதையெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கு என்ன மனசு அவங்களுக்கெல்லாம். அதாவது நம்மளோட கீழே இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது தான் தர்மம். பார்த்துக்குங்க. நம்மகிட்ட எத்தையுமே எங்களுக்கு சொல்கிறீங்கல்ல, நிறைய இடத்துல எமோஷன் ஆகுது. இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை பற்றி யோசிக்கும்போது அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். பட் அந்த அக்கா வந்து அதான் நான் நீங்கள் கேட்பீங்கல்ல, ஏன் கேஆர்னா வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்லுவீங்களே, எத்தையுமே எதிர்பார்க்காம செய்கிறதுன்னு, அதெல்லாம் அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டது தான். அந்த அக்காவுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், ஒரு காஃபி கொடுக்கணும், ஒரு டீ போட்டு கொடுக்கணும், என்னை அன்பாக வச்சுக்கணும், என்னை நல்லா எதுக்கு அவங்களுக்கு என்ன நீட் இருந்துச்சு? நான் இந்த மாதிரி வருவேன்னு தெரியாது. எந்த நெசரி அவங்க பெரிய ரிச்சான ஃபேமிலி. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? பெரிய குடும்பம் ஊருக்குள்ளே. இந்த அக்கா எப்படியா, அதில் ஒரு பொண்ணு வந்து எங்கூட படிச்சது. அது ஷீ ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் அந்த மாமா இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் ஒரு விஜயகாந்த் மெட்டீரியலுங்க. அதெல்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான். சரிங்களா? ஒருத்தருக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் யாரை பற்றி வந்து நம்ம பாசிட்டிவ் பேசுவோம். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்குள்ள டன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இருக்குது. அதுதான் ஒருத்தர் உருவாக்கு. நெகட்டிவ் எல்லாம் இந்த சொசைட்டியை அழிச்சிரும் நெகட்டிவ்னா. அன்பு நிறைய அந்த தப்பே நம்ம பண்ண மாட்டோம். அப்போ அந்த மாமா வந்து என்ன பண்ணார், அவர் கார் வச்சுருப்பார், பைக் வச்சுருக்காரு, ரெட் கலர் புல்லட்டு, காரு, ஜீப்பெல்லாம் வச்சுருந்தாரு. அவங்க வந்து நான் இதை சொல்கிறேன். நான் வந்து என்னென்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோடய ஒர்க் என்னென்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஏதோ வேலை இருக்குது, இந்த கழுவுறது, பிடிக்கிறது, கூட்டுறதெல்லாம் சின்ன சின்ன வேலை பண்ணுவேன். அதே மாதிரி காலையில் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அப்பா வந்து 5:30 மணிக்கு எந்திரிச்சு சைக்கிளில் போயிடுவார். அது போகணுங்க, ரோட்டில் போய் ஊருக்குள்ளே மண் ரோட்டில் மேய்க்க வந்து வடக்க தார் ரோட்டில் போய், அதுக்கப்புறம் மண் ரோட்டில் மேய்க்க போய் எங்கள் தோட்டம் போகணும் இல்லையா? அப்போல்லாம் சைக்கிளில் போயிடுவார், டீ குடிச்சிட்டு போயிடுவார். அப்போ வர டீ தான் குடிச்சிட்டு போவார் இல்லையா? இல்லை பால் டீ குடிச்சிட்டு போயிடுவார். அப்போ பழைய பால் வச்சுருக்கம்மா. அதுக்கப்புறம் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து டீ போட்டுரும் மறுபடியும். ஒரு திருவணி செம்புங்க, அப்போல்லாம் திருவணி செம்பு இருக்குமில்ல சில்வரில், அதில் வந்து டீ போட்டு வச்சுருவோம். நான் காலையில் எந்திரிச்சு நான் வந்து அதை கொண்டு போய் 6 மணிக்கு இவன் 5:30க்கு போயிட்டாருன்னா 6:30 மணி 7 மணிக்கு நான் போயிடுவேன். அப்படியே நடந்து போய் அந்த டீயை கொண்டு கொடுத்து போட்டு பால் கறந்து வச்சுருப்பார். மாட்டு பாலுங்க அப்போல்லாம். அப்போ விலைக்கு விற்கிறதெல்லாம் இல்லை, பால்லாம் இல்லை, மாடு தான் இருந்துச்சு எல்லாமே. மாட்டுப்பால் வீட்டுக்கு அளவாக தான் இருக்கும். அப்புறம் மாடு தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு ரீசன் சொல்கிறேன். காலையில் புல்லெல்லாம் கிடையாது, மாடு மட்டும் தான் நம்ம வீட்டில். 2-3 மாடு இருக்கும். ஒரு கண்ணுக்குட்டி விட்டுருவாங்க. ஒரு சிலது வந்து காசுக்கெல்லாம் ஊற்றுறதில்ல, பணம் அந்த மாதிரி விற்கிறதெல்லாம் இல்லை அப்போல்லாம். அப்போ அந்த கான்செப்டே இல்லை, எருமையெல்லாம் வச்சு பால் கறக்கிற கான்செப்ட்லாம் இல்லை. அப்போ மாடு தோட்டத்தில் உழவு ஓட்டுறக்கு ப்ளஃப் பண்ணுவோம்ல, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சாணி இருக்கும், அதை உரமாக போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும். அந்த பாலை கொண்டு வந்து வீட்டில் விட்டு போட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஐயோ அது பெரிய கஷ்டங்க. காலையில் அது வாழ்க்கையில் நான் ரொம்ப வலியான நினச்ச வேலை அது மட்டும்தான். மற்றெல்லாம் கூட பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சுங்க, குளிராக இருக்கும். அந்த ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அது எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தோட்டத்துலேருந்து ரோட்டில் போய் அந்த சின்ன பையனாக இருந்தால் யோசிச்சு பாருங்க எத்தனை ஸ்டெப் ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு. கண்டிப்பாக 20 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும் போகிறக்கே. நான் அப்படி தானே போவேன். பொடுசாக தான் சின்னதாக தானே இருப்பேன். அப்புறம் அப்படி போயிட்டு அதில் இன்னொரு குறுக்கு வழி எப்படின்னா, பள்ளம் ஒன்று இருக்குது. அந்த தார் ரோட்டில் போய் சுற்றி போகிறதுக்குள்ள பள்ளத்தில் இறங்கி பள்ளத்தை கிராஸ் பண்ணிங்கன்னா தென்னமரத்தோட மோகமாமன் தோட்டத்தில் அப்படி குறுக்க அந்த பள்ளத்தோரத்துலேயே அப்படி பள்ளத்துலேயே போனோம்னா அந்த பள்ளத்தொட்டி வரப்பு இருக்குது, அந்த தென்னமரம் இருக்கும். அதுலேயே போனீங்கன்னா குறுக்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிடலாம், 5-6 நிமிஷம் முன்னாடி போயிடலாம். அப்போ இப்படி உள்ளே இறங்கி அந்த பள்ளத்தில் தண்ணி வரும். மழை பெஞ்சு இதெல்லாம் இந்த உரம்பெடுக்கிற காலத்தில் அமராவதி டேமில் தண்ணி வந்து காலம் செழிச்சுதுன்னா பள்ளத்தில் தண்ணி வரும். இவ்வளோ வரைக்கும் போயிருக்கிறேனுங்க. இழுத்துட்டு போயிருந்து பயந்துக்குவோம். பெரிய பள்ளம் அது அப்போல்லாம். இப்போ சின்னதாக போச்சு, அப்போல்லாம் ரொம்ப பெருசு. லாரி போகும் அந்த பள்ளத்தில் அப்போல்லாம். அப்போ நான் வந்து பள்ளத்தை ஒட்டி ஒரு மேடு இருக்குல்ல, அதில் லாரி போகும் கரும்பு எடுத்துகிட்டு வரக்கு. அவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து இப்படி இறங்கி பார்க்குறேன், இவ்வளோ தண்ணி இருக்குது. அது தண்ணி கூட அப்படியே இழுத்துருவோன்னு பயந்துக்கும் இல்லைங்க, செத்து போயிடுவோம், நம்ம நீச்சல் தெரியாதப்போ. சரி தண்ணி அந்த இதை சொம்பு எடுத்துகிட்டு போகிறோம், பார்த்தா அது வேளா முள்ளுங்க அப்போல்லாம். அதெல்லாம் ஐயோ இதெல்லாம் இப்போ நினச்ச செருப்பு வந்து என்னென்னா, ஸ்கூலுக்கு போடுற செருப்பை லோக்கலில் போட முடியாது, பழசாயிருமில்ல. அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போட்டு போவோம். ஸ்கூலுக்கு காட்டுக்குள்ளே போடுற பழைய செருப்பு ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்து பழசு இருந்தால் அதை போட்டுருக்கணும். அந்த பழசு அந்து போச்சு. வெறுங்காலில் வர ஒரு நாள். இப்போ இன்றைக்கி நினச்சா கூட அப்படியே கூஸ் பம்ப்ஸு. அந்த வந்து தண்ணியில் இறங்கி உள்ளே போகிறேன். தண்ணியில் காலங்காலத்தில் 6 மணிக்கு யோசிச்சு பாருங்க, அப்படியே கருகுமுன்னு மேகமூட்டத்தோட இப்போ டீ எடுத்துகிட்டு போகிறேன். டீ சிந்திடக்கூடாது, தண்ணி இவ்வளோ தூரம் போகுது. முள் ஏறிடுச்சுங்க, இவ்வளோ பெரிய முள். அப்படியே மயக்கமே வந்துருச்சு. இப்படி காலை தூர ரத்தமாக போகுது. என்னால் இன்றைக்கி நினச்சாலும் நான் ரொம்ப பெரிய அந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஒரு பெயின்னா அதை சொல்லுவேன். அந்த முள் எடுத்துகிட்டு அப்புறம் இப்படி போனேன், கொடி கொடுத்து போட்டு திரும்ப ரொம்ப பயந்துக்கிட்டேன். திரும்ப வரும்போது முள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரிலாம் ஏறிக்குது காலில், பயங்கர கஷ்டம். அப்புறம் சுற்றி ரோட்லேயே வந்துட்டேன். இது ஒரு கஷ்டம். இன்னொரு நாள் என்ன பண்ணேன், மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்சோன்னே இந்த பட்டில் வந்து செலந்தின்னு ஒன்று இருக்குமில்ல, இவ்வளோ பெருசு புண்ணு மாதிரி வந்துடும். அது பிடிச்ச அதெல்லாம் மாதிரி இருக்கும். நான் சொல்லவே இல்லை, நம்ம தான் யார்ட்டும் பேச மாட்டோம்ல பெருசாக. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டுங்க, எதையுமே சொல்ல மாட்டேன் அப்போல்லாம். அப்புறம் அந்த மாதிரி அப்படியே மொண்டி நடந்து போயிட்டுருக்கிறேன். அப்போ தான் இந்த மாமன் மறார் புல்லட்டில். அவங்களுக்குலாம் இருந்து எண்ணம் பாருங்களேன். வந்துட்டு
ஏன்டா உங்கள் ஒப்பம் வந்து அப்படி அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஏன்டா உங்கள் ஒப்பம் வந்து வீட்லேயே டீ எல்லாம் என்னடா இந்நேரத்தில் எங்கடா போகிறீங்கன்ற டீ கொண்டு கொடு மழை பெஞ்சிட்டு இருக்குது அவருக்கு தெரிய கொண்டு கொடுப்பேன். ஏன்டா இன்றைக்குமா நீ போகணும் கணக்கு வாடா பண்ணணும் கூட பெருசெல்லாம் பேச முடியும். இன்றைக்குமா கணக்கு நீ போகணும்னு ஏன் அவன் குடிச்சிட்டு போக மாட்டானா? அப்போ வந்து ஏன் வீட்லேயே குடிச்சிட்டு போக மாட்டானா? அவன் பண்ணுற வேலைக்கு ஒரு ஆள் பின்னாடி எடுத்து போக மாட்டேன். இல்லைங்க அவன் பால் எடுத்து வரணும்ல மாமா, அதுக்கு அம்மா போயிட்டு வந்தால் சமைக்க முடியாதுல்ல. டீயும் கொண்டு கொடுத்து பால் எடுத்துகிட்டு வரணும், அந்த வேலை இருக்குல்ல தோட்டத்தில் இருந்து, அது மெயின். டீ கொடுக்குறது வந்து ஒரு பை ப்ராடக்ட்டு, பட் மெயினாக போய் பால் எடுத்துகிட்டு வரணும் மாட்டுப்பாலை. ஸோ அப்படி தான் வந்து அப்போ கேட்டார் அப்படியெல்லாம். அதெல்லாம் இன்னும் ரொம்ப போன தடவை ஊருக்கு போயிருந்தோம் 2020 ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது கோவிட் டைமில் நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், அக்கா மாமன்லாம் எப்படி இருப்போம். எங்களுக்கு வந்து கொச்சின் வர்றதுக்கு பஸ் அவர் தான் புக் பண்ணுறாரு, திரும்ப வர்றதுக்கு போகிறதுலாம் எல்லாம் அவர் தான் பார்த்தாரு. அப்போ வீட்டுக்கு போயிட்டு ஏதோ சிகரெட் எதாவது கொடுத்துட்டு வந்தான்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களான்றது, கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு விட்டான்னு. என் ஒய்ஃப் ஐயோ வேண்டாங்க தயவு செஞ்சு பண்ணி, ஒரு அன்பில் தான் இதில் ஒன்றும் ஐயோ வேண்டாங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, அவங்களாம் பெரிய குடும்பம் தப்பாக நினச்சிக்கோங்க முடியாது, தயவு செஞ்சு பண்ணிடுறேன்னு கெஞ்சினா. அப்படி அப்புறம் கம்முன்னு வந்துட்டேன். இப்படி நம்ம சந்திச்சு வந்த மனிதர்களாக இருக்காங்களா, அந்த நல்லவங்க மட்டும்தாங்க என் லைஃப்பில் எப்போவுமே. அந்த அக்காவை நினச்சி இன்னும் எவ்வளோ எமோஷன், இந்த மாமா நினச்சி எப்படி அவங்க போகணும், அவங்களுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாட்டி கூட அந்த அவங்க பொண்ணுங்களுக்கு இல்லை அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக கடவுள் நம்மளை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அப்புறம் முருகனோட ஸ்டோரி அது சொன்னேன்ல, 2 சொன்னேன். அப்புறம் முருகன் வந்து என்ன பண்ண அப்படின்னா, நான் வந்து இப்போ இதுக்கு வந்தேன் என்னென்னா, உங்களுக்கு சினிமா மாதிரி வந்துகிட்டு இருக்குது, அதுக்கு போகிறேன், திரும்ப இதை கனெக்ட் ஆனால் இங்கே பேசுகிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் வந்து யூஎஸ்லேருந்து போயிருந்தேன், நான் பார்க்க வந்துடும் அப்படி என்ன பாண்டிங்னு பாருங்கள், நம்ம தோட்டத்தில் நல்லா செஞ்சு அப்படி வந்துடும், அப்படி வந்து சின்ன கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் பயங்கர, என் ஒய்ஃபில் ரொம்ப ஆச்சரியம். இப்போ ரொம்ப நாங்கள் எப்படி நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப அந்நியமாக ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் உட்காந்து அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் அதே மாதிரி மற்றவங்களுக்குலாம் என்ன ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்க ப்ரொமோட் பண்ணல. பட் நம்ம ஆளுகளை என்ன கேட்பாங்கன்னு தெரியும், நான் என்ன வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, எல்லாத்துக்கும் அவன் முருகனுக்கு அப்படி தான், அது ஒன்றும் இல்லை. அப்புறங்க நான் வந்து இந்த 2019 ஜிம் எல்லாம் பண்ணி நல்லா ஃபிட்டாக இருந்த டைம் அது, சரிங்களா, நல்லா ஃபிட்டாக இருந்த டைமு, நல்லா ஃபிட்டாக இருக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு 6 மாதம் ஜிம்மெல்லாம் பண்ணி எப்படி இருந்தது, 2019 மிடிலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருந்து, 20 ஸ்டார்டிங் 20 பிப்ரவரிக்கு நல்லா இருந்தோம்ல, பயங்கர ஃபிட்டில் ஜிம்மெல்லாம் போயிட்டு. அப்போ வந்து 2019 டிசம்பரில் மிர்ஜினியா கெட் ஓவர் நடக்குது, அருண் வீட்டு இப்போ அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அங்கே போகும்போது என் ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் பழைய சட்டையே போடுறேன் அப்படின்ட்டு போயிட்டுங்க, வேன் இன்ஷனில் போய் இந்த க்ரீன் கலர் பாட்டில் டார்க் க்ரீனில் ஒரு ஷர்ட், நம்மளுக்கு கொஞ்சம் கரு டார்க்கெல்லாம் நல்லா இருக்குமில்ல, அது எடுத்து வந்து கொடுத்தா. அப்படி நம்ம ஸ்கின் ரொம்ப கலர் இல்லை, கொஞ்சம் டார்க்காக போட்டால் நல்லா இருக்குன்னு அவளுக்கு அந்த மாதிரி எடுத்து வந்து கொடுப்பா. அப்படி எனக்கு டார்க் தான் பிடிக்கும் வேறு. அப்புறம் இந்த க்ரீன் கலர் எடுத்து வந்து கொடுத்தா. அப்படி அப்புறம் அது ஒரு தடவை தாங்க அது கெட் ஒர்க் போட்டால் போடவே இல்லை. ஊரில் வந்து எங்கேயோ போகிற அன்றைக்கி இந்த ஆஃப் ஹேண்டு போட்டால் நல்லா, நம்ம எப்போவுமே எல்லாம் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க சொல்கிறத ஆஃப் ஹேண்டு போட சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஃபுல் ஹேண்டே போடுறீங்க, ஆம் சித்தி நூண்டாக இருக்கிறவங்களாம் ஆஃப் ஹேண்டு போட்டு சுற்றும் போது அப்படின்னு. நம்ம எப்போவுமே போட்டதில்ல ஆஃப் ஹேண்ட்லாம் பெருசாக. அந்த எப்போ அது இந்த பாடி பில்டிங்லாம் நான் பண்ணும்போதெல்லாம் ஊரில் எவனுமே இப்போ யாருமே பண்ணல, சரிங்களா. நம்மள ஒரு பேஷனுக்காக பண்ணோம், சினிமாவில் போகணும் அப்படி இப்படிலாம். பட் ஒன்றும் அட்ராக்ட் பண்ண பிடிக்கணும் எப்போவுமே இருந்ததில்லை. அதனால் என்றைக்குமே பெரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பெருசாக பண்ணது இல்லைங்க. அப்புறம் இந்த ஷர்ட்டை போட்டுட்டு இருந்த முருகன் வந்து பார்த்தோன்னே, இது இன்னும் அங்கே எடுத்துங்களா அமெரிக்காவில் அப்படின்னு கேட்டால், அவங்ககிட்ட இந்த மாதிரி சட்டையில இங்கே கிடைக்காது நினைக்கிறதுங்காட்டி, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டி, ஆமாம் நல்லா இருக்குது பாருங்க அப்படின்னு இந்த அப்படின்னு கழட்டி கொடுத்துட்டேன். அப்பவே குளிச்சுட்டு வந்து தலை தொட்டிட்டு இந்த பணியோட வந்து லுங்கியோட அந்த சட்டை போட்டுட்டு இருந்த வெளியில் கிளம்புறது அப்படியே கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே உள்ள வந்து பயங்கர சண்டை, நான் வாங்கி கொடுத்து இப்படி கொடுத்துட்டு பிடிச்சிட்டின்னு. அந்த மாதிரி 2 பேரும் ஏன்னா அந்த சட்டையெல்லாம் வாங்கிக்க முடியாதல்ல, எங்கேயும் யோசனை போகிறோம் அப்படி, அதனால் அப்படி கொடுத்தது தான். இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. இன்னொன்று சொல்லணும்னா, ஒய்ஃப் வந்து எப்போவுமே இவங்க மேலே ரொம்ப எல்லா மக்கள் மேலேயும் அது அப்பாட்டிருந்து வந்தது தான், அது அந்த கிரெடிட் நான் எடுத்துக்கல. அப்புறம் சென்னையில் வந்து வேளச்சேரியில் இருந்தோம். ஒய்ஃப் வந்து மாசமாக இருந்தால் அப்படி ப்ரெக்னென்ட். அந்த பையன் வந்து அந்த டைமில் பையன் வயிற்றில் இருந்தான். அப்போ வந்து வளகாப்புக்கு வந்து சொல்கிறக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஒய்ஃப் சொன்ன அப்படிங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்ன. அப்படி நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு தானே, நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு வந்து எங்கள் அத்தை சொன்னாங்க, 3 பேர் போகலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கூப்பிட வேணாம் நம்ம சொன்னோம். அப்படி சரின்ட்டு வேளச்சேரியில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிடலான்னு முதல்ல அத்தைக்கு அம்மா மாதிரி இருத்தாங்க, நம்ம அம்மா மாதிரி பார்த்துக்கிறதா, அதில் என்ன டவுட்டு, அத்தை மாமன்ல அப்பா அம்மா மாதிரி தான், அதுலலாம் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. பட் என்ன மாமகிட்டலாம் நம்ம ஓரளவு பேசுவோம், அத்தைகிட்ட ரொம்ப பேசுனதில்லை, அந்த கூச்சம் தான். மற்றபடி வந்து அம்மா மாதிரி தான், அதில் இன்னும் அம்மாவை எப்படி பார்க்குறோன்னு அப்படி தான், அதில் டவுட்லாம் இல்லை. அப்புறம் பைக்கில் கொண்டு அத்தையை விட்டு போட்டு வந்துட்டு திரும்ப வந்து அம்சை கூட்டிகிட்டு போனேன். கொண்டு அங்கே விட்டுட்டு வந்து வேளச்சேரி ஹோட்டலில் ஒரு 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 ஒரு
2 பேர், ஒரு ஆண், ஒண்ணு பெண். அவங்க பேரான்னு தெரியல, யாருன்னு தெரியல. 2 பேர். சரி 2 பேர் இருக்கிறாங்க. வந்து நிக்கிறாங்க. இவன் கண்டபடி கெட்ட வார்த்தையில திட்டுறாப்படி. ஆனா அடிக்கடிக்கு போறாப்படி. அவங்க வந்து சாப்பாடு வேணுங்கிறாங்க. ஏதோ கேட்டுட்டே இருக்காங்க. கெட்ட வார்த்தையிலே பேசிட்டு இருந்தாப்படி. எனக்கு அவங்க கேட்கறது பெருசா தெரியல. இவன் இல்லைன்னு சொல்றத கூட விட்டுட்டாங்க. பட் கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாதுல்ல. அது ஒரு மாரி ஆடா இருந்துச்சு. அப்புறம் நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, என் ஒய்ஃப் எனக்கு ஆப்போசிட்ல எங்க அத்தை ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. நான் அம்மாவும் மகளும் ஒண்ணா உட்காந்துருக்கேன். இங்க உட்காந்துருக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒய்ஃப் இங்கிருந்து எனக்கு சிக்னல் குடுக்குறா. கம்முனு இருங்க, கம்முனு இருங்க, தெரியுமில்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு. அப்புறம் இந்த மாரி ரொம்ப இத பேசினாலும் எந்திரிச்சு போயிட்டேன். எந்திரிச்சு போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்ல சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னேன். சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. சும்மா இந்த பிச்சைக்காரங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல கொஞ்சம் போடலாம்ல. முடியாம தானே கேட்குறாங்க. ஒரு தடவ குடுங்களேன் அப்படின்னு. இங்க சாப்பிட்டா எவ்வளோ செலவாகும்? பணம் வேணும்ல. அவன் எப்படி பணம் பணம் இருக்கு. பணம் வச்சிருக்காங்கடி. சரி பணம் வேணா நான் குடுக்குறேன்னா, உள்ள விட மாட்டேங்கிறாப்படி. பணம் வேணா நான் குடுக்குற சாப்பாடு போடுங்கன்னா, உள்ள விடக்கூடாது. உள்ள வந்தா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு ஓரமா உட்கார வைன்னு சொன்னேன். முடியாதுண்ணே ஓனர் கூப்பிடு அப்படின்னு நம்ம தெரியுமில்ல. அப்பவும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். இப்போ பண்ணுவீங்க, இப்பவும் பண்ணுவேன் அதெல்லாம். அப்புறம் கூப்பிட்டு ஓரமா உட்கார வச்சு சாப்பிட்றோம். அன்னைக்கு ஒரு ரூ. 500 பக்கமா சாப்பிட்டாங்க. அதில எங்க அத்தைக்கெல்லாம் பிடிக்கல. சரியா? அப்ப இந்த கடைக்காரனோட நடந்த கான்வர்சேஷனு, இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னே, பிச்சைக்காரங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாப்படி. சரியா? அ இன்னைக்கு இன்னைக்கு சொ இன்னைக்கு சொன்னது இல்லைங்க. இன்னைக்கு இருந்ததில்ல. அன்னைக்கு சொன்னதெல்லாம் பாருங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு பாருங்க. அவன் பிச்சைக்காரன் அப்படின்லாம் சொல்லும்போது, நான் அவன்ட்ட சொல்றேன். எங்க எல்லாருக்கும் நானும் பிச்சை எடுத்துருக்கிறேன்னு சொல்றேன். நானும் பிச்சைக்காரன் தான். நான் ஒண்ணும் பெரிய ஆள்லாம் கிடையாது. நானும் பிச்சைக்காரன் தான். எங்க ஆத்தாட்ட போய் பிச்சை எடுத்துருக்கிறேன். ஏன்னா, நீ வந்து அது எல்லாத்தையும் ஒரே மாரி தான் பார்க்கும். எல்லா பேரன் பேத்தியும். எனக்கு தான் அம்மாளே நீ என்னைய பெருசா வச்சுக்கணும்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ரொம்ப பொசசிவ் நானு. என்னை நீ நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி ஆத்தாட்ட பயங்கரமா சண்டை போட்டுருக்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து அங்க போய் பிச்சை எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்கூல்ல அப்ப சொல்றேன் அவங்கட்ட. நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது அ எனக்கு இன்னும் அந்த டயலாக்லாம் ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல படிக்கும்போது இன்டர்னல் மார்க்குக்காக அங்க போய் பிச்சை எடுக்கிறோம். காலேஜ்ல பண்ணியிருக்கிறோம். வேலை பார்க்குற இடத்துல பண்ணியிருக்கிறோம். சொத்து சொத்து வர்ணம் பண்ணுவோம். நம்மள பெஸ்ட் ப்ரீடா காட்டிக்கிறதுக்காக எத்தன இடத்துல நடிக்கிறோம். ஒரு பொண்ண கட்டின இடத்துல நடிக்கிறோம். பையன கட்டின இடத்துல நடிக்கிறோம். எல்லா இடத்துலயும் தான் பெஸ்ட் ப்ரீடா சொல்லிக்கிறோம். சரியா? அவங்க எல்லாருமே பிச்சை எடுத்தது தான். சரியா? அப்ப பிச்சைங்கிறது எல்லாருமே எடுத்திருக்கிறோம். யாரோ இடத்துல எடுத்திருப்போம்ல. அதனால நான் தப்பா பேசாதீன்னு சொன்னேன். சரியா? அப்புறம் எங்க அத்தை நான் வந்து உட்காந்தோன்னே, அது வந்து எல்லாம் சொல்லி அப்புறம் வந்து சரி நீங்க வந்து எல்லாம் சாப்பிட்டாங்க. சரி நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அம்சம் என்ன கூட்டு போனாப்படி. அப்புறம் வந்து எங்க அத்தை வந்து சொன்னாங்க, அது சொல்லியிருக்க நெறைய சென்சார் பண்ணிக்கிட்டேன். பட் அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பெருசா தான் இருந்தது. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "அவங்கலாம் பிச்சைக்காரங்க" அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "அத்தை நானும் பிச்சைக்காரன் தாங்க அத்தைன்னு" சொல்லிட்டேன். அப்படின்னு சொன்னோனே அவங்க ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும்ல. அதனால வந்து வளகாப்புக்கு வந்து எங்கள கூப்பிடாமயே போயிட்டாங்க. நோ வளகாப்பு அம்சுக்கு. இந்த ஸ்டோரிய வந்து யுஎஸ்ல வந்து சொன்னேன். அம்சு 2வது மாசமா இருக்கும்போது செல்வாட்ட சொன்னேன். இந்த மாரி லாஸ்ட் டைம் வந்து வளகாப்பு இருந்துச்சுப்பா. நான் இந்த மாரி ஒரு வேலைய பண்ணி அம்சுக்கு வளகாப்புலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோனே, அத மனசுல வச்சுக்கிட்டு வர்ணிகா வயித்துல இருக்கும்போது செல்வாவும், அட்லாண்டால இருக்கிற அனிதாவும் வளகாப்பு வச்சாங்க. வளகாப்பு வச்சு டெலவேர்ல பண்ணாங்க. அம்சுக்கு சர்ப்ரைஸா பண்ணாங்க. ஸோ இப்படியெல்லாம் இந்த மாரிலாம் ஒரு ஈவென்ட் நடந்திருக்குது நம்ம லைஃப்ல. அப்புறம் எனக்கு வந்துங்க, நம்ம வீட்ல வந்து பார்த்தா சித்திக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி. இந்த நாயி, பூனைலாம் அலர்ஜி. நான் வந்து விவரம் தெரிஞ்சு பெருசா பெருசா வரும்போது, எங்க வீட்ல ஒண்ணுமே வளர்த்தல. யாருமே எதுவுமே கிடையாது. மாடு கிடையாது. காளை கிடையாதுங்க. மாடு இருக்குது. பொட்டை மாடு மட்டும் தான். காளை கிடையாது. ஏன்னா இது ஒரு ஏதோ ஒரு இது. அது ஒரு சாபமாமாம். காளை இருந்தா செத்து போயிருமாமா நம்ம தோட்டத்துல. இப்போ 2 ஜோடி வாங்கிட்டு வந்தா, ஒவ்வொரு ஜோடி செத்து செத்து போயிருதாமா. ஆத்தா காலத்துலருந்து, அப்பாரையும் காலத்துலருந்து அது செத்துட்டே இருந்தனால வாங்கல. எத்தனையோ வருஷமா காளை இல்லாம இருந்துச்சு. மாட்டுல தான் உழவு ஓட்டுவோம். 2 மாடு வச்சு தான் உழவு ஓட்டிட்டு இருந்தாங்க தோட்டத்துக்குலாம். அப்படி இருக்கும். அப்படி அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம், நாங்க வந்து ரோட்ல போய் விளையாண்டுட்டு இருப்போம். சாயந்திரமானா கொஞ்சம் டைம் கிடைக்கல ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு. ஈவினிங் வந்து வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது, அங்க அர்ஜுனன் பக்கத்துல அர்ஜுனன், குமார் இவங்கலாம் இருப்பாங்க. அங்க வந்து ஒரு நாய் குட்டி போட்டுருச்சுங்க. நாய் குட்டி போட்டோனே, அந்த அம்மா வந்து அவங்க குட்டி பூரா கொண்டு போய் ரோட்ல போட்டுருச்சு. ரோட்ல போட்டோனே எல்லா குட்டிகளும் எல்லாம் அப்படி இப்படின்னு அங்கங்கேயும் ஓடி போச்சு. பாவம் செத்துருக்கும். அதெல்லாம் வேற வேற இடத்துக்கு ஓடி போயிருச்சு. ஒண்ணே ஒண்ணு வெள்ள குட்டி மட்டும் கண்ணு லைட்டா முழிச்சிருக்குது. போக முடியாம கத்துதுங்க. நடக்க முடியாம படுத்துருக்குது. கீன்னு கத்துச்சு. எனக்கு பார்த்தோனே ரொம்ப பஸ்ஸெல்லாம் வர்ற டைம் ஆச்சு. ஒரு மாரி இருந்துச்சா. ஒரே ஒரு பஸ் தான் அந்த ஊருக்குள்ள வரும். ஒரு நாளைக்கு 2 தடவ வரும் அப்பல்லாம். இப்ப தான் 3 தடவன்னு நெனைக்கிறேன். அப்போ 2 தடவன்னு நெனைக்கிறேன். இப்ப 3 தடவ மதியானம் வருது. அப்புறம் இந்த மாரி நான் கையில தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்து எங்க அம்மா வரக்கு லேட் ஆகும். ஆத்தா தான் இருக்கும். சாவி விட்டு நீக்கி விட்டுருச்சு. நான் போய் என்ன பண்ணிட்டேன், அப்பவே பாருங்க, இது ஒரு நாய்க்குட்டி கையில இட்டு வந்து அப்ப என்ன ஆர்கனைசேஷன் இப்ப இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு ஆர்கனைசிங்லாம் கெப்பாசிட்டிலாம் ஒண்ணும் பெருசா அந்த ரொம்ப அந்த அந்த ட்ரஸ்ட்ட ஏர்ன் பண்றது இருக்குல்ல. அது அது வந்து அதான் சொல்றேனே, அது அது எப்படி நீங்கலாம் கேட்கும்போது தான் அத யோசிக்கிறது. எப்படி நடந்திருக்கும்னா, என்ன எப்பவுமே நான் ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறது இல்லைல்ல. இப்ப நான் தான் என்னோடது, என்னோட விருப்பம், என்னோட ஆசை, நான் செல்ஃப் அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாதுல்ல.
ஒன்றா ஒரு எங்கூட இருக்கிற பையனாக இருக்கும், ஒன்றா பிள்ளையா இருக்கும், அவங்களோட ஆசாபாசம், அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு வேணுங்கிறது, அவங்களோட பெயின், இந்த ஏசலுக்கு என்ன, அலுமினிக்கு என்ன, இதுதான் நான் எப்பவும் பெருசாக பார்த்துருக்கேனே தவிர எனக்குன்னு ஒன்று பார்த்ததில்ல. அதே மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன்ல, ஒன்றும் இல்லைன்னுலாம் மழுப்புறதில்ல, பொய் சொல்கிறதில்ல, அதெல்லாம் பண்ணேன். அதனால வந்து அது வந்துருச்சுன்னு நம்புகிறேன். நான் எடுத்துகிட்டு போகிற செங்கல் வேணுங்கிறேன் அப்போவே போய் பக்கத்து வீட்டில் சும்மியா வீட்டில் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. போய் 4 செங்கல் எடுத்துகிட்டு வந்து மலன் வந்து தேவி வீட்டிலேருந்து கொண்டு வந்து போட்டு மலனை போட்டு நாய்க்கிட்டையும் டாய்லெட்லாம் போயிருங்களா எங்களுக்கு காரவாசல் ஊருக்குள்ளே தானே ஓட்டு வீடு தட்டு வீடு தட்டோடு, அதுக்கப்புறம் ஆத்தா வீட்டில் சீமையோடு போட்டிருக்குது, இங்கே தட்டோடு நம்மளதில். அப்புறம் வந்து வாசல் காரை போட்டிருக்குது நம்ம வாசலில். அதில் வந்து சுற்றி செங்கல் வச்சு நாய்க்கி விட்டு அது கீன்னு கத்திட்டு இருக்குது. பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க தொட்டி வச்சு பால் கொண்டு வந்து கனவு வீட்டில் போய் பால் எட்டு வந்து சரசக்க பால் வாங்கிட்டு வந்து பால் ஊற்றி அது குடிக்க மாட்டேங்குது வச்சு அமுத்திட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்துருச்சு, வந்து ஒரே சத்தம் சண்டை, கொண்டு வெளியே போடுன்னு. நான் அழுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டார். என்னென்னு கேட்டார், பாருங்க இந்த நாய்க்குட்டி இங்கே வந்து இந்த வளவுலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு கொண்டு விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. நான் கொண்டு விட மாட்டேன், பாவம் அது வளர்த்துனுன்ட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அழுதாவெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கிரேட். அப்புறம் அதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் நாய், மணி நாய், வெள்ளை நாய் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியும். 15 வருஷம் இருந்தது, கடிச்சு போடும் எல்லாத்தையுமே, பயங்கர கடி அது. அது எப்படி கடிச்சு பழகிருச்சு. அது பாருங்களேன், நாங்கள் வச்சு சோறு போட்டு எல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நாங்கள் தோட்டம் போனதுக்கப்புறம் அது ஆத்தாவோட பெட்டாயிட்டு ஆத்தாவோடவே தான் இருந்துச்சுங்க. ஆத்தா விட்டு அது வரவே வராது, நாய்க்கு கூட தெரியுது அது. நாங்கள் ஊருக்குள்ளே தோட்டத்தில் இருப்போம், கூட்டிகிட்டு பிடிச்சி கொண்டு கட்டி வச்சு எல்லாம் பண்ணோம். நாங்கள் அவுத்து விட்டேன். எங்கள் ஆத்தா வீடு தனி இல்லை, எங்களுக்கு தனி. அப்பா அம்மா நானும் தம்பி ஒன்று, அப்பாவோட அம்மா தனி வீட்டில் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கும். அப்புறம் அது கடிச்சு போடும். அந்த நேரத்தில் ஜம்புன்னு ஒரு நாய் தான் வந்து இன்னொரு மாமா வீட்டில் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஒரு கடியான பெரிய நாய். அது வந்து கொண்டு ஓடும். அது பெரிய சைஸ் நாய் அது. அதுதான் கிராஸ்ன்னு நினைக்கிறேன், சீம நாய் ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் பெரிய குடும்பம், அதனால் அந்த மாதிரி நாயெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளது சும்மா நாட்டு நாய் தான், அளவான நாய் தான். இதை எங்கேயோ எங்கள் அப்பா வாக்கிய தண்ணிக்கு போய் இது கூட போய்ங்க ஒரு 3/4 வயசு குட்டி, 1 வயசு 2 வயசு இருக்கும்போது கூட போய் அந்த ஜம்பு பிடிச்சி கடிச்சு, அப்புறம் எல்லாம் கல் எடுத்து போட்டு மம்டியில் இதெல்லாம் பண்ணி, அப்புறம் இது தொட முடியாது, மணி வந்து சின்னதாக தொட கடிச்சு போடும். அப்புறம் வந்து நானும் அங்கே சத்தம் போட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. முருகன் நானும் வந்து குச்சி கொண்டு போய் மணி கையை 2 பக்கம் காலை கட்டி குச்சி உள்ளிட்டு கோட்டி இப்படி தோல் வச்சு இப்படி தான் ஆஸ்பத்திரி வண்டியில் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் தப்பிச்சுக்கிச்சு. அப்புறம் அந்த மாதிரி அப்படி நாய் கொண்டு வளர்த்துனது. அப்புறங்க நாங்கள் தீர்த்துக்கெல்லாம் போவோம், மாரியங்கோயில், அதே மாதிரி வந்து செல்லாண்டாமியம்மன் கோயில் போவோம். அங்கே ஒரு பக்கத்தில் அப்படி தான் ஒரு பூனைக்குட்டி ஒன்று பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. டொக்குன்னு ஓடி போயிடுச்சு கோயிலுக்குள்ளே. அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. அந்த பூனைக்குட்டி அப்போ யாருதுன்னு பக்கத்தோட்டத்துலேருந்து வந்தாங்க. அப்புறம் எனக்கு அது வேணும் கொடுங்கன்னு சொல்லி மஞ்சள் பையில் போட்டு கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அருவருப்பு, அந்த நாய் பூனைலாம் பயங்கரமாக சத்தம் போடுது. அது எனக்கு வேணுன்ட்ட, பூனை வேணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ரொம்ப கஷ்டம். இதை பண்ணிகிட்டு இருந்தோமா, அந்த கலர் கோழி குஞ்சு வந்துருச்சு. எங்கள் அம்மா கோழியெல்லாம் சாப்பிடாதுங்க, ஆடு மட்டும்தான் சாப்பிடும், முட்டை சாப்பிடும், ஆட்டுக்கறி கொஞ்சம் தான் சாப்பிடும். கோழி சமைச்சு கொடுக்கும், அதுக்கு முன்னாடியெல்லாம் அதெல்லாம் இல்லை. கோழினா அருவருப்பு கிட்டவே வராது. அது என்ன சொல்லும்னா, அது சொல்லாமான்னு தெரில. போடா கோழி இந்த டாய்லெட்லாம் சாப்பிடுங்க. அதனால கோழியெல்லாம் அது பிடிக்காது. ஊருக்குள்ளே மேயறதெல்லாம் அப்படி தானே இருக்கும், அப்படியே இருக்கும். அதில் கிட்டவே வராது கிட்ட. அப்புறம் எனக்கு வந்து அந்த கலர் கோழி குஞ்சு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லோரும் வாங்கினாங்களா, நானும் எங்கள் ஆத்தாட்ட பணம் வாங்கி 2 வாங்கிட்டேன். எல்லோ ஒன்று, ரெட் ஒன்று வாங்கிட்டேன். இல்லை க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்று. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதை. அதில் ஒன்று வந்து இப்படி காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுங்க, அந்த க்ரீனை காப்பாற்றிட்டேன். அப்புறம் இன்னொரு மாமா பையன் ஒருத்தர் தான், அவன் வந்து 2 கோழி குஞ்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு பெருசே ஆக மாட்டேங்குது. நம்ம போய் இந்த டிச்சிலாம் புழு எடுத்து போடுறது, தோட்டத்தில் கரையான்லாம் போட்டு அப்படி தும்முன்னு பெருசாகிடுச்சு இந்த பச்சை. அது பாருங்களே, ஊருக்குள்ள யார் வேணால் துரத்திக்கிட்டே ஓடும் கொத்தறக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் இவனுக்கு ரொம்ப குட்டியாகவே 2 இருந்துச்சு. அப்போ வந்து என்கிட்ட சொன்னான், அவன் வந்து, மாப்பிள்ளை இந்த 2 கோழி குஞ்சு நீயே வச்சுக்கோ, இது பெருசே ஆக மாட்டேங்குதுனால வளர்த்த மொழி வச்சுக்க அப்படின்னா. சரிடான்னு சொன்னான். அவன் கொஞ்ச நாள் வளர்த்தி கொஞ்சம் பெருசு இவ்வளோ சைஸ் இருக்குது, 5 ரூபா விடுன்னு சொன்னான். ஒவ்வொன்றும் 1 ரூபா, இவன் கொஞ்சம் 5 ரூபா விடுனா. அப்புறம் நம்ம அதுக்கு சரின்னு போய் எங்கள் ஆத்தாட்ட வாங்கி கொண்டு 5 ரூபா கொடுத்துட்டேன். பாருங்க ஞாபகம் இருக்குது பாருங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டேன், சும்மா கொடுக்க மாட்டாங்களே கோழி குஞ்சு. அப்புறம் அதை வளர்த்திட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அதில் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, இன்னொன்று அப்பா சொல்கிறக்காக. செந்திலான்னு ஒரு ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு இருந்தான். அவங்க வந்து அவங்க ஒரு கேஸ்ட்டு, அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மட்டும் தான் நம்ம ஊருக்குள்ள இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, விளையாண்டுருக்கும்போது ரோட்டில் விளையாண்டுருந்தோமுங்க. ரோட்டில் விளையாண்டுருக்கும்போது போரிங் பைப் இருக்குல்ல, ஒரு போரிங் பைப் போட்டிருப்பாங்க கவர்மெண்ட் எல்லா பக்கமும், ஒவ்வொரு ஊர்லேயும். நாங்களாம் பசங்களாம் விளையாண்டுருக்கும்போது இந்த கோழி குஞ்சு கொடுத்த மாமா பையன் அந்த விரலை பின்னாடி இந்த போரிங் பைப்பில் வந்து இப்படி வச்சுட்டான். இப்படி இந்த விரல் இப்படி வச்சுட்டான். வச்சோன்னே செந்துலாம் தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி பிடிச்சி விளையாடுறது, சும்மா அடிச்சுட்டு விளையாடுறது தானே அந்த சாட்டர்டே சண்டேல. எதுக்கு விளையாண்டோம்னா, களிமண் இருக்குல்லங்க, அது சூப்பராக காலையில் செய்வேன். இப்போ கூட செஞ்சு கொடுத்துருவேன். களிமண்ணில் காலை கொம்போட மாடெல்லாம் செய்கிறது, அதெல்லாம் எக்ஸ்பர்ட்டுங்க நான். அப்புறம் மாட்டு வண்டி செஞ்சு, சக்கரை செஞ்சு, அது குச்சி போட்டு, மாடு இது பண்ணி கவக்குச்சியில் பூட்டி நூலை கட்டி இப்படி இழுக்கிறது, வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் விளையாடுவோம்ல அது. அப்புறம் அந்த களிமண் பக்கத்தில் எடுக்கிறோம், அந்த போரிங் பைப் ஆப்போசிட்லேயே களிமண் காடு, கோயக்காடுன்னு சொல்லுவோம். களிமண் காடு அந்த ஒரு வயல் மட்டும் கொஞ்சம் தண்ணி நின்று
அது குழி மாதிரி அதில் விவசாயம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் மண் எடுத்து கொஞ்சம் குழியாக கிடக்கு. அதில் களிமண் இருக்கும், சூப்பரான களிமண். அதில் எடுத்து விளையாண்டுருக்கும். கைகள் ஒரு முள்ளைங்க வந்து விளையாண்டுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பகலில் வெயில தான் விளையாடுறது. அப்படி விளையாண்டு இருக்கும்போது தெரியாமல் செந்திலாம் வந்து இவன் வச்சிருக்கும்போது தண்ணியை ப்ரெஸ் பண்ணிட்டான். விரல் நசுங்கிடுச்சு. அவன் அழுது. அப்புறம் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் மறுபடியும் நாங்களாம் விளையாண்டுருந்தோம். அந்த மாம் வந்து அவர் பயங்கர போட்ஸாக இருப்பாருங்க. பெரிய மீசெல்லாம் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆள் பார்த்தாலே பயந்துக்குவோம். உள்ளே பூந்து இந்த வீட்டுக்குள்ளே பூந்து செந்திலான அடிச்சு போட்டார். செந்திலான சரி பேர் வேண்டாம் விட்டுருங்க. அப்போ இந்த 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 ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இல்லை, சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டார். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா வெளியூரில் எங்கேயும் வேலை செய்யுது, அப்பப்போ தான் வந்துட்டு போகும். கூலி வேலை தான் செய்கிறாங்க. சித்தி இருக்குது, இல்லை அம்மாவும் வரும், அப்பப்போ வரும்னு நினைக்கிறேன். சித்தியும் இருக்குது, சித்திக்கு சித்தப்பா இல்லை, அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. செந்திலமணி 2 பசங்க. அப்புறம் அந்த பாட்டி இருக்குது. அந்த பாட்டியை அவங்க அம்மாவை எல்லாத்தையும் அடிச்சு போட்டார். அப்புறம் அங்கேருந்து செந்திலானே நிறைய அடிச்சு போட்டார். அடிச்சோன்னே நான் அழுதுகிட்டே வந்து எங்கள் அப்பாட்ட வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே வந்தேன். என்னடான்னு கேட்டார். அம்மா ஏதாவது சொன்னாலான்னு கேட்டார். இல்லை இந்த மாதிரி இந்த மாம் வந்து செந்திலான அடிச்சு போட்டாங்க அப்படின்னு. என்னதுன்னெலாம் கேட்கல. வீட்டுக்குள்ளே வந்து அடிச்சு போட்டார், வீட்டுக்குள்ளே வந்து அடிச்சு போட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்னு அழுதுகிட்டே போனேன். வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்னை கூப்பிட்டுட்டு நேராக மேக்க வந்து வெளியே வாடா. நான் அவனையும் கூப்பிட்டு என்னடா பண்ணாங்கன்னு கேட்டி அப்புறம் இதெல்லாம் சொன்னா அப்படி அழுதுகிட்டே சொன்ன அப்படி இப்படின்னு சொன்னேன். சரி வாடான்னு கூட்டிக்கிட்டு நேராக வடக்கு போனோம் வீட்டுக்கு. அதெல்லாம்ப்பா இப்போ நினச்சாலும் அதெல்லாம் எவன் பண்ணுவான்னு கூட தெரியல, யாருனால பண்ண முடியும்னு கூட தெரியல. நான் நினச்சிட்டு எங்கள் அப்பா அடி வாங்குவாருன்னா அவர் நல்லா இருப்பார், ஸ்ட்ராங். அப்பாவும் லீனாக ஃபிட்டாக இருந்தால் கூட அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். ஏன்னா அவர் வந்து எங்கள் அண்ணன் கூடலாம் சண்டை போட்டு எனக்கு விவரம் தெரியும் போது அவர் அந்த மாமாவும் எங்கள் அண்ணனும் பங்காளியும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த இதில் சண்டை போட்டு அப்படி உருண்டு பிறல்றத நான் கண்ணார பார்த்துருக்குறேன். அப்போ லேடிஸ் யாராவது குறுக்காட்ட வந்து அவங்கள அடிப்பாங்க. சினிமாவில் நடக்கிற மாதிரிலாம் நடந்திருக்குது. அங்கே தான் காலையெல்லாம் லாடம் கட்டுவோம் இந்த தேவி வீட்டுக்கு முன்னாடி. அங்கே சண்டை போட்டுலாம் பார்த்துருக்குறேன். அப்போ போச்சு எங்கள் அப்பாவுக்கு அடி விழுகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார், அடி வாங்குவார் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். அப்படி பம்பிட்டு பின்னாடியே போனேன். அங்கே போனோன்னே கூப்பிட்டு கேட்டார். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மரம் வாடா இங்கே அப்படின்னு கூப்பிட்டாரு. வாடா வெளியே அப்படின்னு கூப்பிட்டாரு. போனோன்னே முடிஞ்சதுன்னு நினச்சேன். வந்து அவர் அடிச்சு போடுவார் பிடிச்சி போடுவார்னு பார்த்தா அவர் அங்கே வந்து ராம சொல்லு ராம என்ன ராம இங்கே வந்திருக்கிற என்ன ஆச்சு ராம இந்நேரத்தில் வந்திருக்கிற அப்படின்னாரு. மறக்கவே முடியாதுங்க. அதில் வந்து எதுடா பாச்சு உள்ள வீட்டுக்குள்ள வந்து அடிச்சு அப்பாலையும் அடிச்சு போடுவேன் நீயே இப்போ அட்ரா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ கை வைடா பார்க்கலாம் அப்படின்னு. ராம அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா கேட்டி என்ன வேணா பண்ணிட்டுறா. அப்போ சின்ன குழந்தைங்க விளையாடும்போது அப்படி தானே இருக்கும், இது கூட உனக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிற மீசையில் வச்சு அறிவு வேண்டாம் உனக்கா அப்படின்னு சொல்லி போட்டு தாயில்ல அப்பா இல்லாத இப்படி தான் அடிப்பியாடா நீ ஆளப்பாரு அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா வந்துங்க ஐயோ அந்த அந்த மாமா வீட்டில் அந்த அக்கா இருக்காங்களா, அது அப்பானா அவ்வளோ பிரியம். அது எல்லாமே அப்படித்தான். அவர் ராமன் அப்புறம் இவர் அப்புறம் கம்முன்னு நாங்களும் நினச்சோம் உத வாங்கிட்டு வருவார். ஒன்றுமே பண்ண அந்த நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் மாம் வந்து அதுக்கப்புறம் கட்சியிலெல்லாம் இருந்து ஒன்றிய தலைவர் ஆகிட்டாங்க ஏடிஎம்கேல. அப்புறம் ஒன்றியம் ஆகிட்டார். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு காலேஜில் ஒரு வேலை வாங்கி கொடுங்க, எம்சிஏ முடிச்சுட்டு நான் எனக்கு இல்லாட்டி அம்சுக்கு வாங்கி கொடுங்க மாமான்னு போகிறோம். அப்புறம் வாங்க போகணும்னு கூப்பிட்றாரு. ஏன்னா என் அம்சுக்கு சொந்த பெரியப்பா அவங்கெல்லாம். அப்புறம் மருமகன் ஆகிட்டுனெல்லாம் அப்புறம் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார் இது வந்து அப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டு நான் பயந்துக்குங்க மாமா, கல்யாணம் முடிஞ்சு அப்போ தான் போகிறோம். அப்போ நான் சொல்கிறேன் ஞாபகம் இருக்கா நீங்கள் செந்திலான அடிச்சு போட்டீங்களா அப்படின்னு கேட்டி. ஆமாம் அது உங்கள் ஒப்பம் கூட வந்து சத்தம் போட்டு போனோம் அப்படின்னு. மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். எனக்கு இருக்குது, நீ அப்போ சின்ன பையனில்லப்பா அப்படின்னாரு. எனக்கு என்னமோ தெரியலிங்க மாமா அதெல்லாம் மறக்கிறது இல்லைன்னு. அப்போ வந்து அப்போ சொன்னார் அவங்க நல்லா வந்துட்டாங்க லைஃப்பில். அப்போ சொல்கிறாரு அவனுக்கு இருந்த அறிவுக்கெல்லாம் அவன் நல்லா வந்திருக்கணும்பா, ரொம்ப நல்ல மனுஷன். அது அந்த அந்த அக்கா அப்படி சொல்லுது ரொம்ப யதார்த்தம். இதெல்லாம் அங்கே இந்த பிளட்டெல்லாம் அங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அம்செல்லாம் இருக்கும்போது நானும் மாமனாரும் போயிருந்தப்போ சொல்கிறாங்க அவங்களாம் ரொம்ப நல்லா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இது எல்லாமே வந்து அவங்ககிட்டருந்து வந்தது தான். சரிங்களா? இதில் வந்து வேறெல்லாம் அப்புறம் அந்த டைமில் வந்து இந்த மாலை கோயில் போவோம். இந்த பொங்கல் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் அப்புறம் அதான் கேளுங்க. முதல்ல நாய் வளர்த்திச்சா சண்டை போட்டு பூனை கொண்டாந்துச்சா கோழி குஞ்சு கொண்டாந்துச்சா. அதுக்கப்புறம் எங்கள் ஆத்தாட்ட 10 ரூபா வாங்கி அந்த இனிமக்கா அப்படின்னு இருக்குது கடை வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட போய் 2 கருப்பு கோழி குஞ்சு அந்த நாட்டுக்கோழி இதை 2 சேவலாக போச்சு. அது வாங்கிட்டு வந்து கட்டி வச்சு ஊருக்குள்ளே கட்டி வச்சு தான் வளர்த்தணும், வெளியில் போயிருமில்ல. அது வந்து 2 வாங்கிட்டு வந்து வளர்த்தி அதுக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு அதான் பிடிக்காது. பயங்கர சண்டை போட்டு கோழியை வளர்த்தி அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணேன் விக்னேஷை பார்க்க விக்னேஷ்கிட்ட போய் சும்மா கொடுத்த அப்படி. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. கல்வியில் சேர்க்குற அப்படி விக்னேஷ் நம்ம கூட படித்தா அப்படி போய் புறா கூடுன்னு சொல்லி புறா வாங்கிட்டு வந்து 2 புறா வந்துங்க எங்கள் அப்பாட்ட திரும்ப புறா வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்தக்கூடாதாம்மா, வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி அவன் தோட்டத்தில் வச்சுருக்க அப்படி ஊருக்குள்ளே. நான் போய் மோட்டர் கூடு எடுத்துன்னு சொல்லி எனக்கு புறா வளர்த்தணும், நீங்கள் எனக்கு இது கூடு கட்டி கொடுங்க அழுது. இந்த மோட்டர் மூடுற கூடு இருக்குல்ல அதை எடுத்துட்டு அவர் பாருங்க மோட்டர் மூட கூடு எடுத்துகிட்டு வந்துட்டு போய் புறா வளர்த்துறதுன்னு மூடி வச்சுருந்த போய் எடுத்துகிட்டு வந்து கோவம் வந்து பாருங்க. இத்தனைக்கு வந்து மோட்டர் என்னது அந்த கூட்டு கிணறு. அப்புறம் அப்பா புதுசு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன். கூட்டு கிணறு மோட்டர் மூடிக்குது. அந்த மோட்டர் மூடி கொண்டு வந்து வச்சு புறா மூடி வச்சுருந்தேன். அதில் தானே கதவு மாதிரி இருக்கும் மோட்டர் மூடுறது, அதில் அட்டையை வச்சு மறைச்சிக்கிட்டு இருந்தேன்.
இதே வேணும்னு சொன்னேன். அப்புறம் அது வாங்கிட்டாங்க. அப்பா அங்கே வாங்கி வச்சு போட்டு அப்புறம் கீழே ஒரு அட்டை வச்சு கட்டி கொடுத்தாரு. கட்டி கொடுத்து கேட்டெல்லாம் போட்டு புறா உள்ள வச்சு அந்த அரிசி இதெல்லாம் வச்சு பருப்பு இதெல்லாம் வச்சு தண்ணி வச்சிடுறது. அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதை அணத்திட்டே இருக்கும் அப்படின்னு அணத்திட்டே இருக்கும். அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க குடும்பத்துக்கு. கொஞ்சம் பெருசானோடனேங்க சரி வெளியே போய் மேய்ஞ்சிட்டு வந்துருன்னு பார்த்தா போனோடனே ஒருத்தன் வறுத்து சாப்பிட்டான். பிடிச்ச ஒன்று வரவே இல்லை. ஐயோ அது தெரிஞ்ச அன்னைக்கு எங்கள் ஆத்தாவை கூட்டிகிட்டு போய் அவங்க கூட பயங்கர சண்டை. அன்னைக்கு தான் கல் எடுத்துக்கிட்டேன் கையில். புறா பார்த்துட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் ஒரு கல் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கேயாவது இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் வந்து கல்லே அடிச்சிருவோம், மண்டை உடச்சிருவோம் அப்படி இப்படின்லாம் நான் பேசுகிறேன். நான் கெட்ட வார்த்தை பேசல, பட் இதெல்லாம் நான் பேசுனேன். கல் போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து விக்னேஷ் சைக்கிளில் போய் இந்த மாதிரி அந்த புறா வறுத்துன்னு ஓட்டான்ப்பா, அந்த மாதிரி வறுத்துன்னு ஓட்டாங்க, இது போனாலும் இதே சாப்பிட்ருவாங்க, இதையாவது மூட்டை இருக்கட்டும் திரும்ப அங்கேயே கொடுத்து போட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒன்று பண்ணா அப்படி. அதே மாதிரி இந்த கோழி சேவல் வந்து விசிறிவால் சேவல் ஒரு தடவை கொடுத்தா அப்படி. அதெல்லாம் காலேஜ் போகும்போது கொடுத்தா அப்படி பெருசாகிட்டேன். அப்போ யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படி. கோழி சேவலில் யாருக்குமே கிடையாது. பெருவடெல்லாம் பெருசாக இருக்கும். வாடெல்லாம் அப்படி விசிறிவால் இவ்வளோ பெருசு வரும். அந்த சேவல் சும்மா கொடுத்தா அப்படி விக்னேஷ். அதெல்லாம் நம்ம நட்பு. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து அப்படி இருந்து. அப்புறம் நாய், பூனை, கோழி வந்தாச்சு, புறா வளர்த்தியாச்சு, பொண்ணுண்டு வளர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் போய்ங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆமாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. சும்மா இவ்வளோ பெருசுங்க 10 பைசா சைஸ்லிங்க. ஊறுது அப்படியே. ரோட்டில் ஊறிட்டு போகுது அப்படியே. நாங்களாம் சின்ன குட்டி செலவு பார்த்துட்டு பார்க்குற ஊறுது இப்படி மைன்னு போகுது. சின்னதாக போகுது. நம்ம எடுத்து உள்ளே போயிடுது. அது எங்களுக்கு யாமீனே தெரியல. கிட்ட தொட்டால் உள்ளே போயிடுது. அப்புறம் தான் ஆமீன் கண்டுபிடிச்சி ஆத்தா வீட்டில் போய் பெரிய சட்டி இட்டு வந்து அப்போல்லாம் வந்து நம்ம வீடு வந்து 2 புடக்காளி இருக்குது. கேஸ் அடுப்பு போட்டிருப்போம். அது பக்கத்தில் விறகு வச்சுருப்போம். தண்ணிக்கு தீ போடுறதுக்கெலாம் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ண மாட்டோம். சமைக்கிறதுக்கு மட்டும் தான் ஊருக்குள்ளே. தண்ணி தீ போடுறதுக்கு விறகு வச்சு தான் இது பண்ணுவோம். இதுதான் பண்ணுவோம் சரிங்களா. இதுதான் வந்து விறகு வச்சு தான் நம்ம எரிப்போம். அப்போ அந்த இடத்துல விறகு வைக்கிற இடத்துல நிறைய விறகு இருக்குமில்ல, அங்கே ஒரு சட்டி வச்சுங்க ஆமி உள்ளே வச்சு புழு வெட்டு வந்து போடுறதெல்லாம் வச்சு அப்படி தண்ணி மாற்றி வச்சு தண்ணிக்குள்ளேயே தண்ணி இருக்குது தண்ணிக்குள்ளே வச்சுறது வெளியே எடுத்து இதெல்லாம் வச்சு இப்படி புழுவெல்லாம் போட்டு பெருசாக வச்சது. இண்டா இருந்தது. சட்டி பெரிய சட்டி முக்கால் மொடா இருக்குல்ல, அதை கொண்டு வந்து வச்சு நாங்கள் பசங்க பிள்ளை எல்லாம் சேர்ந்து வளர்த்துறதா. ஒரு ஆள் கிடையாது, எல்லாம் வருவாங்க. நம்ம 2 கொடக்காளி இருந்ததுனால அதை பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ அப்படி தான் வந்து பண்ணினது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. ஒரு நாள் ஒரு காலையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆசாரத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ஊறி வந்துருச்சு, வாசல்லையே வந்துருச்சு உடச்சிக்கிட்டு. உயிரே போயிடுச்சு. அவ்வளோதான் அட்டி சாத்த போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். உடச்சிட்டு வெளியே வந்துருச்சு. அப்புறம் அதே மாதிரி தான் தம்பி கூப்பிட்டு கேட்டார், டேய் கார்த்தி என்னடா அது எங்கேருந்துடா வருதுங்காட்டி அழுதுட்டு சொல்லிட்டா அப்படி. இந்த மாதிரி அண்ணன் தான் வளர்த்துது அப்படின்னு. இவ்வளோ பெருசாகிடுச்சுங்க ஆமாம். அப்புறம் அதை கூப்பிட்டு எங்கள் இன்னொருத்தர் அங்கே இருக்கிற அவர் சாப்பிட்றதுக்கு வந்து எங்கள் அப்பா சொல்லி விட்டாங்க வந்து பிடிச்சிட்டு பா சொல்லு அப்படின்னு. அவன் வந்து வறுத்து சாப்பிட்றேன்னு சொல்கிறான். அப்படி போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை கட்டி எங்கள் ஆத்தாலாம் வந்து பர்கர்லாம் கொடுக்க மாட்டேன், வளர்த்தி இருக்குது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் கொண்டு கிணத்துல விட்டோம். இந்த மாதிரி ஆமை வளர்த்தி. அதுக்கப்புறம் 6வது படிக்கும்போது இந்த வளர்ந்தாங்கன்னு தோட்டம் போயிட்டோம். டெய்லியும் காலையில் கொண்டு வந்து பால் கொண்டு வந்து காஃபி கொண்டு வந்து கொடுத்து போட்டு டீ கொண்டு வந்து கொடுத்து போட்டு பால் எடுத்துகிட்டு வரதுக்கு பையனுக்கு சிரமம், நம்மளுக்கு சிரமம். அப்புறம் அம்மா வந்து எங்களை பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போட்டு வந்து திரும்ப சோறு எடுத்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகணும். போயிட்டு வேலை செஞ்சு மத்தியானம்லாம் சாப்பிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமம். தோட்டமே போயிட்டோம். அங்கேயே வீட்டை கொஞ்சம் பெருசு பண்ணி சாலை தான் இனத்தை பெருசு பண்ண கொஞ்சோண்டு வேலை ஒரு சிவரை மட்டும் உள்ள குறுக்க வச்சு அங்கே இருந்து 2 ரூம் தானே. அப்போ அந்த தோட்டத்துக்கு போயிட்டோம். அங்கே இருக்கும்போது தான் வந்து அப்படி அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலை 7th படிச்சுட்டு இருந்தேன். டிவி பார்க்குறக்காக அங்கேருந்து இங்கே ஊருக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அது எங்கள் ஆத்தா தான் வாங்கி கொடுத்தது. பிளாக் அண்ட் ஒயிட்டு பிபிஎல் 6000 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தது அந்த காலத்தில். நான் 6th படிக்கும்போது ஊருக்குள்ளே போய் சினிமா பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு நைட்டு வரணுமேக்க தோட்டத்துக்குள்ளே அந்த லைட்டை பிடிச்சிக்கிட்டே வரணும்ல, அதனால் பயந்துக்கிட்டு அப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. அது ஒன்று பண்ணாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, அது வாங்கினதுக்கப்புறம் டிவி டெக்கு எந்நேரம் அதே வேலை தான். போய் தாராவத்தில் போய் கேஸ்ட் எடுத்து வர சொல்கிறது. ஏதோ அப்போலாம் சொந்தக்காரங்க வருவாங்க. நம்ம வீட்டில் தான் டிவி நம்ம இதில் சொந்த வந்தோம்லாம் வந்து நம்ம வீட்டில் தான் டெக் எடுத்து வந்து போட்டு அதெல்லாம் பண்ணுவார். அந்த செலவுலாம் நிறைய பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல. அப்புறம் அந்த வேலை நடந்துச்சு. அப்புறம் இதுக்கு வர்றேன். காளை வந்து எல்லா வீட்லேயும் எங்கள் அத்தை வீட்டில் காளை இருக்குது, மாமன் வீட்டில் எல்லா வீட்டில் பெரிய அத்தை சின்ன வீட்டில் காளை இருந்துச்சு. வண்டி ரேஸு அது காளை வேணும்னு சொல்லி அழுது செத்து போயிருங்க பயப்படுறாங்களே. எனக்கு காலை கண்டிப்பாக வேணும், ரேஸ் ஓட்டணும்னு சொல்லி நம்மளே தான் அதுக்கு தான் வளர்த்துனாங்களே. நம்மளை என்ன படித்து வேலைக்கு போகிறக்க வளர்த்துனாங்க. இப்போ காலை வேணும் அழுது. அதுக்கப்புறம் போயிங்க நான் 7th படிக்கும்போது அப்போலாம் பயங்கர காஸ்ட்லி. அது 7500 அந்த காலத்தில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பாருங்க. 2 வாங்கினார். ஒரு டில்லி எருமை 7500 சுற்றுப்பாலத்தில் டில்லி எருமை தூரத்தில் வாங்கிட்டு வந்தாங்க. காலை வந்து சுற்றுப்பாலத்தில் வாங்கிட்டு வந்தார். 2 காலை 2 பல்லோட இப்படி இருக்கும். எங்கள் ஊருக்குள்ளேயே பெஸ்ட்டு அதுதான். அந்த டைமில் அதுதான் பெஸ்ட்டு. எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஃபோட்டோ இருக்குது ஃபேஸ்புக்கில் ஏதோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் என் தம்பி மேலே போந்து எங்கள் அப்பா அப்படி சென்டரில் உட்காந்துருப்பார்ல, அந்த மக்கெட்டில் இதில் உட்காந்துருப்போம்ல, லேக்லா வண்டியில் லேக்லா ரேஸ் வந்து இதில் கடலக்காட்டுக்குள்ள நிறுத்தி எடுத்துருப்போம். அப்புறம் அதை போய் வாங்கிட்டு வந்து ஊருக்குள்ளே எல்லாரும் பேசுகிறாங்க. அவன் தான் சின்ன பையன் கேட்குறான், எனக்கு எங்கடா வச்சு அறிவு 7500 போய் போட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன். அது
காலை வந்து காசு போட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உழவு ஓட்டுறக்காக வாங்கிட்டு வருவாங்க. நல்ல ஓரளவுக்கு நல்ல ஏஜில் வாங்கிட்டு வருவாங்க. இது எலம்பில்ல, இது ஓட்டவும் முடியாது, நெஞ்சு பிடிச்சிக்கும். உழவு ஓட்டுனதில்ல, கொஞ்சம் தான் ஓடிட்டு ஓடு நல்லா, ஆனால் உழவெல்லாம் ஓட்ட முடியாது, உழவு பழக்கணும். இதை போய் வாங்கிட்டு வந்துருக்கானே திருவாத்தேன் அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா பேசிட்டு இருந்தாங்க. அவன் தான் சின்ன பையன் சொல்கிறான், இவனுக்கு எங்கே வச்சாரு இது பையன் ஆசைப்பட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் இவர். 7500 அது. அப்புறம் அந்த காலத்தில் அதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்குன்னு. அது 2 அவங்க அப்புறம் அது கொஞ்ச நாள் அப்புறம் அது 10 வருஷம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதில் போயிருக்கிறோம், மாலை கோயில் போயிருக்கிறோம். அதெல்லாம் இந்த டெக்ஸாஸ் போகும்போது ஏசல் கெட்டுவில் ரஞ்சித்தியெல்லாம் பார்க்கும்போது சொன்ன மாலை கோயில் போவோம். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த காளைக்கு வந்து தீனி போடுறது, எருமை அப்போல்லாம் எருமை வந்துருச்சு, பால் கறந்து ஊற்றும், எருமைக்கு தான் நல்லா தீனி போடுவாங்க, காளைக்கு போடுறது இல்லை, இழைச்சி போயிடும். அதுக்கு எருமைக்கு தெரியாமல் புண்ணாக்கெல்லாம் வாங்கிட்டு தெரியாமல் கொண்டு வந்து வாயில் வச்சு ஊட்டி விடுறது காளைக்கு. அப்புறம் ஆளுக்கு ஒரு காலை, நானும் ஒரு தம்பி ஆளுக்கு ஒரு காலை எடுத்துக்கிறது. எனக்கு வளவன் அவனுக்கு இடவன். அப்புறம் அதை வந்து தேய்க்கிறது, அந்த பீக்கிங்காக இருக்குங்களா, அந்த பீக்கிங்காக காஞ்சி போச்சுன்னா அந்த 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 லேயர் இருக்குங்களா ஹார்டாக, அந்த மாதிரி தாடி இப்படி தான் இருக்கும், நல்லா வெள்ளையாக. அதை வச்சு காலையில் தேய்ச்சி விட்றது, கழுவுறது, தீனி போடுறது, அது தனியாக பில்லு எடுத்து போடுறது, அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்து பில்லு, அந்த மாதிரி எல்லாமே பண்ணி அந்த காலையை ஸ்ட்ராங் பண்ணுறது. அப்புறமே பருத்தி கொட்டை, ஆத்தாட்ட போய் அழுது சண்டை கட்டி பருத்தி கொட்டை வாங்குற காசு வாங்கிட்டு வந்து, பருத்தி கொட்டை வாங்கிட்டு வந்து தாராவரத்தில் ஸ்கூல்லேருந்து வந்து 2க்கு வைக்கிறது, 2 காலைக்கு வச்சு ரேஸு. மாலை கோயில் போகும்போது போயிடும், வரும்போது ரேஸில் வருவோம். அப்படிலாம் மாலை கோயில் போகிறது. ஒரு வாரம் கழிச்சு பாட்டங்கோயில் போவோம், பூலாம்பட்டியில். அங்கே வந்திருக்கிறேன் நான். அங்கே தான் நம்ம நித்யா ஏசல் இருக்காங்கல்ல, அவங்களாம் அவங்க வீட்டில் போய் தங்கியிருந்தோம்ல அட்லாண்டா கெட்டு வரப்போ. அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பூலாம்பட்டின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் நம்ம லைஃபு. இந்த மாதிரி தான் எல்லாமே, எல்லா ஸ்டோரியும் ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கேருந்து அப்புறம் உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ டிசிஎஸ் வந்ததுக்குள்ள எப்படி டிசிஎஸ், அதாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து என்னென்னா, இதை சொல்லிடுறேன், அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாரா. இப்போ நம்ம அலுமினியிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் அது கட் ஆயிடுச்சுல, இப்போ இங்கேருந்து போகும்போது ஒரு பிரச்சனைன்னு போகும்போது அப்பா தம்பி கசின்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இங்கே ஒரு ப்ராப்ளம்னு 10 பேர் அடிதடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், என்னடா இவங்க அப்பா இப்படி இருக்கிறார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சொல்லு தம்பி என்ன பண்ணுறது, போலாமா போய் பார்க்குறான் அப்படின்னு பயப்படலாம் மாட்டாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த மாதிரி தான். அவருக்கு எப்போவுமே எல்லா சர்க்கிளையும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்காரு, மேலே இருக்கிறவங்க பார்ப்பார், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ஜாதி மதம் இல்லை இந்த வசதியான குடும்பம், பெரிய குடும்பம், அப்போ அப்பா எல்லாத்தோட ரொம்ப அந்யுன்யமாக தான் இருந்தாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்னால் அது ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் அவங்க அப்படி தான் பார்த்தாங்க. தப்பாக வேறு எதுலேயுமே தப்பாலாம் சொல்லிட முடியாதுங்க. வேறு எந்த விஷயத்தில் ஜெம்மு தான், அந்த சம்பாதிக்கல அவ்வளோதான். எனக்கு அப்போ நம்ம காசு வந்து நம்ம எப்படி படிக்கிறது, நான் எப்படி கோ த்ரூ பண்ணுறது, நம்மளுக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டா பசங்க உடைகளுக்கு எப்படி பண்ணுறது. அதனால் நீங்கள் அதெல்லாம் சேஃபாக இருந்து பண்ணுங்கள், காசை சம்பாதிங்க, நிறைய செலவு பண்ணாதீங்க. அதுதான் திரும்ப சொல்கிறேன், சந்தோஷத்தை கொண்டே அந்த மாதிரி வைக்காதீங்க. இவ்வளோ செலவு பண்ணால் தான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, சரிங்களா டிஎஸ். இங்கே போனால் சந்தோஷம், அங்கே போனால் சந்தோஷம், இவ்வளோ செலவு பண்ணால் சந்தோஷம், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் காசு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எவ்வளோ நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியாது. நீங்கள் சேர்த்து வச்சு பழகுங்க, காசை வந்து சேமிக்கணும், சரிங்களா. நான் வந்து பண்ணால் கொடுத்துருக்குறேன், எல்லாத்தோட அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன், கரெக்டுங்களா. மோர் தென் 7 lakhs பிஎம்ஹெச்எஸ் அலுமினிக்கு, மோர் தென் 23 lakhs ஃபார் ஏசல். ஆல்மோஸ்ட் இப்போ 20,000 25,000 இருக்குமா, 25,000 இருக்கும் பிவி அலுமினி. இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிது இந்த சம்பளத்தை. இப்போ மட்டும் இல்லை, அன்னையிலேருந்து கொடுத்தது இதெல்லாம் அக்கௌண்டடு. என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு, என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் அதெல்லாம் தெரியாமல் எவ்வளோ இருக்கும். ஸோ அது நம்ம சொல்ல முடியாதுல்ல, அப்படி தான். அதனால் காசை வந்து அந்த மாதிரி அப்படி யூஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே வந்து என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் நம்ம மக்களுக்கெல்லாம் என்ன இருக்குது நம்ம மனசுக்குள்ளே, ஒருத்தர் கவர்மெண்ட் தப்பாக சொல்லிங்க, நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படித்தோம்னா கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்குமில்ல. ஏன்னா மெட்ரிகுலேஷனில் படிப்பாங்க, நிறைய டியூஷன் போவாங்க, பெரிய காலேஜ் போவாங்க. இப்போ அந்த மாதிரி படித்து ஒரு சாதாரண டிகிரி படித்த பசங்களோ இல்லை காலேஜே போகாத கரஸில் படித்த பசங்க கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கும், அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எல்லாமே லைஃப்பில் பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. இங்கே வருவாங்க, ஒரு க்ரீன் கார்டு வாங்குவாங்க, இபிஎனில் வாங்குவாங்க, மேனேஜராக இருப்பாங்க, சிட்டிசன் ஆவாங்க, இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்து அதே மாதிரி வந்து ஒரு சுந்தர் பிச்சை ஏற முடியும். அவங்க அப்பா சுந்தர் பிச்சை கிடையாது, அதில் சச்சின் ஆயிட முடியும், டோனி ஆயிட முடியும், இதெல்லாம் பண்ணிடலாம், சரிங்களா. இதையெல்லாம் பண்ணால் நீங்கள் எல்லோரும் கிளாப் பண்ணுவீங்க, அப்ரிஷியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் வாழ்க்கையில் வந்து இருக்கிற அத்தனை வழியும் சேர்ந்து அதில் வளர்ந்த ஒரு குழந்தை, அவங்க அம்மாவுக்கு வந்து எந்த ஹெல்ப் இந்த சொசைட்டி பண்ணலின்னு நினைக்கிற ஒரு பையன், அந்த பெயினோடவே வளர்ந்து வந்து அந்த வழியெல்லாம் மறக்காமல் இருந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும், மற்றவங்களுக்கு ஒரு குட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நிறையா பேர்த்துக்கு நல்லது பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்பி பண்ணாட்டி கேட்குறேன்ல, கொஞ்சம் பண்ணுங்கப்பான்னு கேட்குறேன்ல, இதெல்லாம் பண்ணி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும், அப்படி ஒரு ஆளாக வளரணும், இங்கே எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு உழைக்கணும் அப்படின்னு நான் வந்தேன்னா அது மட்டும் உங்களால் ஏற்றுக்க முடியாது, கரெக்டாக. அதுக்கு மட்டும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, அதுதான் நீங்கள் பண்ணீங்க இது வரைக்கும். பட் பரவாயில்ல, கடவுள் ரொம்ப நல்லா வச்சுருக்காருன்னு நம்புகிறேன், சரிங்களா. கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும். ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க, நான் எங்கேயுமே நான் பெஸ்ட் வெர்ஷன் எப்போவுமே சொல்லிக்கிட்டது இல்லைங்க, நீங்கள் நம்ப மாட்டேங்க, இது ரொம்ப பர்சனல் தான் அப்படி சொல்கிறேன்.
நாங்களாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலலாம் அந்த காலத்தில் வந்து ஒரு லவ்னா ஒன்று தான். அந்த சினிமா வந்து நாசம் பண்ணுனது எல்லாத்தையும். ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு லவ்னா ஒரு தடவை வரும்னு சொல்லி எத்தனை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்காமல் செத்து போயிட்டாங்க. எத்தனை பொம்பளை வந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே லைஃப்பில் நடக்காமல் அந்த அந்த ஒரு ஆசாபாசமெல்லாம் இல்லாமல் இறந்து போயிட்டாங்கல்ல. இந்த சொசைட்டியோட இது பிரச்சனையெல்லாம் பாருங்களேன். காதலுங்கிறது எல்லாத்துக்கும் வர்றது தானே. ஒரு டைம் ஆச்சுன்னா ஒருத்தர் விட்டுட்டு போனால் கூட அம் நல்லது பண்ணா மனசு விட்டு யாரும் போமாட்டாங்க. நல்லது பண்ணாம இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் நம்மளும் மூவ் ஆன் ஆவோம்ல. ஆகி இன்னொருத்தர் மேலே லவ் வரும்ல. அது ரொம்ப நேச்சுரல் தானே. அது அப்படி தானே எல்லாத்துக்கும் வரும். இப்போ நம்மளை நேசிக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்கல்ல. அப்போ அவங்க வரும்போது நம்ம புரிஞ்சுக்குவோம்ல. ஓ! அப்போ நம்ம எவ்வளோ நான் உண்மையாக இருக்கிறது மேட்டர் இல்ல. நீ உண்மையாக இருக்கிறது தானே இங்கே கொண்டு வந்துச்சு. நான் உண்மையாக இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியும்ல நான் உண்மையாக தான் இருந்தேன்னு. ஆனால் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தீங்கிறது தானே கடைசி வரைக்கும் நான் உங்களை கூட வச்சிருந்திருக்கோம். இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். சரியா? இங்கே எல்லாமே பாசிபிள். இப்போ நம்மளது மட்டும் பாசிபிள் இல்லைன்னு அப்படி சொல்லாதீங்க. இதுவும் பாசிபிள் தானே. நீங்கள் வந்து அதே மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது நம்ம ஒரு வேலை ஒர்க் பண்ணுறோம்னா மற்றவங்கள வந்து திரும்ப கொஞ்சம் பண்ண சொல்கிறோம். சரியா? நீங்கள் பண்ணால் தானே மற்றவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக போனால் தானே பெருசாக ஃபோர்ஸாக பவர்ஃபுல்லாக பண்ண முடியும். அதை பண்ணுறது இல்லை. கடைசியில் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறீங்க? கேஆர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு, இது பண்ணலின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் வந்தால் தானே டிஎஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். வர்றதில்ல எங்கிட்ட எதை வேணாலும் வாங்கிட்டு போயிடுறது. ஆனால் நீங்கள் எந்த இதுலேயும் கான்சென்ட்ரேட் நம்மளது வந்து எதையுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அலுமினி ஐஎஸ்எல் ஆக்டிவிட்டி சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அதை க்ரோ பண்ண மாட்டீங்க. அதை கேர் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் கூட இருக்கணும். எப்போ வேணாலும் வருவீங்க. அப்போ உங்கள் மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணணும், கால் அட்டன் பண்ணணும், உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் நாலேஜை ஷேர் பண்ணிக்கணும். ஆனால் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் இன்னும் உங்களுக்காக. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கூட இருங்க. சரிங்களா? கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ஒரு சிலர் சொல்கிறீங்க நான் வந்து எஜுகேஷனுக்கு தான் கொடுப்பேன், இதுக்கு பண்ண மாட்டேன், அதுக்கு பண்ண மாட்டேன். ஆனால் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணுறோம் ஏஎஸ்எல்லில் பவுண்டரி கிடையாது. நம்மளோட பாருங்க ஒரு ஒரு பாக்ஸிங் கொடுத்துருக்குறோம், படிப்புக்கு கொடுத்துருக்குறோம், காலேஜில் சாப்பிட முடியல ஃபீஸ் கட்டியிருக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குறோம், மெடிக்கலுக்கு கொடுத்துருக்குறோம், எல்லாத்துக்குமே கொடுக்குறோமில்ல. இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடையாது. நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது கேஆர் என் ஃபண்டு நீங்கள் இது கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்றோம். பட் எல்லாத்துக்கும் ஃபண்டு கொடுங்கப்பா, அப்போ தானே பண்ண முடியும். சரிங்களா? இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இது பார்ட் 3 இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் டிசிஎஸ் வந்தாலே உங்களுக்கு தெரியும்ல. நான் வந்து இது லாஸ்ட்டாக இருக்கட்டும். கஷ்டப்பட்டு டிசிஎஸ்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து தெரியுது நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு வர முடியல. நான் வந்து போராடி தான் வந்தேன். ஏன்னா நம்ம கஷ்டப்படும்போது இவங்களாம் யாரும் என்ன கூட சேர்த்திக்கல. சரிங்களா? நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டு திரும்பி பார்க்குற அவங்கள யாருமே லைஃப்பில் அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து 10% தான் இருக்கிறாங்க வேலையில். நான் திரும்ப உள்ள ஒவ்வொருத்தரையும் பெரிய கம்பெனி கூட்டிகிட்டு வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து எல்லாமே நான் லைஃப்பில் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நீங்கள் நான் எந்த இடத்துல இருந்தனோ அன்றைக்கி அதே இடத்துல இன்னும் இருக்கிறேன். சரிங்களா? அப்போது எனக்கு ஒரு திறமை இருந்துச்சு, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, படிப்பு இருந்துச்சு, எனர்ஜி இருந்துச்சு, வயசு இருந்துச்சு. அப்போ இதையெல்லாம் வச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாமா, இன்னும் பெருசாக சம்பாரிச்சிருக்கலாமா, இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாமா. பட் நான் என்ன பண்ணேன், குறைவான சம்பளத்துக்கு போயிட்டு என் டைமை இன்னும் இந்த 10 வருஷம் 20 வருஷமாக உங்களுக்கு தான் நல்லா செலவு பண்ணேன். ஏஎஸ்எல் அலுமினி ஃபேமிலிஸ் தான் செலவு பண்ணிக்கிறேன். என்னால் அப்படி போயிருக்க முடியாதா படித்தா? மற்றவங்க மாதிரி நான் பண்ணியிருக்க முடியாதா? ஹெச்என்பி வாங்கினா கூட 3 மாதத்தில் ஓடி இருக்க முடியாதா படிச்சிருந்து? அது ஏன் ஒரு 10 வருஷம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும்? கேஆர்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். ஒரு கம்பெனிலேருந்து வந்தார், அவங்க இபிஎன் க்ரீன் கார்டு பண்ணல, அவர் எலிஜிபிளாக இருந்தார். 5 வருஷம் ஒர்க் பண்ணார். 6வது வருஷம் தான் ஹெச்என்பி வாங்கிட்டு வந்தார். அங்கே வாங்கினாலும் இந்த வாங்கி கொடுத்த கம்பெனியில் 6 வருஷம் இருந்தார். அவங்க ஒய்ஃப் அதை வாங்கி கொடுத்த கம்பெனியில் 5 வருஷம் இருந்திருக்கிறாங்க. இன்னும் கான்ட்ராக்டிங் 10 வருஷம் பண்ணிக்கிறார் யூஎஸில். 10 வருஷம் ஆகப்போகுது. எவ்வளோ ஹார்டானது. நான் எதுக்கு பண்ணேன்? உங்களுக்காக ஏஎஸ்எல்காக மட்டும் தான் நான் பண்ணேன். கேஆர்னு சொன்னால் எம்ப்ளாயருக்கு எப்படி ஒரு அட்ராக்ஷன் வரும்? நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்தது எல்லாமே நீங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னால் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்களாம் தான். இந்த நல்ல மனுஷங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. யார் தப்பு பண்ணாலும் சரி அந்த இடத்துல எனக்கு அது தோணும். ஒரு இடத்துல கோவப்பட்டு ஏதோ சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் வந்தால் நம்ம ஏற்றுக்கிறோம். சரிங்களா? அவங்கள்ட்ட நடிக்காமல் இருந்தனால அந்த கோவத்தை காமிச்சிடாட்டி அதுவும் காமிச்சிருக்க மாட்டோம். சரிங்களா? யாரையும் ஹேட் பண்ணல. யார் மேலேயும் பெரிய வருத்தமெல்லாம் இந்த லைஃப்பில் எனக்கு இல்லைங்க. யாருமே எனக்கு எதிரியெல்லாம் கிடையாது. சரிங்களா? நான் கிராஸ் பண்ணி வந்த லைஃபுக்கு ஒருத்தர் எதிரின்னு சொல்கிறதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லை. நான் எல்லாத்தையும் நேசிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன். அதுக்காக தான் இருக்கிறேன். இந்த லைஃப் எல்லாமே வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான். எனக்கு வழின்னு ஒன்று எடுத்தேன்னா அது பீப்புள் லைஃப்பில் தான் எடுக்கணும். அது உங்களுக்காக தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஹாப்பி. முடிச்சிட்டேன். இன்னொரு பாட்டு கேட்காதீங்க. அதனால் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சரிங்களா? ரொம்ப ஹாப்பி உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணிட்டேன். இது மெயினாக ஷேர் பண்ணதுக்கு காரணம் வந்து நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கை மாறும். சரிங்களா? பாசிட்டிவாக இருங்க. நல்லவங்களை நேசிங்க. நல்லவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க கொஞ்சமாக இருந்தால் கூட அவங்கள பற்றி நிறைய பேசுங்க. இந்த ஒரு பாட்டு நான் மறந்துட்டேன். இதோட முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நம்ம வந்து
ஈரோடு மாவட்டம் சரிங்களா. அப்போது இப்போ திருப்பூர், நான் படிக்கிற காலத்தில் ஈரோடு மாவட்டம். அங்கே வந்து என்னவா இருந்துச்சுன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கள் அண்ணன் இருந்தார். எனக்கு எம்சிஏ வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாதிக்கு போனதுக்கப்புறம் பாதி படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம்ல. அப்போ வந்து ஒரு பொலிட்டீஷியன் தான் சரிங்களா. அது அது வந்து எனக்கு கட்சி ரீதியாக ப்ளீஸ் ஏற்றிடாதீங்க. வைகோ கட்சி அவர். எம்டிஎம்கேல இருந்த கிருஷ்ணன் ஒரு எம்பி. அவங்ககிட்ட தான் வந்து எங்கள் அண்ணன், நான் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு தான் போனேன். எம்சிஏ பாதியில் வந்துட்டேன், பணம் கட்ட முடியலன்னு. அப்போ அவர் வந்து சொன்னார், ஏன் போக முடியல, நீ படிக்கலாம்லன்னு. 3ஆம் கிளாஸ் தான் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு பாருங்கள். பேப்பர் மில்லில் 1000 ரூபாய்க்கு வேலை வாங்கி கொடுங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஏன்ப்பா நீ படிக்கலாம்லன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி லோன் வாங்க முடியல, அம்மா 2 ஏக்கர் பத்திரத்தை கொடுக்குது, நம்மளுக்கு ஒருத்தர் ஜாமீன் வேலையில் இருக்கிறவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால் எனக்கு லோன் கிடச்சிடும். ஆனால் அது எதுவுமே நம்மளுக்கு பண்ணல யாரும். நானும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மனசு விட்டுட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது, யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு நான் போய் அந்த அண்ணங்கிட்ட போய் சொன்னேன். அவர் ஒரு ஒன்றிய தலைவர் ஈஸ்வரன்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு, எம்டிஎம்கேல. மடத்துக்குள்ளங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. சொத்து எங்கே இருக்குது, தோட்டம் எங்கே இருக்குது, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. நம்ம எங்கே போகிறோம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் போகும்போது அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் லோன் வாங்குறதெல்லாம். நான் படிக்கிற இடத்துல லோன் வாங்க ஈஸியே கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா அவங்க வாங்கிட முடியும், மற்றவங்களுக்குலாம் கிடைக்காது. ஸோ அப்படி தான் வந்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, அப்படி தான் வந்து அந்த பேங்க்கு அவரை போய் பார்க்குறக்கு ஈஸ்வரனை போய் கிடைக்கல. நான் 100 தடவை போனேன், எங்களுக்கும் கிடைக்கல. அப்புறம் வந்து ஈஸ்வரன் வந்து மினிஸ்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார். அப்போ வந்து உன்னை பற்றி எல்லாம் சொல்லுப்பா, ஒரு பயோகிராஃபி தான், ஃபுல்லாக சொல்லுப்பா, நீ என்னென்ன ஸ்போர்ட்ஸில் என்னெல்லாம் பண்ணிக்கிற, அந்த சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணிக்கிற, என்ன படிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்து, அவர் முதல்லையே கொண்டு போய் இதெல்லாம் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்தேன். எல்லாம் படிச்சு என்னென்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே இவர் வந்து ஓகே வர சொல்லுன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார் ஒரு மணி நேரம். அப்புறம் நான், மணி அண்ணன், ஈஸ்வரன் 3 பேர் போனோம். அங்கே போனோடனே அவர் வந்து என்னை பார்த்தோன்னே வணக்கம்லாம் சொல்லிட்டு, தம்பி என்னப்பா உங்கள் அண்ணன்லாம் இங்கே ஈஸ்வரனு மணி உங்கள் அண்ணன்லாம் உன்னை பற்றி சொல்லும்போது ஏதோ இந்த விசு படத்தில் வர மாதிரி பயங்கர கஷ்டம், அம்மா இல்லாத பையன், இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், ரொம்ப இதாக நான் நினச்சேன், இப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னப்பா நீ ஹீரோ மாதிரி இருக்கிற, அவங்க சொன்னதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ எங்கள் அண்ணனோட கல்யாண பேண்ட் ஷர்ட் வச்சுருந்தார் அவருக்கு, அது தெரில, அப்போல்லாம் சின்ன வயசில் நல்லா இருக்கணும்ல, அவர் அதை கொடுத்துருந்தாரு, அதை தான் போட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து அப்படிலாம் அவர் சொன்னார். அப்போ முன்னாடியே சொன்னார், நான் என்ன இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்னே. அப்புறம் இவ்வளோ வேலை பண்ணிக்கிறியா நான் சொசைட்டிக்கு பண்ணது. அப்போயே கிட்டத்தட்ட 21 வயசு 2 வயசு ஆயிடுச்சுல, 22வது வயசு 22ன்னு நினைக்கிறேன், 21 22. ஸோ அப்போ நான் சொன்னோன்னே அப்போ அவருக்கு வந்து உடனே பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் அதுக்கப்புறம் ஒன்று லோன் கொடுத்தாங்க. அதில் படித்து வந்தது தான். அப்போ நம்ம எத்தனை பேர்த்த படிக்க வச்சிட்டோம், வந்து எத்தனை பேர்த்துக்கு வாழ்க்கைக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சரிங்களா டிஎஸ். இது வந்து கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. இதுதான் 3rd பார்ட்டு. இனிமேல் பாட்டெலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா. நம்பிக்கை இழக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புகிறீங்களோ அதுதான் உங்களை க்ரியேட் பண்ணும் சரிங்களா. நான் நம்பினேன், எங்கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணிட முடியும் நான் நம்பணுங்காட்டி இந்த இடத்துக்கு வந்தேன் சரிங்களா. அது எல்லாத்துக்கும் நடக்கும். நீங்கள் நினைக்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்புங்க சரியா. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், தேங்க்யூ. வேறு எதுனா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, என் பிள்ளை பசங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆல்மோஸ்ட்டு குட், தேங்க்யூ, பாய்.